வணக்கம். அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள், ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ். அந்த டாபிக் தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அணு அப்படிங்கிற இந்த டாபிக் வந்து பார்த்தோம்னா போன கிளாஸ்லேயே வந்து இந்த அணு ரிலேட்டடா யார் யார் என்னென்ன தியரிஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்றத போன கிளாஸ்ல என்ன பண்ணோம்னா பார்த்துட்டோம். யார்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சோம்? டெமோக்ரட்டஸ் அப்படிங்கிற ஒரு பிலாசபிஸ்ட்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நீல்ஸ் போர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வரைக்கும் அணுவை பத்தி என்னெல்லாம் கொடுத்தாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா என்னெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க, இல்ல தத்துவத்தின் அடிப்படையில எதெல்லாம் பார்த்து கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் போன கிளாஸ்ல வந்து கம்ப்ளீட்டா பார்த்தோம். சோ அந்த கிளாஸ்ல படி பார்த்தோம்னா ஒருத்தரும் நிறைய கோட்பாடுகள் கொடுத்திருக்காங்க இல்லையா? அணு அப்படிங்கிற டாபிக்ல ஏகப்பட்ட பேர் வந்து ஏகப்பட்ட கோட்பாடுகளை கொடுத்திருக்காங்க. சோ இவ்வளோ கோட்பாடுகளும் வந்து இப்படி தனித்தனியா ஒருத்தரும் கொடுத்திருக்கும் போது இப்போ மாடர்ன் ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்க படிக்கிறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். இதுல எது வந்து சயின்டிபிக்கலி ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தேடி தேடி படிக்கிறது வந்து கஷ்டமா இருக்கும். சோ அதனால வந்து கெமிஸ்ட் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த நவீன அணு கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய மாடர்ன் அட்டாமிக் தியரி அப்படின்னு சொல்லி ஒரு தியரி உருவாக்கியிருக்காங்க. இந்த தியரியை வந்து எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டையும் பேஸ் பண்ணி உருவாக்குனது இல்லை. இதுக்கு முன்னாடி சில அறிவியலாளர்கள் வந்து யார் யாரெல்லாம் பார்த்தோம்? டால்டன் பார்த்தோம், ஜே தாம்சன் பார்த்தோம், ரூதர்ஃபோர்டு பார்த்தோம், எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு பார்த்தோம், நீல்ஸ் போர் பார்த்தோம். அந்த மாதிரி நிறைய அறிவியலாளர்கள்லாம் பார்த்தோம் இல்லையா? அவங்க சொன்ன அத்தனை கருத்துக்களையும் எடுத்து அதுல எதெல்லாம் அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும் தனியா பிரிச்சு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மொத்த பாயிண்ட்ஸையும் அப்படியே ஜாடவுன் பண்ணி இந்த நவீன அணு கொள்கை அப்படின்னு சொல்ற மாடர்ன் அட்டாமிக் தியரி அப்படிங்கிற இந்த டாபிக் கீழே என்ன பண்ணிருக்காங்க மொத்தமா கொண்டு வந்து வச்சிருக்காங்க. சோ இந்த மாடர்ன் அட்டாமிக் தியரி அப்படிங்கிறது தனியா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தி கண்டுபிடிச்சு அதுல இருந்து பாஸ்ட்லேஸ் எழுதின தியரி கிடையாது. இந்த தியரி வந்து எப்படிதான் எழுதியிருப்பாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அறிஞர்கள் கண்டுபிடிச்ச விஷயம் எல்லாம் வச்சு அதுல அறிவியல் பூர்வமா அணு அப்படி ஏன்னா ஒரு அறிவியலாளர்களும் செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட் அடிப்படையில் அவங்க கொடுத்த கோட்பாடுகள்லாம் என்ன பண்ணாங்க, நிறைய லிமிடேஷன்ஸோட கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் யார் வந்து கொடுத்தா? டால்டன் கொடுத்தாரு. அவரோட கோட்பாட்டு கீழே ஏகப்பட்ட லிமிடேஷன்ஸ் குறைபாடுகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜே தாம்சன் வந்தாரு. அவர் சில பாஸ்ட்லேட்ஸ் கொடுத்தாரு. அதுல நிறைய குறைபாடுகள் இருந்துச்சு. இப்படி ஒருத்தரும் வர 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 முன்னாடி செஞ்சவங்கல்ல நிறைய குறைகள் இருந்தது. அது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிக்கிட்டே வந்தாங்க இல்லையா? சோ இந்த குறைகள் எல்லாத்தையும் களைஞ்சிட்டு அவங்க கண்டுபிடிச்ச எல்லா விஷயங்கள்ல இருந்தும் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா முக்கியமான அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட அணு அப்படிங்கிற அந்த டாபிக்ல அணுவை பத்தி அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட அந்த பாஸ்ட்லேட்ஸை மட்டும் ஒன்னா சேர்த்து இந்த நவீன அணு கொள்கை அப்படிங்கிற மாடர்ன் அட்டாமிக் தியரியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்படி கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாடர்ன் அட்டாமிக் தியரிக்கு ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தினாங்களா அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நடத்தல. ஆல்ரெடி வந்து அறிஞர்கள் நடத்தி வச்சிருந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து எடுத்த பாயிண்ட்ஸ் தான் வந்து இது. இந்த நவீன அணு கொள்கை அப்படிங்கிற இந்த மாடர்ன் அட்டாமிக் தியரியில பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 7 பாஸ்டுலேட்ஸ் இருக்கும், 7 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். அவ்வளவே மட்டும்தான் அணுவை பத்தி தெரிஞ்சு இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த 7 பாயிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த மாடர்ன் அட்டாமிக் தியரி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆட்டம் இஸ் டிவிசிபிள். அணுக்கள் பிளக்கக்கூடியதா அப்படின்னு கேட்டா ஆமா, அணுக்கள் பிளக்கக்கூடியதுதான். ஏன்னா பிளந்து அது அணுவை உடைச்சுதானே நமக்கு என்னென்ன இருக்கு உள்ளன்றது தெரிய ஆரம்பிச்சது. புரோட்டான் இருக்கு, எலக்ட்ரான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? அணுவை உடைச்சுதானே தெரிஞ்சுக்கிட்டோம். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அணு அப்படிங்கிறது பிளக்கக்கூடியது. செகண்ட் பாயிண்ட் ஒரே தனிமத்தை சேர்ந்த அணுக்களுக்கு வெவ்வேறு அணுநிறைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே தனிமத்தை சேர்ந்த அணுக்களுக்கு வெவ்வேறு அணுநிறைகள் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவீங்க? ஒரே தனிமத்தை சேர்ந்த அணுக்களுக்கு வெவ்வேறு அணுநிறைகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? ஐசோடோப் அப்படின்னு சொல்லி பாக்குறோம்ல. ஐசோடோப்னா என்ன? ஒரு ஒரே அணு எண் இருக்கும், மேல மாறி இருக்கும்னு சொல்லக்கூடாது. மேல கொடுத்துருக்கு வந்து நிறையன், அந்த நிறையன்ல மாற்றம் இருக்கும். அணு எண் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே தனிமமா இருக்கும், மேல இருக்கக்கூடிய நிறையன்கள்ல மாற்றம் இருக்கும். அதுதான் இந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கு எக்ஸாம்பிள். செகண்ட் பாயிண்ட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள்? ஐசோடோப். ஏதாவது ஒரு ஐசோடோப் சொல்லுங்க பார்க்கலாம். குளோரின். குளோரின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குளோரின் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்கன்னா 17 அப்படிங்கிறது அணு எண். இந்த குளோரின்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 விதமான நிறையன்கள் வந்து இருக்கும். ஒன்னு 35, இன்னொன்னு என்ன அப்படின்னா 37. சோ ஒரே அணு எண்ணு, ஒரே தனிமம், ஆனா என்ன மாறி இருக்கு? நிறையன்கள் வந்து மாறி இருக்கு. அதான் செகண்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க. ஒரே தனிமத்தில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு வந்து எப்படி இருக்கலாம்? நிறையன்கள் வேற வேற மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? வெவ்வேறு தனிமத்தில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அணுநிறைங்கிறது ஒரே மாதிரி இருக்கலாம்னு சொல்றாங்க. வெவ்வேறு தனிமங்களை சேர்ந்த அணுக்களுக்கு அணுநிறை ஒரே மாதிரி இருக்கலாம். அது என்ன வெவ்வேறு தனிமங்களை சேர்ந்த அணுக்கள்? இப்போ ஐசோபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா ஐசோபார். இதுக்கு என்ன ஐசோபாருக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுப்பீங்க? ஏதாவது ஒரு எலமெண்ட் வச்சு சொல்லணும்னா என்ன எக்ஸாம்பிள் கொடுப்பீங்க? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஐசோபார். ஐசோபாருக்கு என்ன எக்ஸாம்பிள்? என்ன எக்ஸாம்பிள்? கால்சியம் இருக்கு. கால்சியம் இருக்கு. இதோடைய அட்டாமிக் நம்பர் வந்து 20. நிறை என்னென்ன 40.
இதுக்கு ரிலேட்டடா 40 நிறையன் இருக்கக்கூடிய வேற தனிமம் என்ன இருக்கு? என்ன இருக்கு? யோசிச்சு சொல்லுங்க. பொட்டாசியம் சொல்லலாமா? பொட்டாசியம். சோ இது எப்படி இருக்கு? தனிமம் வேற வேற, அணு எண் வேற வேற, ஆனா என்ன ஒண்ணா இருக்கு? நிறை எண் ஒண்ணா இருக்கு. அதான் ஐசோபார். தேர்ட் பாயிண்ட் அதுதான். வெவ்வேறு தனிமங்களை சேர்ந்த அணுக்களுக்கு நிறை எண் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டு தனிமமும் வேற வேற தனிமமா, ஆனா நிறை எண் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கு. முதல்ல இருக்க பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஒரே தனிமத்தை சேர்ந்த அணுக்களாவே இருந்தாலும் நிறை எண் மாறி மாறி கூட இருக்கலாம். குளோரின் அப்படிங்கிறது ஒரே தனிமம் தான், ஆனா அதுக்கு ரெண்டு விதமான நிறை எண் இருக்கு. ஒன்னு 35, ஒன்னு 37. அதான் செகண்ட் பாயிண்ட். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட்ல கிளாரிட்டி இருக்குல்ல. ஸோ ஃபோர்த் ஒன் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தனிமத்துடைய அணுக்களை வந்து என்னால இன்னொரு தனிமத்தில் இருக்கக்கூடிய அணுக்களா மாத்த முடியும். அந்த ப்ராசஸ் பேர் என்ன அப்படின்னா செயற்கை மாற்று தனிமமாக்கல், ஆர்டிபிஷியல் டிரான்ஸ்முட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தனிமத்துடைய அணுக்களை என்னால என்னவா மாத்த முடியும்? வேறு தனிமத்துடைய அணுக்களா மாத்த முடியும். அந்த ப்ராசஸ் பேரு ஆர்டிபிஷியல் டிரான்ஸ்முட்டேஷன், செயற்கை மாற்று தனிமமாக்கல். அது எப்படி மாத்த முடியும்? எக்ஸாம்பிள், சிம்பிளான எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாமா? ஹீலியம், லித்தியம். சோ லித்தியம் இருக்கு. லித்தியத்தோட அட்டாமிக் நம்பர் என்ன? 3. அட்டாமிக் நம்பர் அணு எண் 3 இருந்துச்சுன்னா அதுல எத்தனை புரோட்டான் எத்தனை நியூட்ரான் இருக்கும்? 3 புரோட்டான் 3 நியூட்ரான் அப்படிங்கிறது இருக்கும். சாரி 6 இருக்குமா? இதோட அணுநிறை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 6. இது அந்த அணுநிறைங்கிறது என்ன? புரோட்டான் நியூட்ரானுடைய கூடுதல் தான் அணுநிறை அப்படிங்கிறது. சோ லித்தியம் இருக்கு, அதோட அணு எண் 3, அதோட நிறை எண் என்ன? 6. இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த ஃபோர்த் பாயிண்ட்ல? இந்த தனிமத்துடைய அணுக்களை என்னால என்னவா மாத்த முடியும்? இன்னொரு தனிமத்துடைய அணுக்களா மாத்த முடியும்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க என்ன ப்ராசஸ் வந்து கையாளுறாங்க அப்படின்னா ஆர்டிபிஷியல் டிரான்ஸ்முட்டேஷன் அப்படிங்கிற செயற்கை மாற்று தனிமமாக்கல். அதுல அப்படி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 6 அப்படிங்கிறது என்ன? புரோட்டான் நியூட்ரானுடைய கவுண்ட் இல்லையா? இந்த லித்தியம்ங்கிறது 3வது அட்டாமிக் நம்பர் 3 இருக்கக்கூடிய எலமெண்ட். அட்டாமிக் நம்பர் 4 இருக்கக்கூடிய எலமெண்ட் என்ன? பெரிலியம் இல்லையா? சோ இதோடைய அணுநிறை என்ன இருக்கும்? 8 இருக்கும். இப்ப நான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த செயற்கை மாற்று தனிமமாக்கல் அப்படிங்கிற ஆர்டிபிஷியல் டிரான்ஸ்முட்டேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 6 அப்படிங்கிற அணுநிறைய 8ஆ மாத்துவாங்க. எப்படி மாத்துவாங்க? புரோட்டான் நியூட்ரான் வந்து செயற்கையா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லித்தியத்துக்குள்ள சேர்ப்பாங்க. புரியுதா? லித்தியத்துடைய நிறை எண் அப்படிங்கிறது 6. அப்ப அதுக்குள்ள வந்து என்ன இருக்கு? புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கக்கூடிய இதுல இருக்கக்கூடிய புரோட்டான் நியூட்ரான் எதோடைய புரோட்டான் நியூட்ரான்? லித்தியத்துடைய புரோட்டான் நியூட்ரான். அதோடைய கூடுதல தான் நான் என்ன சொல்றேன்? நிறை எண் சொல்றேன். அந்த நிறை எண் எவ்வளவு இருக்கு? 6 இருக்கு. நான் அந்த ஆர்டிபிஷியல் டிரான்ஸ்முட்டேஷன் அப்படிங்கிற அந்த செயற்கை மாற்று தனிமமாக்கல்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த லித்தியத்துடைய 6ங்கிற நிறை எண்ணை நான் 8ஆ மாத்துவேன். இந்த நிறை எண்ணை நான் 8ஆ மாத்துறதுக்கு என்ன பண்ணுவேன்? புரோட்டானையும் நியூட்ரானையும் என்ன பண்ணுவேன்? ஒன்னு இதுல ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணனா என்ன ஆயிடும்? இதோட நிறை எண் அப்படிங்கிறது 8ஆ மாறிடும். சோ இதோட நிறை எண் 6ல இருந்து 8ஆ மாறுனுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த லித்தியம் அப்படிங்கிறது என்னவா கன்வெர்ட் ஆயிடும்னா பெரிலியமா கன்வெர்ட் ஆயிடும். புரியுதா? நீங்க அண்டத்தோட பெருவெடிப்பு இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? அண்டத்துடைய பெருவெடிப்பு, ஸ்டீஃபன் ஹாக்கிங், பிளாக் ஹோல் டெக்னாலஜி, கருந்துளை, அதுக்குள்ள போயிட்டா நேரமே இல்லாம போயிடும். இந்த மாதிரி கான்செப்ட்லாம் படிச்சிருக்கீங்களா? எக்ஸாம்ஸ்ல மேபி கேட்டிருக்க மாட்டாங்க. பட் சும்மா ஜிகே எல்லாம் பார்க்கும்போது ஸ்டீஃபன் ஹாக்கிங்கிற பேராது கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஸ்டீஃபன் ஹாக்கிங் கை கால் முடியாது, அவரால் பேச முடியாது. அவர் ஜாதகப்படி அவர் என்னமோ 17, 18 வயசுலயே செத்து போயிடுவான்னு சொல்லுவாங்க. 60, 70 வயசு வரைக்கும் இருந்திருப்பாரு. அவர் தான் அந்த அண்டத்தின் பெருவெடிப்பு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாரு. சோ ஓகே, அதை பத்தி உங்களுக்கு தெரிய வேணாம். அண்டத்தின் பெருவெடிப்பு அது நடந்தது வந்து பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வந்து நடந்திருக்கும். அதாவது இந்த பூமி அப்படிங்கிறது, இந்த பூமி இந்த பிரபஞ்சம்ங்கிறது உருவாகிறதுக்கு முன்னாடி பிரபஞ்சத்துல அப்படி ஒரு வெடிப்பு நடந்திருக்கும். அது நடந்து பல மில்லியன் வருஷமா என்ன இருக்கும் அப்படின்னா, சுத்தி இருக்கக்கூடிய மொத்த பிரபஞ்சம் எப்படின்னா தக 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 நெருப்புல வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த டைம்ல இருந்தே இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கும். ஹைட்ரஜனோட அணு எண் என்ன அப்படின்னா 1H1, அணு எண் 1, நிறை எண் 1. இந்த ஹைட்ரஜன் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நெருப்பு அந்த ஃபுல்லா தக தக தகன்னு இருக்கக்கூடிய அந்த பரப்புல இருந்து நம்ம இப்போ நார்மலா புல்லு பூண்டு அதெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சு இப்ப நின்று நான் கத்திட்டு இருக்கேன், நானும் உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் உருவாகிறதுக்கு ஒரு டைம் பீரியட் வந்து எடுத்திருக்கும் பூமி. ஆனா நம்ம எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த அண்டத்தோட பெரு வெடிப்பு நடந்து பல மில்லியன் வருஷமா என்ன இருக்கும் அப்படின்னா அந்த மொத்த பிரபஞ்சமும் தக 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 தகன்னு சொல்லி நெருப்புல கொதிச்சிட்டு இருக்கும். இது வந்து கூல் டவுன் ஆகுறதுக்கு ஒரு டைம் பீரியட் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் எல்லாம் உருவாகுறது. இந்த புழு பூச்சி பூண்டு இதெல்லாம் உருவாகுறது வந்து இதுதான். ஆனா இந்த டைம் பீரியட் இருக்கு இல்லையா, அந்த பெருவெடிப்பு நடந்து அந்த மொத்த பிரபஞ்சமும் குளிரக்கூடிய அந்த டைம் பீரியட் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட டைம் பீரியட். அப்போ வந்து இந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி வந்த ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கும் போது ஹைட்ரஜன் மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது ரிசர்ச் பண்ணும்போது என்ன கண்டுபிடிப்பாங்கன்னா, அந்த ஹைட்ரஜன் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து என்னத்தை உருவாக்கும் அப்படின்னா
ஹீலியத்தை உருவாக்கும். புரியுதா? ஹீலியத்தை உருவாக்கும். ஒரு அணியன், அதாவது ஒரு ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜன் ரெண்டு சேர்ந்து என்ன ஆகும்? ஹீலியத்தை உருவாக்கும். இந்த ஹீலியம் திரும்ப பிரேக் டவுன் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் ஹைட்ரஜன் உருவாக்கும். அதனாலதான் பல மில்லியன் வருஷம் எடுத்திருக்கு இந்த அண்டத்தோட பெருவெடிப்பு நடந்து அந்த பூமி குளிர்ந்து புல்லு பூண்டு அதெல்லாம் வந்து முளைக்கிறதுக்கு. அமீபா அதெல்லாம் தானே ஃபர்ஸ்ட் வந்துச்சு. நம்மலாம் அதுக்கப்புறம் குரங்குலாம் வந்து குரங்குலேருந்து தான் நம்மலாம் வந்திருக்கோம். ஸோ அந்த பரிணாம வளர்ச்சி இருக்குல்ல, அது வந்து பூமியில அந்த பிரபஞ்சத்துல ஆரம்பமாகிறதுக்கு முன்னாடி அது ஏன் அவ்வளவு தகன்னு இருந்துச்சு அப்படின்னா, அந்த வெப்பத்திலேருந்து வெளில வந்து அந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல, அது ஹீலியத்தை ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து ஹீலியத்தை உருவாக்குறதும், ஹீலியம் திரும்ப உடஞ்சு ஹைட்ரஜன் உருவாக்குறது, இந்த ப்ராசஸ் அப்படியே மாறி 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 என்ன ஆகும்னா சர்க்கிள் ஆகி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்படி நடந்துட்டே இருக்கும் போது அது என்ன ஆகும், அப்படி என்ன எப்படி இருந்துச்சு அப்படின்னா பல மில்லியன் வருஷம் எடுத்துக்கிச்சு. பூமி அந்த மொத்த இதுவும் வந்து குளிர்ந்து ஒரு புல்லு பூண்டு இதெல்லாம் முளைக்கிறதுக்கு கூட என்ன ஆகுது, அவ்வளோ டைம் வந்து அதை எடுத்துக்கிறதுக்கான ரீசன் வந்து அதுதான். ஸோ இப்ப நான் இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு தனிமம் இன்னொரு தனிமமா என்ன ஆகுது, கன்வெர்ட் ஆகுது. புரியுதா? இது இயற்கையாவே நடந்தது. ரெண்டு ஹைட்ரஜன் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து ஹீலியம் உருவாக்குறதுங்கிற ப்ராசஸ் இயற்கையாவே அந்த டைம்ல வந்து நடந்துட்டு இருந்துச்சு. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிபிஷியல் டிரான்ஸ்முட்டேஷன், செயற்கை மாற்று தனிமமாக்கல். லித்தியம் அப்படிங்கிற ஒரு தனிமத்துல நான் என்ன பண்றேன், நிறையன்களை மாற்றம் கொண்டு வந்து என்னவா மாத்துறேன், பெர்லியமா மாத்துறேன். 4th பாயிண்ட் அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு தனிமத்துல இருக்கக்கூடிய அணுக்களை செயற்கை மாற்று தனிமமாக்கல் முறையில நான் என்னவா மாத்துறேன், வேறு தனிமத்துடைய அணுக்களா மாத்துறேன். இது என்னன்னு புரியுதா? லித்தியம்ங்கிறது ஒரு தனிமம், அதோட நிறையன் வந்து 6 இருக்கு. நிறையன்ல வந்து நான் சேஞ்ச கொண்டு வரேன் இந்த ஆர்டிபிஷியல் டிரான்ஸ்முட்டேஷன் அப்படிங்கிற செயற்கை மாற்று தனிமமாக்கல் முறையில. எப்படி? அதுல வந்து புரோட்டான் நியூட்ரானோட எண்ணிக்கையை நான் அதிகப்படுத்துறேன். அதிகப்படுத்தும் போது ஒரு பாயிண்ட் நான் அதிகப்படுத்துறேன். அந்த லித்தியம்க்கு அடுத்து இருக்கக்கூடிய எலிமெண்ட், அடுத்து இருக்க தனிமம் என்ன அப்படின்னா பெர்லியம். அப்போ லித்தியத்துல இருக்க வந்து நான் புரோட்டான் நியூட்ரானோட எண்ணிக்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி அணுநிறையில மாற்றத்தை ஏற்படுத்தி என்னவா மாறுது, லித்தியம் அப்படிங்கிறது எனக்கு பெர்லியமா மாறுது. இது 4வது கான்செப்ட். புரியுதா என்ன சொல்றாங்க அப்படின்னு? அடுத்து 5th ஒன், எப்போதுமே வந்து இந்த அணுக்கள் உருவாக்கக்கூடிய விகிதம் வந்து சிம்பிளா இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு குளுக்கோஸ் சுக்ரோஸ் எழுதிக்க. குளுக்கோஸ்க்கு என்ன ஃபார்முலா தெரியுமா? C6H12O6. C6H12O6. சோ இப்போ இதை நான் என்ன பண்ண முடியும், இந்த ரேஷியோ என்னால சுருக்க முடியுமா? முடியாதா? C6H12O6 இதனால சுருக்க முடியுமா? முடியும். 1R6 2R 12 1R6. அப்ப எப்படி வரும்? 1:2:1. இந்த ரேஷியோக்கு என்னால என்ன பண்ண முடியும், இந்த குளுக்கோஸ் உடைய மாலிகுலர் ஃபார்முலாவை மூலக்கூறு வாய்ப்பாட்டை என்னால என்ன பண்ண முடியும், சுருக்க முடியும். அடுத்து பாருங்க சுக்ரோஸ், இதுக்கு என்ன ஃபார்முலா? எனிஒன்? C12H22O11. இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டா தெரிய வேண்டிய ஃபார்முலா, அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, மனப்பாடமும் பண்ணிக்கோங்க. சுக்ரோஸ்க்கு ஃபார்முலா C12H22O11. இதே என்னால இதோட விகிதத்தை என்னால சுருக்க முடியுமா? முடியாது. எந்த வாய்ப்பாடு, ஒரே வாய்ப்பாட்டு கீழே வருமா என்ன? 12 22 11 3 ஒரே வாய்ப்பாட்டு கீழே வருமா? வராது. அப்படின்னா என்ன பண்ண முடியாதுனால சுருக்க முடியாது. இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எளிமையா சுருக்கக்கூடிய விகிதாச்சார அடிப்படையில மட்டும் அணுக்கள் ஒண்ணு சேரணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி என்னால சுருக்க முடியாத ஃபார்மேட்ல என்ன பண்ணலாம், அணுக்கள்ங்கிறது ஒண்ணு சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் 5th பாயிண்ட். கிளியர்? 6th ஒன், அணுக்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு மிகச்சிறிய துகள், அதுதான் வேதி வினைகள்ல ஈடுபடும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஏற்கனவே அந்த சோடியம் குளோரின் அதெல்லாம் வச்சு பார்த்தோம். ஒரு சோடியம் வந்து உருவாக்குறதுக்கு ஒரு 50 அணுக்கள் வந்து தேவைப்படுது. 50 சோடியம் அணுக்கள் சேர்ந்துதான் ஒரு மோல் சோடியத்தை வந்து உருவாக்கும். அதே மாதிரி இப்ப குளோரின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோ ஒரு 50 குளோரின் அணுக்கள் சேர்ந்துதான் ஒரு மோல் குளோரின் வந்து உருவாக்கும். இப்ப இந்த சோடியமும் இந்த குளோரினும் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகி எனக்கு வந்து சோடியம் குளோரைடை கொடுக்குது அப்படின்னா எப்படி கொடுக்கும், இந்த சோடியமும் குளோரினும் டைரக்டா வந்து இன்வால்வ் ஆகுமானா இல்ல. இதுல இருக்கக்கூடிய இந்த 50 அணுக்கள், இதுல இருக்கக்கூடிய 50 அணுக்கள், அது ரெண்டும் தான் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து என்னவாகும், ஒரு அணுவும் சேர்ந்து மூலக்கூறா உருவாகி இந்த சோடியம் குளோரைடுங்கிற மூலக்கூறு எனக்கு உருவாகும். அதான் இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. ஒரு தனிமத்துல இருக்கக்கூடிய அணுக்கள் தான் என்ன பண்ணும், ரியாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகும், வேதி வினைகள்ல ஈடுபடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதா? 6வது பாயிண்ட். 7வது பாயிண்ட் என்னன்னா, ஒரு தனிமத்துடைய நிறைய வந்து, அதாவது ஒரு அணுவுடைய நிறைய வந்து என்னால என்னவா மாத்த முடியும், ஆற்றலா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அணுவுடைய நிறைய ஆற்றலா கன்வெர்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க, E is equal to mc square. What is E is equal to mc square? இந்த ஆற்றல் சமன்பாடை யார் கண்டுபிடிச்சா? ஐன்ஸ்டீன். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். E is equal to mc square அப்படிங்கிறது பிசிக்ஸ்ல கெமிஸ்ட்ரியில நிறைய இடத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் இது. இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஐன்ஸ்டீன். E is equal to mc square. அது ஆற்றல் சமன்பாடுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஐன்ஸ்டீன் கிட்ட எல்லாம் போக வேண்டாம். இப்ப நீங்களே வந்து பாருங்களேன், ஒரு 80 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷன் ஒரு மூட்டையை வந்து அவரால் என்ன பண்ண முடியும், அசால்ட்டா தூக்கி அந்தாண்டு போட முடியுமா அவரால்? அவர் 80 கிலோ இருக்காரு, நல்லா ஃபிட்டா இருக்காரு, 80 கிலோ இருக்காருன்னா ஒரு 30 கிலோ மூட்டையை தூக்குறதுங்கிறது அவருக்கு ரொம்ப எப்படி
எளிமையான ஒரு விஷயம். அப்ப அவர் என்ன பண்றாரு, அவருடைய 80 கிலோ எடைய என்னவா கன்வெர்ட் பண்றாரு, அவருடைய ஆற்றலா கன்வெர்ட் பண்ணி அந்த மூட்டையை வந்து தூக்கி போடக்கூடிய ப்ராசஸ். ஒரு வேலையை நீ செய்யறன்னா அதுக்கு என்ன தேவைப்படுது, உனக்கு ஆற்றல் தேவைப்படுது. அந்த ஆற்றல் உனக்கு எப்படி கிடைக்குது, உடம்புல இருக்கக்கூடிய அந்த வெயிட் எடை தான், உன்னோட எடையை தான் என்ன பயன்படுறோம், மூலதனமா பயன்படுத்தி அந்த வேலையை நான் செய்யறேன். அப்போ என்னோட எடையை என்னவா கன்வெர்ட் பண்றாங்க, ஆற்றலா கன்வெர்ட் பண்றேன். இப்போ இதே யோசிச்சு பாருங்க, அதே மூட்டை 20 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன், அவன் வந்து அந்த மூட்டையை தூக்க முடியுமா, முடியாது இல்லையா? சோ என்னுடைய எனர்ஜி அப்படிங்கிறது என்கிட்ட எப்படி கிடைக்குது, என் உடம்புல இருக்கக்கூடிய வெயிட், என்னுடைய அந்த நிறைய தான் நான் என்னவா பயன்படுத்துறேன், நிறைய எடையை தான் என்ன பண்றேன், ஆற்றலா கன்வெர்ட் பண்றேன். சோ இதுக்கு வந்து நம்ம ஐன்ஸ்டீன் வரைக்கும் போய் இது பண்ணணும்னு அவசியம் இல்ல. இது சும்மா ஒரு காமன் சென்ஸ் தான். நம்மள்ட்ட என்ன வெயிட் இருக்கோ அதை வந்து என்னால என்னவா மாத்த முடியும், ஆற்றலா கன்வெர்ட் பண்ண முடியும். அதுதான் 7வது பாயிண்ட். சோ இந்த 7 பாயிண்ட் கிளியரா இருக்கா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, அணுக்களை பிரிக்க முடியும்னு சொல்றாங்க. சோ அதை நம்ம பார்த்துட்டோம். புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் சொல்லி அணு அக்கக்கா பிரிச்சு வச்சுட்டோம். அடுத்து என்ன, 2வது பாயிண்ட் என்ன சொல்றாங்க, ஒரே தனிமத்துடைய அணுக்கள் வந்து வெவ்வேறு அணுநிறைகளை பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் ஐசோடோப்னு பார்த்தோம். 3வது என்ன சொல்றாங்க, வெவ்வேறு தனிமங்களை சேர்ந்த அணுக்கள் ஒரே அணுநிறைகளை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ஐசோபார் அப்படிங்கறத எக்ஸாம்பிளா பார்த்தோம். 4th ஒன் என்ன சொல்றாங்க, ஒரு தனிமத்துடைய அணுக்களை என்னால என்னவா கன்வெர்ட் பண்ண முடியும், இன்னொரு தனிமத்துடைய அணுக்களா கன்வெர்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் லித்தியம், பெரிலியம் எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். புரோட்டான், நியூட்ரானோட எண்ணிக்கையில சேஞ்ச் ஏற்படுத்தி என்னால ஒரு தனிமத்துடைய அணுக்களை இன்னொரு தனிமத்துடைய அணுக்களா கன்வெர்ட் பண்ண முடியும். 5th பாயிண்ட் என்ன பார்த்தோம், எல்லா அணுக்களுமே வந்து ஒரு சிம்பிள் விகிதத்தில், அதாவது எளிமையான ஒரு விகிதாச்சார அடிப்படையில இணைஞ்சுதான் ஒரு மூலக்கூறு உருவாக்கணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா கூட உருவாக்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு குளுக்கோஸ் அப்படிங்கிறது எளிமையான முறையில் உருவாயிருக்கு. அதே சுக்ரோஸை பாருங்க, என்னால எந்த வகையில என்ன பண்ண முடியாது, சுருக்க முடியாது. சோ அது ஒரு காம்ப்ளிகேட்டடா அது மாதிரியான அணுக்களை, அந்த மாதிரி கூட அணுக்கள் ஒண்ணு சேர்ந்து ஒரு மூலக்கூறு உருவாக்கும் அப்படிங்கிறாங்க. 6th பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அணுக்கள் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறிய துகள், அதான் என்ன பண்ணும், வேதிவினைகள்ல ஈடுபடும் சொல்றாங்க. 7th லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு அணு வந்து அதோடைய ஆற்றலை, அதோடைய நிறை என்னவா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ஆற்றலா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் 7th பாயிண்ட். கிளியர்ல? இந்த 7 பாஸ்டுலேட்ஸும் கிளியர்ல? இது இந்த 7 பாஸ்டுலேட்ஸ் எப்படி உருவாக்கி இருக்காங்க, தனியா எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தி உருவாக்கி இருக்காங்களா? இல்ல, இதுக்கு முன்னாடி தியரிஸ் இருந்துச்சு இல்லையா? டால்டன்ல ஆரம்பிச்சு நீல்ஸ் போர் வரைக்கும் எல்லாரும் கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் மொத்தமா உட்கார்ந்து ஒரு இதுல பானையில போட்டு குலுக்கி ஒரு 7 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். அந்த 7 பாயிண்ட் சேர்த்துதான் இந்த நவீன அணு கொள்கை அப்படிங்கிற மாடர்ன் அட்டாமிக் தியரியை உருவாக்கி இருக்காங்க. சோ அணு அப்படிங்கிற விஷயத்த நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த 7ஐயும் படிச்சுட்டு போங்க அப்படின்றதுதான் அவங்களுடைய கான்செப்ட். கிளியர்ல? ஓகே. பருப்பொருள்னா என்ன? இது ஒரு பருப்பொருள், இந்த போர்டு ஒரு பருப்பொருள், நிக்கிற நாம, டேபிள், சேரு, இந்த சிஸ்டம் எல்லாமே என்னதான், ஒரு பருப்பொருள் தான். பருப்பொருள்ங்கிறது எதால ஆனது, நிறைய அணுக்களால் ஆனது. நிறைய அணு சொல்லலாம், கார்பன் சொல்லலாம். கார்பன் ஒரு அணு தானே, கார்பன்ல என்ன இருக்கும், அணுக்கள்ங்கிறது தனிமம், கார்பன்ல என்ன இருக்கும், அணுக்கள்ங்கிறது இருக்கும். அது வந்து காம்போசிஷன்ங்கிறது வேற வேற, பட் பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயம் என்ன, அணுக்கள் தான். இப்ப இந்த பேனா இதால் ஆனது, அணுக்களால் ஆனது. இப்போ இந்த பேனாவுக்கு நான் வெயிட் கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கிறது, இன்னைய தேதியில இது வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து 1800 700 அந்த டைம்ல இந்த கெமிஸ்ட்ரி இதெல்லாம் உருவான டைம்ல. இப்ப இந்த பேனாவுக்கு நான் வெயிட் கண்டுபிடிக்கணும், மிஷின்ல வச்சு என்ன பண்ண முடியும், டிஜிட்டல் முறையில ஈஸியா என்னால வெயிட்டை கண்டுபிடிச்சிட முடியும். அந்த டைம்ல எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க, இப்ப இந்த பேனாவோட வெயிட் எனக்கு தெரியணும், இது ஒரு பருப்பொருள். இந்த பருப்பொருளுடைய எடையை வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ இந்த பருப்பொருள் இது இருக்கு அப்படின்னா, இந்த பேனாங்கிறத ஒரு பருப்பொருளா நான் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த பேனா ஒரு 50 அணுக்களால் ஆனது அப்படின்னு என்ன பண்ண முடியும், என்னால வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பேனான்னு கொடுக்குறேன், அவங்க எதுக்கு கண்டுபிடிக்கிறாங்களோ, எந்த தனிமத்தை கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த தனிமம் எத்தனை அணுக்களால் ஆனது, அதுல ஒரு அணுவுடைய நிறை என்ன அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இப்போ இந்த பேனாவை நான் எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன், இந்த பேனா ஒரு 50 அணுக்களால் ஆனது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன், முடிவு பண்றேன். சோ இதுல 50 அணுக்கள் இருக்கு இல்லையா, இதுல இருக்கக்கூடிய ஒரு அணுவுடைய, அந்த 50 அணுல ஒரு அணுவுடைய நிறை எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த நிறைய நான் 50ஆல மல்டிப்ளை பண்ணனா எனக்கு இதோட வெயிட் கிடைச்சிருமா, புரியுதா? இதோடைய வெயிட் எனக்கு தெரியணும், இது ஒரு 50 அணுக்களால் ஆனதுன்னு எனக்கு தெரியும், ஒரு அணுவுடைய நிறை என்னன்னு எனக்கு தெரியும், அந்த ஒரு அணுவோட நிறைய 50ஓட மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன கிடைச்சிரும், இந்த பருப்பொருளுடைய எடைங்கிறது எனக்கு கிடைச்சிரும். சோ அப்ப அவங்க என்ன சொல்ல வராங்க, பருப்பொருள் அப்படிங்கிற, பருப்பொருள் அப்படின்னா அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு பொருளுக்கு நிறை பருமன் இது ரெண்டும் இருக்கோ அந்த பொருளை நான் பருப்பொருள் சொல்லலாம். இதுக்கு இருக்குல்ல, நிறை இருக்கு, இது ஒரு இடத்த வந்து ஆக்குபை பண்ணிருக்கு, நான் நிக்கிறேன், எனக்குன்னு ஒரு வெயிட் இருக்கு, நான் ஒரு இடத்துல வந்து நிக்கிறேன், உங்களுக்கு ஒரு வெயிட் இருக்கு, நீங்க என்ன பண்றீங்க, ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, ஒரு இடத்த என்னால ஆக்குபை பண்ண முடியுது, எனக்குன்னு ஒரு வெயிட் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய எல்லாமே என்னதான், அந்த சேர், டேபிள் எல்லாமே என்னதான், பருப்பொருள் தான் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்கு சொல்றாங்க. அதோட வெயிட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அது எத்தனை அணுக்களால் ஆனிச்சோ அத்தனை அணுக்களுடைய அணு நிறைகளை நான் கூட்டினேன்னா எனக்கு என்ன கிடைச்சிரும், பருப்பொருளுடைய நிறை அப்படிங்கிற பருப்பொருளுடைய வெயிட் வந்து எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அணு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசுறாங்க. இப்போ எனக்கு இதுல இருக்கக்கூடிய 50 அணுக்களுடைய அணு நிறைகளை கூட்டினா இந்த பருப்பொருளுடைய வெயிட் தெரியும்னு என்னால கண்டுபிடிச்சிட முடியும்.
ஆனா அணுக்குன்னு சொல்லி ஒரு நிறை இருக்கும் இல்லையா, அது தெரிஞ்சாதான் நம்ம மொத்தமா என்ன பண்ண முடியும், கூட்ட முடியும். சோ அணுவுடைய நிறை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்பனா அணுவுல என்னென்னலாம் இருக்குன்னு முதல்ல எனக்கு தெரியணும். என்னென்ன இருக்கு? புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு, எலக்ட்ரான் இருக்கு. மொத்தம் எத்தனை இருக்கு? 3 துகள்கள் இருக்கு. இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ்னே சொல்லுவாங்க. அதாவது அணுல இருக்கக்கூடிய 3 முக்கியமான பகுதி பொருட்கள் என்னென்ன? புரோட்டான் ஒண்ணு, நியூட்ரான் ஒண்ணு, எலக்ட்ரான் ஒண்ணு. இந்த புரோட்டானையும் நியூட்ரானையும் எலக்ட்ரானோட கம்பேர் பண்ணும்போது இந்த எலக்ட்ரானுடைய அணுநிறை அப்படிங்கிறது ரொம்ப தள்ளத்தக்க மதிப்பு, ரொம்ப நெக்லிஜிபிள், கம்மியான குவான்டிட்டியில இருக்கும். அதனால அணுநிறையோட கால்குலேஷன்ல எலக்ட்ரானுடைய அணுநிறை என்ன பண்ணிருக்க மாட்டாங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. மத்த ரெண்டு என்ன இருக்கு? ஒன்னு புரோட்டான், இன்னொன்னு நியூட்ரான். சோ இந்த புரோட்டானுடைய நிறை, புரோட்டானுடைய எண்ணிக்கையும் நியூட்ரானுடைய எண்ணிக்கையும் கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அணு நிறை அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ ஒரு அணுவுடைய அணுநிறை அப்படிங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஒரு அணுல இருக்கக்கூடிய புரோட்டான்களோட எண்ணிக்கை, நியூட்ரான்களோட எண்ணிக்கை, இது ரெண்டுடைய கூடுதல் தான் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு அணுவுடைய நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அணுவுடைய நிறைய வந்து எந்த யூனிட்ல குறிப்பிடுறாங்க அப்படின்னா AMU, அட்டாமிக் மாஸ் யூனிட், அணு நிறை அலகு அப்படின்னு அதுக்குன்னு தனியா ஒரு யூனிட் ஏற்படுத்துறாங்க. எதுக்காக அதுக்குன்னு தனியா ஒரு யூனிட் ஏற்படுத்தணும்? கிராமு, கிலோகிராம்னு சொல்லி எக்கச்சக்கமா என்னென்னமோ இருக்கு. அதையெல்லாம் வச்சு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோடைய நிறைய வந்து யூனிட்டை வந்து குறிப்பிட முடியும். ஆனா அப்படி குறிப்பிடாம ஏன் AMUங்கிற அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்த டேர்ம் வந்து காயின் பண்றாங்க அப்படின்னா அணுங்கிறதே ரொம்ப குட்டியா இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற புரோட்டான், அதுக்குள்ள இருக்க நியூட்ரானோட எண்ணிக்கையை கூட்டி தான் என்ன பண்றேன்? அணு நிறைய உருவாக்குறேன். அப்ப அந்த வேல்யூ இன்னும் எவ்வளவு சின்னதா இருக்கும்? அவ்வளோ கம்மியா இருக்கக்கூடிய வேல்யூவை கிராம்லயோ கிலோகிராம்லயோ என்னால குறிப்பிட முடியாது. அதுக்காக ஒரு யூனிட்டை உருவாக்குறாங்க. அதுதான் அட்டாமிக் மாஸ் யூனிட், AMU, அணு நிறை அலகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த அணுநிறை அலகு அப்படிங்கிறது எதுக்காக டேர்ம் காயின் பண்ணிருக்காங்க இந்த டேர்ம் அப்படின்னா புரோட்டான் நியூட்ரான்களுடைய கூடுதல் அப்படிங்கிற இந்த அணு நிறைய டினோட் பண்றதுக்காக மட்டும். என்ன ரீசன்? அதோட வேல்யூ ரொம்ப தள்ளத்தக்கதா, ரொம்ப கம்மியான அளவுல இருக்கும். கிராம், கிலோகிராம்ல எல்லாம் குறிப்பிட முடியாது. அதனால என்ன பண்றேன் அப்படின்னா AMU அப்படிங்கிற வேர்டை வந்து என்ன பண்ணிருக்காங்க? யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு AMUவோட வேல்யூ என்ன? 1/12 கிராம் ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன் 12. இதை வந்து ஸ்டேட்மெண்ட்ல எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா கார்பன் 12 ஐசோடோப்பை ஒரு 12 கிராம் எடுத்து அதுல 12ல ஒரு பங்கு இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு AMU அப்படின்னு சொல்லி டினோட் பண்றாங்க. பட் அவ்வளவு தூரம் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். சோ கார்பன் 12உடைய நிறையன் என்ன அப்படின்னா 12 இல்லையா, கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது 6, அவருடைய நிறையன் என்ன இருக்கும் அப்படின்னா 12. சோ என்ன சொல்லியிருக்காங்க? மாஸ் ஆஃப் கார்பன் 12 அப்படின்னா 12ன்னு அர்த்தம். சோ இந்த 12க்கும் இந்த 12க்கும் நான் கேன்சல் பண்ண அப்படின்னா 1 AMU அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன வந்துடும்? வேல்யூ வந்துடும். சோ 1 AMU ஈக்குவல் டு 1/12 கிராம் ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன் 12. உங்களுக்கு இப்படி ஸ்டேட்மெண்ட்ல வேணும் அப்படின்னா இப்படியே தாராளமா எழுதி வச்சுக்கலாம். கார்பன் 12 ஐசோடோப்பை 12 கிராம் எடுத்து அதுல 12ல ஒரு பங்கு அப்படிங்கிறது 1 AMU அப்படின்னு நீங்க எழுதிக்கிட்டாலும் சரி, இல்ல ஒரே வேர்ட்ல இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃபார்முலாவா எழுதிக்கிட்டாலும் சரி. இது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணும். 1/12 கிராம் அப்படிங்கிறது இருக்கு. மாஸ் ஆஃப் கார்பன் 12 அப்படிங்கிறது கார்பன் 12உடைய நிறை என்ன அப்படின்னா 12. கார்பனுடைய அணு எண் 6, நிறையன் அப்படிங்கிறது 12. சோ இதுக்கு பதிலா நான் என்ன அப்ளை பண்றேன்? 12ங்கிற டேர்ம் அப்ளை பண்றேன். இந்த 12 கேன்சல் ஆயிடும். சோ 1 ஈக்குவல் டு 1 வந்துரும். அதனால தான் 1 AMU ஈக்குவல் டு 1/12 கிராம் ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன் 12. இப்போ இந்த காலத்துல AMU அப்படிங்கிற இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா எதை பயன்படுத்துறாங்க? கேபிட்டல் U, யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேர்மை வந்து பயன்படுத்துறாங்க. AMUங்கிற வார்த்தையை இந்த காலத்துல யாரும் பயன்படுத்துறது இல்ல, யூங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. சோ கீழே இந்த புரோட்டானுடைய நிறையும் நியூட்ரானோட நிறையும் அப்ராக்சிமேட்லி 1 AMU அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹீலியம் எடுக்கிறேன். ஹீலியம்ல அணு எண் அப்படிங்கிறது 2, அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? 4 இருக்கும். இதுல வந்து 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன்னா இதுல இருக்கிற ஒரு நியூட்ரானுடைய வேல்யூ, ஒரு புரோட்டானோட வேல்யூ 1 AMU, இன்னொரு புரோட்டானோட வேல்யூ 1 AMU, ஒரு நியூட்ரானோட வேல்யூ 1 AMU, அதே மாதிரி இன்னொரு நியூட்ரானோட வேல்யூ என்ன? 1 AMU. எல்லாமே அப்ராக்சிமேட். இதுதான் அவங்க சொல்றாங்க. ஒரு புரோட்டானுடைய நிறை என்னவா கொடுக்குறாங்க? அப்ராக்சிமேட்லி எவ்வளவுன்னு சொல்றாங்க? 1 AMU அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க இந்த எக்ஸாம்பிளையும் சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஹீலியம் அப்படின்னு இருக்கு, அணு எண் வந்து 2, இதோட நிறையன் என்ன கொடுத்துருக்கேன்? 4ன்னு கொடுத்துருக்கேன். அப்ப இதுல 2 புரோட்டான் 2 நியூட்ரான் அப்படிங்கிறது இருக்கு. அதுல இருக்கிற ஒரு புரோட்டானுக்கும் அப்ராக்சிமேட்லி வேல்யூ என்ன அப்படின்னா 1 AMU. அதுல இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரானுக்கும் அப்ராக்சிமேட்லி வேல்யூ என்ன? 1 AMU. கிளியர்? அப்ராக்சிமேட்டுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்படி போட்டிருக்கேன் இல்லையா, இது அப்ராக்சிமேட். அப்ராக்சிமேட் அப்படின்னா பர்டிகுலரா அதான் வேல்யூன்னு கிடையாது.
இந்த இதுல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, இருக்கலாம் இவ்வளவு தூரம் இருக்கும்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அது கொஞ்சம் சந்தேகமா சொல்றது அப்ராக்சிமேட் அப்படிங்கிறது. சோ இது ரொம்ப முக்கியம். அப்ராக்சிமேட்லி 1 AMU. ஒரு புரோட்டானுடைய நிறை அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்லி 1 AMU. ஒரு நியூட்ரானுடைய நிலைங்கிறது அப்ராக்சிமேட்லி 1 AMU. புரோட்டானுக்கு பதிலா H பிளஸ் சொல்லி ஏன் யூஸ் பண்ணிருக்கேன்? புரோட்டான் என்னன்னு சொல்லலாம்? H பிளஸ் சொல்லலாம். H பிளஸ் தான் புரோட்டான் ஆக்சுவலி. கிளியர் இல்ல? இதுல குழப்பம் எதுவும் இல்லைல்ல? ஓகே. தேர்ட், இப்போ அணுவை பத்தி நிறைய பேசிட்டோம். இப்போ அணுவுடைய நிறைய வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ இதெல்லாம் வந்து இப்போ அணு நிறை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிடுறோம், கால்குலேட் பண்றதுக்கு நிறைய சயின்டிபிக் மெத்தட்ஸ் டெக்னாலஜி எல்லாமே வந்துருச்சு. ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனிமங்கள் அப்பப்பதான் கண்டுபிடிச்சு வரவே ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல ஒரு தனிமத்துடைய அணு நிறை அப்படிங்கறது என்ன பண்றது அப்படின்னா கால்குலேட் பண்றதுங்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுல எப்படின்னா நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதோட என்ன பண்ணுங்க அப்படின்னா ரிலேட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க தாத்தா இருக்காரு, திருவாரூர்ல இருக்காரு அவரு. இப்போ அவர் கொள்ளு தாத்தா, அதுக்கும் முன்னாடி இருக்க தாத்தான்னு சொல்லி அப்படி நினைச்சுக்கோங்க. ரொம்ப பின்னாடி போங்க உங்களுடைய ஹிஸ்டரி. அதுக்காக பேர்லாம் யோசிக்க கூடாது. உங்க தாத்தாவோட பேர் என்ன அப்படிலாம் நான் யோசிக்க சொல்ல. ஒரு தாத்தா இருந்திருப்பாருல, உங்களுடைய பரம்பரையில முன்னாடி இருந்த ஒரு தாத்தா இருந்திருப்பாருல, அவர் இருக்காரு. அவருடைய டைம் பீரியட்ல நிலம் அப்படிங்கிறது இருக்குல்ல, இப்ப ஏக்கரு சென்ட் அப்படின்னு சொல்லி அந்த கணக்குல வந்து பிரிக்கிறோம். அப்படி எல்லாம் பிரிச்சு இதுதான் அளவு அப்படின்னு சொல்லி வழக்கத்துல இல்லாத ஒரு காலம்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த டைம்ல உங்க தாத்தா ஒருத்தர் இருக்காரு. அவர் எங்க இருக்காரு? திருவாரூர்ல இருக்காரு. இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அந்த டைம்ல ரிட்டையர்ட் ஆயிட்டு செட்டில் ஆகணும்னா என்ன பண்ணுவாங்க? நிலம் கிலம் வாங்கி அப்படி இருந்தாதான் என்ன பண்றதா அர்த்தம்? அவங்க செட்டில் ஆயிட்டதா அர்த்தம். இப்ப அவருக்கும் நிலம்லாம் வாங்கி விவசாயம் எல்லாம் செய்யணும்னு ஒரு ஆசை வருது. டவுனுக்குள்ள வாங்காம ஊருக்குள்ள வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. இப்ப அவரோட ஃப்ரெண்டு ஒரு கிராமத்துக்கு போறாரு. அவர்கிட்ட வந்து சொல்றாரு, அந்த கிராமத்துல நான் வாங்கி போற மாதிரி நல்லா இருக்குமான்னு பாத்துட்டு வாப்பான்னு சொல்றாரு. இவர் ஏதோ ஒரு வேலையா போறவரு என்ன பண்றாரு? போற வழியில நிலத்தை பாக்குறாரு, நல்லா பச்சை பசேல்னு இருக்கு. ஏதோ ஒரு கிராமத்துக்கு போறாரு. இங்க இருக்கு திருக்கொள்ளிக்காடு வச்சுக்கோங்க, பக்கத்துல இருக்கு கிராமம். அங்க என்ன பண்றாரு? போற வழியில நிறைய இடத்த பாக்குறாரு. பார்த்து ரொம்ப பச்சை பசேல் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? வந்து அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நான் பார்த்தேன், இவ்வளவு இடம் இருக்கு, என்ன அப்படின்னா நீ வாங்குறதுன்னா வாங்கு அப்படின்னு சொல்லி உங்க தாத்தார சொல்றாரு. அப்ப உங்க தாத்தா என்ன கேட்பாரு பதிலுக்கு? எவ்வளவு பரப்பளவு இருக்கும்? நீ சொன்ன நிலம் எவ்வளவு பரப்பளவு? ஏக்கர் சென்ட் இதெல்லாம் வந்து கணக்குல இல்லாத ஒரு டைம். இந்த வார்த்தையெல்லாம் பயன்பாட்டுல இல்லாத ஒரு டைம். அந்த டைம்ல இப்போ அவர் உங்க தாத்தா வந்து கேள்வி கேட்கிறாரு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட, நீ பார்த்தேன்னு சொல்றீல, அந்த நிலம் எவ்வளவு இருக்கும்? அப்ப இவரு எப்படி பதில் சொல்லுவாரு? உன் வீட்டுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு 10 மடங்கு கூட இருக்கும். புரியுதா? அவர் எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னா, உன் வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சோண்டு இடம் கிடக்குல, அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு 10 மடங்கு கூட இருக்கும், இல்ல ஒரு 5 மடங்கு கூட இருக்கும், இல்ல அதை விட ஒரு 5 மடங்கு கம்மியா இருக்கும். ஆனா பார்க்க நல்லா விளைச்சல் தர இடமா இருக்கு. இப்படிதானே சொல்லுவாரு. இதெல்லாம் யூனிட் எல்லாம் ஏக்கரு சென்ட் இதெல்லாம் பழக்கத்துல இல்லாத டைம்ல ஒரு இடத்த குறிப்பிடணும் அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்த என்ன பண்ணுவாங்க? அவங்க பார்த்துட்டு அந்த இடத்தோட கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. உன் வீட்டுக்கு பின்னாடி ஒரு இடம் கிடக்குலப்பா, அந்த இடத்த கம்பேர் பண்ணும்போது ஒரு 10 மடங்கு கூட இருக்கும், இல்ல அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு 5 மடங்கு கூட இருக்கும். இப்படி ஒப்பிட்டு சொல்றாங்க இல்லையா, அதுதான் இது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ஒப்பு அணு நிறை. சோ ஒரு அணுவுடைய நிறை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு கான்செப்டை யார் ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா டால்டன் இருக்காரு இல்லையா, அவர் தான் ப்ரொபோஸ் பண்ணிருப்பாரு. எந்த டைம்ல? 1803ல. 1803 அந்த வாக்குல எல்லாம் வந்து பாத்துக்கோங்க, இந்த மாதிரி அணுக்களுக்கு வந்து நிறை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா இருந்திருக்கு. அந்த டைம்ல தான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா டால்டன் வந்து ஒப்பு அணு நிறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது பண்றாரு. ஒப்பு அணு நிறைங்கிறது இப்ப நான் உங்கள்ட்ட சொன்ன இல்லையா ஒரு ஸ்டோரி, அதுதான். அதுல என்ன அப்படின்னா இப்போ உங்க தாத்தா வீட்டுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஸ்டாண்டர்டான எலமெண்ட்னு வச்சுக்கிறோம். நீங்க ஸ்டாண்டர்டான ஒரு எலமெண்ட். அதான் என்ன எடுப்பாங்க அப்படின்னா ஹைட்ரஜன், அப்புறம் ஆக்சிஜனா மாறிச்சு, அப்புறம் கார்பனா மாறிச்சு. முதல்ல வச்சிருந்தது வந்து ஹைட்ரஜன் தான். அதனால நான் ஃபார்முலாவை ஹைட்ரஜன் வச்சு எழுதிருக்கேன். ஃபார்முலா எல்லாம் உங்களுக்கு முக்கியம் கிடையாது. உங்களுக்கு தேவை அந்த கான்செப்ட் வந்து மைண்ட்ல நிக்கணும், அதுதான். சோ இந்த ஸ்டாண்டர்டான இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹைட்ரஜன். உங்க தாத்தா வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடம், கொஞ்சோண்டு இடம் கிடக்கு இல்லையா, அதுதான் என்ன? ஹைட்ரஜன். சோ இத வந்து என்ன பண்றாரு அப்படின்னா டால்டன் ஸ்டாண்டர்டா எடுக்கிறாரு. ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு தனிமத்துடைய நிறை எண்ணெய் என்னவா எடுக்கிறாரு? ஸ்டாண்டர்டா எடுக்கிறாரு. திட்ட அளவா வந்து இந்த ஹைட்ரஜனுடைய நிறை எண்ணெய் வந்து பிக்ஸ் பண்றாரு. என்னன்னு பிக்ஸ் பண்றாரு? 1 AMU அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்றாரு. ஹைட்ரஜனுடைய நிறை எண்ணெய் என்னன்னு பிக்ஸ் பண்றாரு? 1 AMU அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்றாரு. சோ இந்த 1 AMUங்கிற அந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, ஹைட்ரஜனுடைய நிறை எண் இருக்கு இல்லையா, அந்த 1 AMU அதை என்ன பண்றாரு அப்படின்னா புதுசா கண்டுபிடிக்கக்கூடிய தனிமங்களுடைய அணுக்களுடைய நிறை எண்ணோட என்ன பண்றாரு? கம்பேர் பண்ணி அந்த அணுக்களுடைய ஒப்பு அணு நிறைய, அந்த தனிமங்களுடைய ஒப்பு அணு நிறைய பிக்ஸ் பண்றாரு. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்கு, அதை வந்து ஸ்டாண்டர்ட் எலமெண்டா என்ன பண்றாரு? ஸ்டாண்டர்டான ஒரு தனிமமா எடுக்கிறாரு. அதுக்கு ஸ்டாண்டர்டான வேல்யூவையும் அவரே கொடுக்கிறாரு 1 AMUங்கிறது. அதை பிக்ஸ்டா அப்படியே வச்சுக்கோங்க.
அதோட என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க எந்த தனிமத்துடைய ஒப்பு அணுநிறையை கண்டுபிடிக்க நினைக்கிறீங்களோ அந்த தனிமத்துடைய ஒரு அணுக்கான நிறைய மேல எழுதுங்க. எழுதி இதையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரேஷியோ விகிதத்தின் அடிப்படையில இந்த பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த தனிமத்தை எடுத்துக்கிட்டீங்களோ அந்த தனிமத்துக்கான ஒப்பு அணுநிறை உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி என்ன யார் சொல்றா? டால்டன் வந்து சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை வந்து பெரிலியத்துக்கு எடுக்கிறேன். பெரிலியத்துடைய அட்டாமிக் நம்பர் வந்து 4, நிறையன் என்ன 8ன்னு வருமா? சோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனோட வேல்யூ என்ன 1 AMU தான், அது பிக்ஸ்டு. ஏன்னா எதுக்காக தான் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு? ஸ்டாண்டர்டா ஒரு ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு தனிமத்தை எடுத்து அதோட நிறையன் 1 தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு? பிக்ஸ் பண்ணிட்டாரு. அது அப்படியே இருக்கு. இதோட தான் என்ன பண்ண போறாரு அப்படின்னா பெரிலியத்தை கம்பேர் பண்ண போறாரு. சோ பெரிலியத்துடைய நிறையன் அப்படிங்கிறது என்ன 8. சோ அந்த 8 நான் மேல போட்டேன்னா 8/1 அப்படிங்கிறது எனக்கு என்னன்னு வந்துரும் 1ன்னு வந்துரும். அப்ப பெரிலியத்துடைய ஒப்பு அணுநிறை என்ன 8. புரியுதா? அதே மாதிரி அட்டாமிக் பீரியாடிக் டேபிள்ல இருக்கக்கூடிய ஒரு தனிமத்திற்கும் என்ன பண்ணலாம்? ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணி என்னால என்ன கொண்டு வர முடியும்? ஒப்பு அணுநிறையை ஒரு தனிமத்துக்கும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு டால்டன் வந்து இந்த தியரியை வந்து ப்ரப்போஸ் பண்றாரு. இது ஆரம்பத்துல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கும். கொஞ்சம் டைம் ஆனதுக்கு அப்புறமேல என்ன கண்டுபிடிப்பாங்கன்னா இந்த ஹைட்ரஜன் ஸ்டாண்டர்டா இருக்க தகுதி இல்லை, அதுக்கு பல முகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? காலப்போக்கில் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் பல முகம்னா என்ன? அதுக்கு என்ன இருக்கு? என்ன பிரச்சனை? ஹைட்ரஜனோட என்ன பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு? எனி ஐடியா? ஹைட்ரஜனோட அவருக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கும்? ஸ்டாண்டர்டா இதை வைக்க முடியாதுன்னு சொல்றாரு. இதுக்கு மேல ஸ்டாண்டர்டா ஹைட்ரஜன் வச்சு பண்ண முடியாது, வேற ஒரு எலமெண்ட் வேற ஒரு தனிமத்தை எடுத்துக்கலாம்னு சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு ஐசோடோப் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறார். என்னென்ன ஐசோடோப் இருக்கு ஹைட்ரஜனுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 1H1ன்னு ஒன்னு இருக்கும், 1H2ன்னு ஒன்னு இருக்கும், 1H3ன்னு ஒன்னு இருக்கும். 1H1 அப்படிங்கறத புரோட்டியம்னு சொல்லுவாங்க, 1H2 அப்படிங்கறத டியூட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க, 1H3 அப்படிங்கறத என்ன சொல்லுவாங்க? டிரிட்டியம்னு சொல்லுவாங்க. சோ எப்படி இருக்கும்? 1H1, 1H2, 1H3 இப்படி இருக்கு. இது வந்து 1D2, 1T3 அப்படின்னு கூட சொல்லலாம். இது நான் ஜென்ரலா ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரே இதை குறிக்கணுங்கிறதா அப்படி கொடுத்துருக்கேன். அதுக்கு வேற மாதிரி நீங்க லெட்டர் கூட போட்டுக்கலாம். பட் ஆனா ஹைட்ரஜன் தான். எல்லாத்துலயும் அணியன் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா என்ன மாறுபட்டு இருக்கு? நிறையன்ல சேஞ்ச் இருக்கு. தெரியுதா? 1ன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐசோடோப்புக்கு நிறையன் 1 இருக்கு. ரெண்டாவது ஐசோடோப்புக்கு நிறையன் வந்து 2 இருக்கு. மூணாவது ஐசோடோப்புக்கு எப்படி இருக்கு? நிறையன் வந்து 3ன்னு இருக்கு. சோ அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. இங்க எல்லாமே எதை வச்சுதான் பேசுறாங்க? நிறையனை வச்சுதான் பேசுறாங்க. இவர் என்ன நம்புறாரு? ஹைட்ரஜனை பார்த்து உனக்கு பல முகம்லாம் கிடையாது, ஒரு முகம் தான், அதனால நான் என்ன பண்றேன் உனக்கு ஒரே ஒரு வேல்யூ வந்து பிக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி 1 AMUன்னு சொல்லி ஹைட்ரஜனுக்கான நிறையனை அவர் பிக்ஸ் பண்றாரு. ஆனா அது என்ன பண்ணுது? எனக்கு 2 நிறையன்னு இருக்கு, 3 நிறையன்னு இருக்கு அப்படிங்கறத காலப்போக்கில் தான் அதோடைய உண்மையான சுயரூபத்தை அவர்கிட்ட காட்டுது. அது காட்டணும்னா அவர் என்ன பண்ணுவாரு? அப்ப நீ ஸ்டாண்டர்டா இருக்க, தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? ஹைட்ரஜன் இனிமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆக்சிஜனை பிக்ஸ் பண்ணுவாங்க. புரியுதா? ஆக்சிஜன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல ஹைட்ரஜனை வச்சுதான் ஸ்டாண்டர்ட் எலிமெண்டா எடுத்திருப்பாங்க. அடுத்தோட நிறைய ஐசோடோப் இருக்குங்கிறத பின்னாடி கண்டுபிடிச்சதால ஆக்சிஜன் என்ன பண்ணுவாங்க? ஸ்டாண்டர்ட் எலிமெண்டா எடுத்திருப்பாங்க. ஆக்சிஜன்லயும் பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா 2 விதமான ஐசோடோப் இருக்குன்றத மறுபடி காலப்போக்கில் கண்டுபிடிப்பாங்க. 16, 18 அப்படின்னு சொல்லி 2 விதமான ஐசோடோப் இருக்கிறத கண்டுபிடிப்பாங்க. சோ 3க்கு இந்த 2 பரவாயில்ல, 2 ஐசோடோப் இருக்கிற எலிமெண்ட் பரவாயில்ல அப்படின்னு தான் யோசிச்சிருப்பாங்க. ஆனா விஷயம் என்னன்னா இந்த பிசிக்ஸ்ல வந்து ரிசர்ச் பண்றவங்க, கெமிஸ்ட்ரியில ரிசர்ச் பண்றவங்க எல்லாம் சொல்லி இருப்பாங்கல்ல, அவங்க வந்து என்னன்னா அந்த கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்ல பண்றவங்க ஆக்சிஜனுடைய 18 அப்படிங்கிற நிறையன் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. கெமிஸ்ட்ரியில ரிசர்ச் பண்றவங்க இயல்பாவே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் 16 அப்படிங்கிற அந்த தனிமத்தை ரிசர்ச்ல வந்து பயன்படுத்துவாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள். சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள். ஒன்னு இன்னொன்னோட ரிலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுல ஒரு இதை வச்சு பண்ணி அதுல வேற ஒரு ஐசோடோப் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு 1860க்கு மேல 61 or 62 சோ 1860 அந்த டைமுக்கு மேல என்ன பிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னா இனிமே எதை கண்டுபிடிச்சாலும் கார்பன் தான் என்னவா இருக்கணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எலிமெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் இருந்தது, அப்புறம் ஆக்சிஜன், இப்போ இன்னைய தேதியில யாரு இருக்கா? கார்பன் தான் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் எலிமெண்டா. இந்த இடத்துல போட்டிருக்க இல்லையா ஹைட்ரஜன் வச்சு ஃபார்முலா எழுதிருக்க இல்லையா, இது வந்து இனிஷியலி கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா ஆக்சிஜன் வந்திருக்கும், ஆக்சிஜனுக்கு பதிலா கார்பன் வந்திருக்கும். அப்படியே மாறி மாறி வந்து இன்னைய தேதியில யாரு இருக்கான்னு கேட்டா கார்பன் தான் இருக்கு. இப்போ இந்த ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டாலும் கீழே இருக்கக்கூடிய இந்த டினாமினேட்டர்ல 1 AMU தான் இருக்கும். ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் 1 AMU தான் இருக்கும். அதுக்கு எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா 1/16 ஆஃப் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் 16 அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ 1/16 இன்டு ஒரு ஆக்சிஜன் அணு தனிமத்துடைய நிறையன் என்ன வரும்? 16. அப்போ 1/16 இன்டு 16 16 கேன்சல் ஆகி ஆன்சர் என்ன வரும்னா 1ன்னு வரும்.
இதுவே கார்பன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 1/12 கிராம் ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன் 12 அப்படின்னு வரும். அப்ப மாஸ் ஆஃப் கார்பன் 12 அப்படிங்கிறது 12. இந்த 12 கேன்சல் பண்ணா எனக்கு என்ன வரும்? 1 தான் வரும். எப்படி பார்த்தாலும் அடியில இருக்கக்கூடிய டினாமினேட்டர் என்னதான்? ஒரு AMU தான். ஆனா ஃபர்ஸ்ட் அது ஹைட்ரஜன் வச்சு செய்யறாங்க, அப்புறம் ஆக்சிஜன் வச்சு செய்யறாங்க, அப்புறம் காலப்போக்குல கார்பனுக்கு வந்துடுறாங்க. கார்பன் வரும்போது வேல்யூ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு அக்யூரேட்டா கிடைக்குது. மத்த தனிமங்களுடைய ஒப்பு அணுநிறையை கண்டுபிடிக்கிறதுக்கு கார்பனுடைய வேல்யூங்கிறது எனக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் ஸ்டாண்டர்டான வேல்யூ மாதிரி தெரியுது. ஸோ ஸ்டாண்டர்டா அது தெரியறதால என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இனிமே கார்பனையே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்ப நம்ம பாக்குற அந்த ஒப்பு அணுநிறை, சராசரி அணுநிறை, இதுக்கப்புறம் பார்க்க போற ஒப்பு மூலக்கூறு நிறை, இது எதுக்குமே என்ன கிடையாது அப்படின்னா யூனிட் அப்படிங்கிறது கிடையாது, அலகு கிடையாது. புரியுதா? அது வந்து MCQல கேட்பாங்க. இந்த மாதிரி ஒப்பு அணுநிறை, மூலக்கூறு அணுநிறை, ஒப்பு மூலக்கூறு நிறை, சராசரி அணுநிறை, இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு இது இருக்கா, யூனிட் அலகு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அலகு கிடையாது. இதே வேல்யூ எல்லாத்தையும் நீங்க கிராம்ல எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா கிராம் அணுநிறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மூலக்கூறுக்கு வந்து கிராம்ல எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதை கிராம் மூலக்கூறு நிறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சராசரிக்கும். அந்த வேல்யூ நீங்க எடுத்துக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து கிராம்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குவான்டிட்டி ஜாஸ்தி பண்ணி அப்போ அதோடைய பேர்ல வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வரும். முன்னாடி வந்து கிராம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஜென்ரலா ஒப்பு அணுநிறை, சராசரி அணுநிறை இல்ல ஒப்பு மூலக்கூறு நிறைக்கு வந்து அலகு இருக்கா அப்படின்னு கேட்டா அலகு கிடையாது. நோ யூனிட். சோ இந்த கான்செப்ட் புரிஞ்சது இல்ல? கிளியர் இல்லையா? இப்போ இந்த ஒப்பு அணுநிறை அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும் போது திடீர்னு வந்து ஒரு சயின்டிஸ்டுக்கு வந்து ஒரு குழப்பம் வரும். என்ன வரும் அப்படின்னா நம்ம ஸ்டாண்டர்டா எடுத்துக்கக்கூடிய ஒரு தனிமத்துக்கு ஐசோடோப் இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல ஹைட்ரஜன் வச்சிருந்தோம், அப்புறம் ஆக்சிஜனை மாத்தணும், அப்புறம் கார்பனை மாத்தணும். இப்படி என்ன பண்ணோம்? ஒன்னொன்னா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்தோம். இப்போ நம்ம ஸ்டாண்டர்டா எடுத்துக்கக்கூடிய அந்த தனிமத்துக்கு மட்டும்தான் ஐசோடோப் இருக்குமா? எந்த தனிமத்தை கண்டுபிடிக்கிறோமோ, எந்த தனிமத்துக்கு ஒப்பு அணுநிறை கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கு கூட என்ன இருக்கலாம்? ஐசோடோப்புங்கிறது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது சில பேர் தோணுது. அப்ப அவங்க சொல்றாங்க, யோசிக்கிறாங்க அப்படின்னா கரெக்ட் தானே? எல்லாமே தனிமம் தான். கண்டுபிடிக்கிறது இயற்கையில இருந்து என்ன பண்றோம்? கண்டுபிடிக்கிறோம். எல்லாமே தனிமம் தான். நம்ம ஸ்டாண்டர்டா நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக சில தனிமங்களை வந்து எடுக்கிறோம். அதுக்கு ஐசோடோப் இருக்குன்னு தெரிஞ்சு ஒன்னொன்னா மாத்திக்கிட்டே வரோம். எதுக்கு கண்டுபிடிக்க போறோமோ, எதுக்கான ஒப்பு அணுநிலையை கண்டுபிடிக்க போறோமோ அதுக்கு கூட என்ன இருக்கலாம்? ஐசோடோப்புங்கிறது இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் போட்டிருக்க இந்த ஃபார்முலால எப்படி அது வந்து ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. சோ அப்படி வரும்போது மேல இருக்கக்கூடிய இந்த கான்செப்ட் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் உடைய எக்ஸ்டென்ஷனா என்ன வருது அப்படின்னா இந்த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்ற சராசரி அணுநிறை அப்படின்னு சொல்லி வருது. சராசரி அணுநிறை என்ன? இயற்கையில் கிடைக்கக்கூடிய கணக்கிடப்பட்ட ஐசோடோப்புகளின் சராசரியுடைய வேல்யூ, சராசரி வேல்யூ அதுதான் என்ன அப்படின்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். இது உள்ள போய் இந்த சென்டென்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு இது பண்ணீங்கன்னா ரொம்ப குழப்பமா இருக்கும். சோ இதை எக்ஸாம்பிள் வச்சு பாத்திரலாம். எக்ஸாம்பிள், இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா போரான். போரானுடைய அணியன் என்ன? 5. போரானுடைய அணியன் 5. இதோடைய நிறையன் என்ன? நிறையன் வந்து 10. இதுல என்னன்னா நிறையன் 10 இருக்கக்கூடிய போரானும் இயற்கையில கிடைக்கும். அதே மாதிரி நிறையன் 11 இருக்கக்கூடிய போரானும் இயற்கையில கிடைக்கும். புரியுதா? இது போரானுடைய ஐசோடோப் 11ங்கிறது. சோ நிறையன் 10 இருக்கக்கூடிய போரானும் கிடைக்குது, நிறையன் 11 இருக்கக்கூடிய போரானும் கிடைக்குது. இப்போ இந்த மாதிரி போரான் மாதிரியான எலமெண்ட்டுக்கெல்லாம் நான் வந்து ஒப்பு அணுநிறை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணனா என்ன பண்ண முடியும்? மேல 10ன்னு போட்டு கீழே 1ன்னு போடுவேன். அப்ப போரானுடைய ஒப்பு அணுநிறைங்கிறது எனக்கு 10ன்னு சொல்லி கிடைக்கும். இப்ப அதே அந்த 11 ஐசோடோப் இருக்கு இல்லையா? அது போரான் 11ன்ற அணுநிறையோட இருக்கக்கூடிய அந்த போரானுக்கு நான் ஒப்பு அணுநிறை கண்டுபிடிக்கனா என்ன பண்ணுவேன்? மேல 11ன்னு போடுவேன், கீழே 1ன்னு போடுவேன். சோ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஒப்பு அணுநிறைங்கிறது 11ன்னு கிடைக்கும். ஆனா இது ரெண்டுமே என்ன ஆகுது? இயற்கையில இருக்கு. போரான் 10 அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு எலமெண்ட்டும் எனக்கு வந்து இயற்கையில கிடைக்குது. போரான் 11 அப்படின்னு இருக்கக்கூடிய எலமெண்ட் என்ன ஆகுது? எனக்கு இயற்கையில கிடைக்குது. இப்போ இது ரெண்டையும் சேர்த்தாப்புல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மேல ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். புரியுதா? இந்த போரான் 10, போரான் 11 இது ரெண்டையும் சேர்த்தாப்புல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மேல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆனா இந்த ஃபார்முலா படி பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒண்ணுதான் என்னால என்ன பண்ண முடியும்? மேல சப்ஸ்டியூட் பண்ண முடியும். சோ இந்த மாதிரியான ஐசோடோப் இருக்கக்கூடிய தனிமங்களுக்கு நான் எப்படி ஒப்பு அணுநிறையை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வருது. அப்ப அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சராசரி வேல்யூவா எடுத்துக்கோங்க. சராசரி வேல்யூ அதாவது ஆவரேஜ் வேல்யூ சராசரி மதிப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 10க்கும் 11க்கும் சராசரி வேல்யூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்ங்கிற சராசரி அணுநிறை கிடைச்சிரும்னு சொல்றாங்க. இப்போ மேக்ஸ்ல சராசரிங்கிறத எப்படி பாப்பீங்க? எப்படி போடுவோம்? 2 நம்பருக்கு வந்து சராசரி எடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? 2 நம்பரையும் கூட்டி 2ஆல வகுத்துருவீங்க இல்லையா? 3 நம்பருக்கு எடுக்கணும்னா 3 நம்பரையும் கூட்டி 3ஆல வகுத்துருவீங்க. ஆனா அந்த கான்செப்ட் எங்க கிடையாது?
கெமிஸ்ட்ரியில கிடையாது. சோ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ இந்த போரான் 10 அப்படிங்கிறது இயற்கையில 20% வந்து கிடைக்கும். இயற்கையில ஒரு 20% நம்ம வாழக்கூடிய இந்த சரௌண்டிங்ல இந்த போரான் 10 அப்படிங்கிற எலிமெண்ட் எத்தனை பர்சன்ட் இருக்கு? 20% வந்து இருக்கு. போரான் 11ங்கிற எலிமெண்ட் எத்தனை பர்சன்ட் இருக்கு? ஒரு 80% இருக்கு. புரியுதா? போரான் 10 அப்படிங்கிறது ஒரு 20% இருக்கு. போரான் 11 அப்படிங்கிறது ஒரு 80% இருக்கு. நான் இதையும் என்ன பண்ணணும்? இந்த சராசரி கணக்கிடும் போது கால்குலேஷன்ல எடுத்துக்கணும். எப்படி எடுத்துப்பேன்? சோ போரானுடைய ஃபர்ஸ்ட் ஐசோடோப் அது கூட நிறை எண் என்ன? 10. இது எத்தனை பர்சன்ட் வந்து இயற்கையில கிடைக்குது? 20%. சோ 20/100. அடுத்து பாருங்க போரான் 11. இதுடைய நிறை எண் என்ன? 11. இங்க இருக்கு இல்லையா? அதுதான் இங்க எழுதியிருக்கேன். போரான் 10, போரான் 11. அது எத்தனை பர்சன்ட் இயற்கையில கிடைக்குது? 80% கிடைக்குது. அப்ப 80/100. இப்ப நான் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். பண்ண அப்படின்னா இங்க 2ன்னு வருது. இதை பண்ண அப்படின்னா என்னன்னு வரும்? 8.8ன்னு சொல்லி வரும். கரெக்டா? கரெக்டா? 8.8ன்னு வரும். சோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஆட் பண்ணணும். பண்ணனா எனக்கு என்ன வரும்? 10.8ன்னு வரும். அப்ப போரானுடைய சராசரி அணுநிறை என்ன? 10.8. புரியுதா? எப்படி போட்டிருக்கேன்னு கெமிஸ்ட்ரியில இந்த கான்செப்ட்ல எப்படி சராசரி பார்க்கணும்னு தெரியுதா? மேக்ஸ்ல வர மாதிரி 2 நம்பரை கூட்டி 2ஆல வகுக்கிற கான்செப்ட் கிடையாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எலிமெண்ட்டுக்கு நான் சராசரி வேல்யூ கணக்கிடணும் அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் அது எத்தனை சதவீதம் இயற்கையில கிடைக்குது, அடுத்த ஒரு ஐசோடோப் அது எத்தனை சதவீதம் இயற்கையில கிடைக்குது, அதையும் இன்க்ளூட் பண்ணி தான் என்ன பண்ணணும்? சராசரி வந்து கண்டுபிடிக்கணும். சோ போரான் 10க்கு நான் சராசரி எப்படி கண்டுபிடிக்கிறேன்? அதோட அணுநிறை 10. சோ 10 × 20% இயற்கையில கிடைக்குது. அப்ப 20/100. இது சால்வ் பண்ணனா ஆன்சர் வந்து எனக்கு 2ன்னு வரும். அதே மாதிரி போரான் 11க்கு கண்டுபிடிக்கிறேன். போரான் 11ங்கிறது 80% எனக்கு என்ன பண்ணுது? இயற்கையில எக்ஸிஸ்ட் ஆகுது. சோ 11 × 80/100. இதை கேன்சல் பண்ணனா சால்வ் பண்ணும்போது 8.8ன்னு வருது. இந்த ரெண்டு வேல்யூவை நான் என்ன பண்றேன்? இந்த போரான் 10 உடைய வேல்யூ, போரான் 11 வேல்யூ சால்வ் பண்ணி வந்ததை ஆட் பண்றேன். ரெண்டையும் ஆட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்குது? 10.8ன்னு கிடைக்குது. இந்த 10.8 தான் என்ன அப்படின்னா இந்த போரானுடைய சராசரி அணுநிறை. புரியுதா? சராசரி அணுநிறை போரான் மாதிரி ஐசோடோப் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டுக்கு எப்படி ஒப்பு அணுநிறை ஒப்பு அணுநிறை சராசரி அணுநிறை ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். ஒப்பு அணுநிறை வந்து எந்த மாதிரி எலிமெண்ட் கண்டுபிடிக்க முடியும்னா ஐசோடோப்பே இல்லாம ஒரே ஒரு அணுநிறையோட ஒரே ஒரு நிறையனோட இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான எலிமெண்ட்டுக்கு ஒப்பு அணுநிறை வந்து அப்படி கண்டுபிடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா அந்த RAM ரேம் மெத்தட்ல கண்டுபிடிப்பாங்க. ஒப்பு அணுநிறை அந்த மெத்தட்ல கண்டுபிடிப்பாங்க. ஆனா இந்த மாதிரி போரான் மாதிரி 2-3 ஐசோடோப் எல்லாம் வச்சிருக்கு இல்லையா, அந்த மாதிரியான எலிமெண்ட்டுக்கு எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா சராசரி அணுநிறை அப்படிங்கிற மெத்தட்ல கண்டுபிடிப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கணும். எப்படி? என்ன கேள்வி வந்திருக்கணும்? 20% 80%ங்கிறதுலாம் எனக்கு எப்படி தெரியும்? போரான கண்ணுல பார்த்து இது 20% இருக்கு 80% இருக்கு, நான் எப்படி இதை கணக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். அதுக்குதான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 1910 மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லி மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரின்னு சொல்லி ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த கருவியுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த போரானை தூக்கி நான் உள்ள போட்டேன் அப்படின்னா அந்த கருவி கிட்ட என்ன சொல்லிடும்? போரானுக்கு 2 ஐசோடோப் இருக்கு, போரானுக்கு 2 ஐசோடோப் இருக்கு. ஒன்னு போரான் 10, இன்னொன்னு போரான் 11. இந்த போரான் 10ங்கிறது 20% இயற்கையில கிடைக்கும், போரான் 11ங்கிறது 80% இயற்கையில கிடைக்கும். இது எல்லாத்தையும் யார் சொல்லிடுவா? மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி அப்படின்னு சொல்லி 1910ல கண்டுபிடிச்ச அந்த கருவி வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா எனக்கு எல்லாத்தையுமே சொல்லிடும். சோ அந்த கருவியை பேஸ் பண்ணி தான் இந்த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை என்ன பண்ணிருப்பாங்க? முன்னெடுத்துப்பாங்க. புரியுதா என்னன்னு? கிளியர்ல? அந்த ஒப்பு அணுநிறைக்கும் மூலக்கூறு ஒப்பு அணுநிறை சராசரி அணுநிறை இந்த ரெண்டு கான்செப்டும் கிளியர்ல? ரெண்டு தனித்தனி கான்செப்ட் கிடையாது. ஒப்பு அணுநிறை தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கு. ஆனா என்ன கண்டுபிடிக்கிறாங்க? நீ எடுத்துக்கக்கூடிய தனிமத்துக்கும் என்ன இருக்கலாம்? ஐசோடோப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. அதை சரி கட்டுறதுக்காக தான் அந்த ஃபார்முலாவோட எக்ஸ்டென்ஷனா என்ன அப்ளை பண்றாங்க? ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்ங்கிற அந்த சராசரி அணுநிறையை இது பண்றாங்க. இன்னைய தேதியில இந்த பீரியாடிக் டேபிள் இருக்கு இல்லையா, இதுல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்லயும் மேல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா இப்ப ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னா மேல வந்து ஒரு வேல்யூ, ஹைட்ரஜன் இங்க இருக்கும், ஹைட்ரஜன் இங்க இருக்கு அப்படின்னா மேல வந்து ஒரு வேல்யூ கொடுத்திருப்பாங்க. டெசிமல்ல புள்ளி வச்ச மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்திருப்பாங்க. அந்த வேல்யூ ஆக்சுவலி என்ன அப்படின்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிற சராசரி அணுநிறை. ஹைட்ரஜன் அப்படின்னா 3 ஐசோடோப் இருக்கு இல்லையா, இப்ப இந்த மெத்தட் போட்டோம்ல இந்த போரானுக்கு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே மாதிரி ஹைட்ரஜன் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க? 1H1 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் ஐசோடோப், 1H2ங்கிறது ரெண்டாவது ஐசோடோப், 1H3ங்கிறது மூணாவது ஐசோடோப். இதே மெத்தட்ல இது எத்தனை % எக்ஸிஸ்ட் ஆகுது இயற்கையில, இது எத்தனை %, இது எத்தனை % வச்சு இப்ப எப்படி போரானுக்கு போட்டோமோ அதே மாதிரி எல்லா ப்ராசஸும் செஞ்சு ஹைட்ரஜனுக்கு வந்து ஒரு வேல்யூவை கண்டுபிடிப்பாங்க. அந்த வேல்யூவை தான் இந்த பீரியாடிக் டேபிள்ல தனிம வரிசை அட்டவணையில ஹைட்ரஜனுக்கு மேல வந்து
எழுதியிருப்பாங்க. அதுதான் அந்த ஹைட்ரஜனுடைய என்ன நிறை எண் அப்படிங்கிறது. சோ நிறை எண் அப்படிங்கிறது என்ன? the average atomic mass, சராசரி அணு நிறை. கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட். இப்ப அணுவை பார்த்தாச்சு, அணுவுடைய கோட்பாடுகளை பார்த்து அதை சுருக்கி ஒரு 7 கோட்பாடு நவீன அணு கொள்கைன்னு பார்த்து, அதுக்கப்புறம் அணுனா என்ன, அதுல என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கு, புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இருக்கு, அதுல அணுநிறை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்றதெல்லாம் பார்த்தோம். அந்த அணுநிறைய அந்த காலத்துல எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஒப்பு அணுநிறை, சராசரி அணுநிறைன்னு சொல்லி 2 மெத்தட் வச்சு கண்டுபிடிச்சாங்க. அந்த சராசரி அணுநிறையில வரக்கூடிய வேல்யூ தான் என்ன, என்னுடைய பீரியாடிக் டேபிள்ல ஒரு தனிமத்துக்கு மேலே ஒரு தனிமத்துக்கு மேலேயே கொடுத்துருக்கக்கூடிய நிறை எண் அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்தோம். அதுல என்னெல்லாம் முன்னாடி எடுத்தாங்க பின்னாடி எடுத்தாங்க, அதுல இருக்கக்கூடிய ஸ்டோரின்னு சொல்லி கம்ப்ளீட்டா அணு அப்படிங்கிறதுக்கு கீழே ஆரம்பத்துல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் கார்பன் ஸ்கேல்ல வச்சு எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்கிறது வரைக்கும் இதுல பார்த்துட்டோம், போன டாபிக்ல பார்த்தோம். இப்ப பார்க்க போறது என்னன்னா மாலிக்யூல், மூலக்கூறை பத்தி பாக்குறோம். மூலக்கூறு எப்படி உருவாகுது? 2 அல்லது 3 அணுக்கள் ஒன்னோட ஒண்ணு சேர்றதால என்ன ஆகும்? மூலக்கூறு அப்படிங்கிறது உருவாகும். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2 3 அணுக்கள் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து என்ன உருவாகுது அப்படின்னா மூலக்கூறு அப்படிங்கிறத உருவாக்குது. எக்ஸாம்பிள் H2. 2 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, ஒரு ஹைட்ரஜனும் இன்னொரு ஹைட்ரஜனும் சேர்ந்து H2ங்கிற மூலக்கூறு உருவாக்கிருக்கு. Cl2, ஒரு குளோரின் அணு இன்னொரு குளோரின் அணு சேர்ந்து Cl2ங்கிற மூலக்கூறு உருவாக்கிருக்கு. H2O அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன், இது 3 சேர்ந்து என்ன ஆயிருக்கு? ஒரு மூலக்கூறை உருவாக்கி இருக்கு. கிளியர்? சொல்றது புரியுதா? 2 3 அணுக்கள் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து என்னவாகுது? எனக்கு மூலக்கூறை உருவாக்குது. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து, சோ மூலக்கூறுல என்னென்ன டைப் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஒத்த அணு மூலக்கூறு, வேற்று அணு மூலக்கூறு, ஹோமோ அட்டாமிக், ஹெட்ரோ அட்டாமிக் அப்படின்னு சொல்லி மூலக்கூறுல 2 டைப் இருக்கு. ஒன்னு ஒத்த அணு மூலக்கூறு, இன்னொன்னு வேற்று அணு மூலக்கூறு. ஒத்த அணு மூலக்கூறு என்ன அப்படின்னா ஒரே தனிமத்துடைய அணுக்கள் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து மூலக்கூறு உருவாக்குனுச்சுன்னா அது ஒத்த அணு மூலக்கூறு. அதே மாதிரி வேற வேற தனிமத்துடைய அணுக்கள் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து ஒரு மூலக்கூறு உருவாக்குனுச்சுன்னா அது வேற்று அணு மூலக்கூறு. இந்த ஒத்த அணு மூலக்கூறுக்கு எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் குளோரின் கொடுத்திருக்கேன். இந்த ஹைட்ரஜன் மூலக்கூறு பாருங்க, ரெண்டுமே இதுல இருக்கக்கூடிய 2 அணுக்கள் என்ன, ஒரு ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜன், ரெண்டுமே என்னதான் ஹைட்ரஜன் தனிமத்துடைய அணுக்கள் தான். புரியுதா? H2னு போட்டிருக்கேன். அந்த H2 எப்படி ஃபார்ம் ஆகுது? ரெண்டுமே ஹைட்ரஜன் அணுக்கள்ல இருக்கக்கூடிய 2 அணுக்கள் தான் சேர்ந்து என்ன பண்ணுது? H2 அப்படிங்கிற மூலக்கூறு உருவாக்கி இருக்கு. Cl2 அப்படிங்கறது எக்ஸாம்பிள். இதுல பாருங்க, Cl2 Cl பாண்ட் Cl அப்படின்னு இருக்கு. இது எப்படி உருவாயிருக்கு? குளோரின் அப்படிங்கிற ஒரே தனிமத்தில் இருக்கக்கூடிய 2 அணுக்கள் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து குளோரின் மூலக்கூறு உருவாக்கி இருக்கு. இது ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லி ஹைட்ரஜன் தனிமத்தில் இருக்கக்கூடிய 2 அணுக்கள் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து H2ங்கிற ஹைட்ரஜன் மூலக்கூறை உருவாக்கி இருக்கு. சோ ஒரே தனிமத்துடைய அணுக்கள் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து ஒரு மூலக்கூறு உருவாக்குனுச்சுன்னா அது ஹோமோ அட்டாமிக் அல்லது ஒத்த அணு மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்ரோ அட்டாமிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வெவ்வேறு தனிமத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து ஒரு மூலக்கூறு உருவாக்குனுச்சு அப்படின்னா அது ஹெட்ரோ அட்டாமிக், அதாவது வேற்று அணு மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வாட்டர், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். வாட்டர் அப்படிங்கறத ஏன் எக்ஸாம்பிளா எடுத்திருக்கேன்? இதுல ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சொல்லி 2 தனிமத்துடைய அணுக்கள் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து என்ன உருவாக்கி இருக்கு? நீர் மூலக்கூறை உருவாக்கி இருக்கு. அதே மாதிரி ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ல ஹைட்ரஜன் குளோரின் சொல்லி 2 வேற வேற தனிமங்கள்ல இருக்கக்கூடிய அணுக்கள் ஒண்ணு சேர்ந்து என்ன உருவாக்கி இருக்கு? இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உருவாக்கி இருக்கு. இந்த மாதிரி வெவ்வேறு தனிமத்துல இருக்கக்கூடிய அணுக்கள் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து ஒரு மூலக்கூறு உருவாக்குனுச்சுன்னா அது வேற்று அணு மூலக்கூறுன்னு சொல்லுவாங்க. ஒரே தனிமத்துல இருக்கக்கூடிய அணுக்கள் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து ஒரு மூலக்கூறு உருவாக்குனுச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ஒத்த அணு மூலக்கூறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல இந்த வேற்று அணு மூலக்கூறு இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்ன அப்படின்னா காம்பவுண்ட், சேர்மம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சேர்மம் அப்படின்னா என்ன? வேற்று அணு மூலக்கூறு. வெவ்வேறு தனிமங்கள் இருக்கக்கூடிய அணுக்கள் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து ஒரு மூலக்கூறு உருவாக்குனுச்சு அப்படின்னா அது வேற்று அணு மூலக்கூறுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சேர்மம்னு அழைக்கப்படுற காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லியும் என்ன பண்ணலாம்? சொல்லலாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஹெட்ரோ அட்டாமிக் மாலிகூல்ஸ், வேற்று அணு மூலக்கூறுக்கு சேர்மம் அப்படிங்கிற காம்பவுண்ட் அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு. இத பாருங்க, இந்த வென் டயகிராம் பார்த்தா என்ன தோணுது உங்களுக்கு? இந்த வெண்படத்தை பார்த்தா முதல்ல ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன், அத மாலிக்யூல் மூலக்கூறுன்னு எழுதியிருக்கேன். உள்ள இன்னொரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன், அதுக்கு என்னன்னு பேர் வச்சிருக்கேன்? காம்பவுண்ட், சேர்மம்னு பேர் வச்சிருக்கேன். பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணுது? நிறைய மேக்ஸ்ல எல்லாம் வென் டயகிராம் பார்த்திருப்பீங்களே, என்ன தோணுது? ஒன்னும் தோணலையா? புரியல. இதுல என்னன்னா உங்களுக்கு இது புரியலன்னா ஸ்டேட்மெண்டா கூட எழுதி வச்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்டா எழுதாம பிக்சரா வரைஞ்சிருக்கேன். அப்படி இருந்தா கொஞ்சம் ஈஸியா ஞாபகத்துல இருக்கும். என்ன சொல்ல வராங்கன்னா எல்லா சேர்மமுமே மூலக்கூறு தான். புரியுதா? எல்லா சேர்மமுமே மூலக்கூறு தான். இந்த மூலக்கூறுக்குள்ள எல்லா சேர்மமும் வந்துரும். ஆனா எல்லா மூலக்கூறுமே சேர்மம் கிடையாது. புரியுதா? எல்லா சேர்மமுமே மூலக்கூறு தான். ஆனா எல்லா மூலக்கூறுமே சேர்மம் கிடையாது. ஏன் கிடையாது? மூலக்கூறு அப்படிங்கிற கான்செப்ட் கீழே என்னெல்லாம் வரும்? ஒத்த அணு மூலக்கூறு வரும், வேற்று அணு மூலக்கூறு வரும். ஆனா சேர்மம்ங்கிறது என்ன மட்டும்தான்? வேற்று அணு மூலக்கூறு மட்டும்தான்.
அப்போ இந்த வேற்றணு மூலக்கூறை நான் மூலக்கூறு அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா இந்த மூலக்கூறு அப்படிங்கிறது வந்து இந்த இதுக்குள்ள மட்டும் வந்துருமா அப்படின்னா வேற்றணு மூலக்கூறை மட்டும் தான் நான் மூலக்கூறுன்னு சொல்றேன்னா இல்ல. ஒத்த அணு மூலக்கூறு எனக்கு என்னதான் மூலக்கூறு தான். புரியுதா? ஏன் இந்த வெண்டைகிராம் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு. சோ இது ரொம்ப முக்கியம். இதை வந்து ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியணும். என்ன எல்லா விதமான சேர்மமுமே வந்து ஒரு மூலக்கூறு தான். ஆனா எல்லா மூலக்கூறுமே ஒரு சேர்மம் கிடையாது. உங்களுக்கு சென்டென்ஸ்ல எழுதணும் அப்படின்னாலும் இதை எழுதி வச்சுக்கோங்க. இல்ல இந்த மாதிரி சிம்பிளா டயக்ராம் போட்டு உங்களுக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கேட்டா அந்த டயக்ராம் தான் ஈஸி. இப்படி இருந்தா உங்களுக்கு டக்குன்னு பார்த்தோன்னே ஞாபகம் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அட்டாமிசிட்டி, அணுக்கட்டு எண். அணுக்கட்டு எண் அப்படின்னா என்னன்னா ஒரு மூலக்கூறுல எத்தனை அணுக்கள் இருக்கோ அதுதான் அந்த மூலக்கூறுக்கான அணுக்கட்டு எண். புரியுதா? ஒரு மூலக்கூறுல எத்தனை அணுக்கள் இருக்கோ அதுதான் அந்த மூலக்கூறுக்கான அணுக்கட்டு எண். நான் சில மூலக்கூறு இங்க எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் O2. இந்த O2ல எத்தனை, இது O2 உடைய அந்த O2ங்கிற மூலக்கூறு ஆக்சிஜன் மூலக்கூறுடைய அணுக்கட்டு எண் என்ன? டெஃபினிஷன் கொடுத்தாச்சு. ஒரு மூலக்கூறுல எத்தனை அணுக்கள் இருக்கோ அதுதான் அந்த மூலக்கூறுடைய அணுக்கட்டு எண்ணு கொடுத்திருக்கேன். சோ O2ங்கிறது ஒரு மூலக்கூறு, அதுல எத்தனை அணுக்கள் இருக்கு? 2 ஆக்சிஜன் அணு இருக்கு. அப்போ அதோட அணுக்கட்டு எண் என்ன? 2. அடுத்து பாருங்க ஓசோன், O3ன்னு இருக்கு. இதுல எத்தனை அணுக்கட்டு எண் வரும்? 3. ஏன்னா 3 ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கு. சோ இதோட அணுக்கட்டு எண் 3. அடுத்து பாருங்க ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் HCl எழுதியிருக்கேன். இதுல எத்தனை அணு? 2. நெக்ஸ்ட் ஒன் வாட்டர் H2O 3. 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் இருக்கு. சோ 3. இதுல என்னன்னா இதுல வந்து சப்டிவிஷனா இன்னொரு பேர் வைப்பாங்க இதுக்கு. O2 அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா மூலக்கூறு தான். இது என்ன சொல்லுவாங்கன்னா ஒத்த ஈரணு மூலக்கூறுன்னு சொல்லுவாங்க. ஒத்த ஈரணு மூலக்கூறு. ஏன் அந்த ஒத்த அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா இது உருவாக்கி இருக்கிறது ஒரு ஆக்சிஜன் இன்னொரு ஆக்சிஜன், ரெண்டுமே ஆக்சிஜனை சேர்ந்த அணுக்கள் தானா? ஒரே தனிமத்துடைய அணுக்கள் தானே. ஆக்சிஜன்ங்கிறது ஒரே தனிமம் தான். அதுல இருக்கக்கூடிய 2 அணுக்கள் தான் சேர்ந்து எனக்கு என்ன உருவாக்கி இருக்கு? ஆக்சிஜன் மூலக்கூறு உருவாக்கி இருக்கு. அப்போ ஒத்த அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னா ஒரே தனிமத்துடைய அணுக்கள் தான் சேர்ந்து இந்த O2 உருவாக்கி இருக்கு. அதனால ஒத்த. ஈரணு அப்படின்னு ஏன் சொல்றாங்க? டயட்டாமிக். 2 இருக்கு. கீழே என்ன போட்டிருக்கேன்? 2ன்னு போட்டிருக்கேன். 2 அணுக்கள் சேர்ந்துதான், அதாவது ஒரே தனிமத்துடைய 2 அணுக்கள் சேர்ந்து இந்த மூலக்கூறு உருவாக்கி இருக்கு. அப்போ ஒத்த ஈரணு மூலக்கூறு. புரியுதா? அடுத்து பாருங்க, இது வந்து என்ன? O3 ஓசோன் என்ன சொல்றேன்? ஒத்த மூவணு மூலக்கூறுன்னு சொல்றேன். ஏன்? 1 2 3. சோ இது என்ன? ஆக்சிஜன் தான். ஒரே தனிமம் தான். ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரே தனிமம் தான். ஆனா எத்தனை ஆக்சிஜன் சேர்ந்திருக்கு? 3 ஆக்சிஜன் சேர்ந்திருக்கு. அப்போ ஒத்த மூவணு மூலக்கூறு. புரியுதா? கீழே பாருங்க, வேற்று ஈரணு மூலக்கூறுன்னு எழுதியிருக்கேன். ஏன் வேற்று ஈரணு மூலக்கூறுன்னு எழுதியிருக்கேன்? ஹைட்ரஜன் வேற தனிமம், குளோரின்ங்கிறது வேற தனிமம். அப்போ வேற்று. ஈரணுன்னு ஏன் எழுதியிருக்கேன்? 2 அணுக்கள், ஒரு ஹைட்ரஜன் அணு ஒரு குளோரின் அணு. அப்படின்னா அது என்ன வரும்? வேற்று ஈரணு மூலக்கூறு. அடுத்து கீழே பாருங்க, இதை வந்து என்ன சொல்றேன்? வேற்று மூவணு மூலக்கூறு. வாட்டர் அப்படிங்கிறது வேற்று மூவணு மூலக்கூறு. ஏன்? ஹைட்ரஜன் வேற தனிமம், ஆக்சிஜன்ங்கிறது வேற தனிமம். சோ வேற்று. ஏன் மூவணு சொல்றேன்? ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 1, மொத்தம் 3 அணுக்கள் வந்து சேர்ந்திருக்கு. சோ வேற்று மூவணு மூலக்கூறு. எப்படி அதை சொல்லியிருக்கேன்றது புரியுதா? குழப்பம் இல்ல? ஒத்த ஈரணு, ஒத்த மூவணு, வேற்று ஈரணு, வேற்று மூவணுன்னு சொல்லி இதுக்கு ஏன் பேர் வந்திருக்குன்றது புரியுது இல்ல? இந்த பேர் வைக்கிறதுல குழப்பம் இல்லைன்னு நம்புறேன். சோ இதுலயே வந்து இன்னொன்னு சொல்லுவாங்க, பல அணு மூலக்கூறு அப்படின்னு. இந்த பல அணு மூலக்கூறு அப்படிங்கிறது என்னன்னா ஒண்ணுக்கும் அதாவது 3க்கும் மேற்பட்ட அணுக்கள் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து ஒரு மூலக்கூறு உருவாக்குச்சுன்னா அதை பல அணு மூலக்கூறுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாஸ்பாரிக் ஆசிட் H3PO4 சொல்லலாமா? மீத்தேன் CH4 இது சொல்லலாமா? இதுல என்ன? இதுல மொத்தம் அணுக்கட்டு எண் 5. இதுல அணுக்கட்டு எண் என்ன? 4 5 6 7 8. சோ இதுல எல்லாம் என்ன? இந்த அணுக்கட்டு எண்ணுடைய எண்ணிக்கை எத்தனை கூடி போச்சு? 3 தாண்டி போயிடுச்சு. இந்த மாதிரி அணுக்கட்டு எண்ணோட எண்ணு வந்து 3 தாண்டி போயிடுச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பல அணு மூலக்கூறுன்னு சொல்லுவாங்க. புரியுதா? பேர் எப்படி வச்சிருக்கோம்? இது என்னன்னு புரியுதா? ஜஸ்ட் அட்டாமிசிட்டிங்கிற அணுக்கட்டு எண் அப்படின்னா என்னன்னா ஒரு மூலக்கூறுல எத்தனை அணுக்கள் இருக்கோ அதுதான் அதோடைய அணுக்கட்டு எண். ஆனா அந்த அணுக்கட்டு எண்ணை பேஸா வச்சு அதை வந்து மேற்கொண்டு பிரிச்சிருக்காங்க. ஒத்த ஈரணு, ஒத்த மூவணு, வேற்று ஈரணு, வேற்று மூவணும்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இல்ல 4வது 5வதா இருக்கக்கூடிய இன்னொரு வெரைட்டி என்ன அப்படின்னா பல அணு மூலக்கூறு. அப்படின்னா என்னன்னா பல அணுக்கள் வந்து ஒண்ணு சேர்ந்து 3க்கும் மேற்பட்ட அணுக்கள் வந்து ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து ஒரு மூலக்கூறு உருவாக்கி இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க? பல அணு மூலக்கூறுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாஸ்பாரிக் ஆசிட், மீத்தேன். இதுக்கு நீங்க என்ன வேணாலும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஞாபகம் வந்தது அதுல எழுதியிருக்கேன்.
கிளியர்ல அணுக்கட்டு என்ன. சோ நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். இப்போ மூலக்கூறை பத்தி பார்த்துட்டோம். ஒப்பு மூலக்கூறு நிறைனா என்னன்னு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? அணுன்னா பார்த்தோம். அணுக்கு நிறை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அந்த காலத்துலன்னு பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? ஒத்த அணு நிறைன்னு, ஒப்பு அணு நிறை, அதுக்கப்புறம் சராசரி அணு நிறைன்னு சொல்லி 2 கான்செப்ட் பார்த்தோமா. அதே மாதிரி இப்போ மூலக்கூறுனா என்னன்னு பார்த்திருக்கோம். அப்போ மூலக்கூறுடைய நிறை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி ஒப்பு மூலக்கூறு நிறை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை 1 AMU at கார்பன் ஸ்கேல். எடுத்துக்கொள்ளப்பட்ட தனிமத்தின் ஒரு மூலக்கூறின் நிறை டிவைடட் பை 1 AMU at கார்பன் அளவீடு. இதுல இருந்து என்ன புரியுது உங்களுக்கு? ஒண்ணுமே இல்ல. ஒப்பு அணுநிறைன்னு ஒண்ணு பார்த்தோம்ல, அதுக்கும் கீழே என்னன்னு தான் வரும்? 1 AMUங்கிறது தான் வேல்யூ. கார்பனை ஸ்கேலா வச்சு தான் கண்டுபிடிச்சோம். எப்படி? 1/12 கிராம் ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன் 12 அப்படின்னு வச்சுக்கிட்டோம். அப்ப எப்படி வந்துச்சு? 1/12 இன்டூ மாஸ் ஆஃப் கார்பன் 12. கார்பன் 12 ஐசோடோப்புடைய நிறை அப்படிங்கிறது 12. இந்த 12 கேன்சல் பண்ணி நான் 1ன்னு கொண்டு வந்தேன். ஸோ 1 AMU. ஆனா அதுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய தனிமம் என்ன? கார்பன் அப்படிங்கிற தனிமத்தை பயன்படுத்தினேன். அதனால நான் அதை என்னன்னு சொல்றேன்? கார்பன் அளவீடு அப்படின்னு சொல்றேன். இனிமே வரக்கூடிய எல்லாத்துலயும் 1 AMU at கார்பன் அளவீடு அப்படின்னு சொல்லி நான் போட்டேன்னா உங்களுக்கு இதுதான் ஞாபகம் வரணும். 1/12 கிராம் ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். ஸோ அதை சுருக்கி தான் 1/AMU at கார்பன் அளவீடு. இது அப்படியே ஒப்பு அணுநிறையில பாத்தீங்கல்ல, அதே வேல்யூ தான். பட் மேல மட்டும் ஒரு சேஞ்ச் வருது. அதுல என்ன பார்த்தோம்? ஒப்பு அணுநிறையில அணுக்களுக்கான நிறை என்ன எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த ஒப்பு மூலக்கூறு நிறையில என்ன அப்படின்னா, ஒரு மூலக்கூறுக்கான நிறை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறத பத்தி பாக்குறதா ஒப்பு மூலக்கூறு நிறை. இது ஃபார்முலா. பட் ஆனா என்னன்னா, இந்த மெத்தடை பேஸ் பண்ணி யாரும் வந்து ஒரு மூலக்கூறுக்கு நிறை வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க. இதுக்கு பின்னாடி இன்னொன்னு இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்பாங்க. இத பாருங்களேன். ஒப்பு மூலக்கூறு நிறை RMM, ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். ஒப்பு மூலக்கூறு நிறை. சோ ஒப்பு மூலக்கூறு நிறை அப்படிங்கிறது ஒத்த அணு நிறை. ஒரு மூலக்கூறுல இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுடைய ஒத்த அணுநிறைகளின் கூடுதல் தான் அந்த மூலக்கூறுடைய ஒப்பு மூலக்கூறு நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்ல. பருப்பொருளுக்கு வெயிட் கண்டுபிடிக்கும் போது பார்த்தோம்ல, இது எக்கச்சக்கமான அணுக்களால் ஆனது. இந்த அணுக்கள்ல இருக்கும் இதை உருவாக்குன அணுக்களுடைய நிறையன்களை கூட்டினா எனக்கு பருப்பொருளுடைய நிறை கிடைச்சிடும் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு மூலக்கூறுடைய ஒப்பு மூலக்கூறு நிறை எனக்கு வேணும் அப்படின்னா, அந்த மூலக்கூறுல என்னென்ன அணுக்கள் இருக்கோ அத்தனை அணுக்களுக்கும் நான் என்ன பண்றேன்? ஒப்பு அணுநிறையை கண்டுபிடிக்கிறேன். அந்த ஒப்பு அணுநிறையை நான் கூட்டினேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்? அந்த மூலக்கூறுடைய ஒப்பு மூலக்கூறு நிறை அப்படிங்கிறது கிடைச்சிடும் சொல்லியிருக்காங்க. இது மேபி உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். ஒரு சின்ன கால்குலேஷன் தான் பாத்துக்கோங்க. நீர் அப்படிங்கிறது ஒரு மூலக்கூறா? நீர் அப்படிங்கறத ஒரு மூலக்கூறுன்னு என்னால சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். என்ன மூலக்கூறு இது? வேற்று ஈரணு மூலக்கூறு. புரியுதா? வேற்று ஈரணு. ஏன் வேற்று ஈரணு மூலக்கூறுன்னு சொல்றேன்? அதுல ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 2 தனிமத்தோட அணுக்கள் இருக்கு. சோ வேற்று ஈரணு வேற்று மூவணு மூலக்கூறு. ஏன் வேற்று மூவணு மூலக்கூறுன்னு சொல்றேன்? ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சொல்லி 2 வேற தனிமம் இருக்கு. சோ அதனால வேற்று மூவணுன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுல 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் சொல்லி மொத்தம் 3 அணுக்கள் இருக்கு. சோ வேற்று மூவணு மூலக்கூறு. இந்த மூலக்கூறுக்கு நான் மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்க போறேன். எப்படி கண்டுபிடிப்பேன்? எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஹைட்ரஜனுடைய நிறை என்ன? 1. அதுதான் அதோடைய ஒப்பு அணுநிறை. பிளஸ் ஆக்சிஜன் இருக்கு. எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்கு. சோ 1 கிராஸ் ஆக்சிஜனுடைய ஒப்பு அணுநிறை என்ன? 16. கிளியர்? 16. சோ இதை நான் சால்வ் பண்ணனா 2 பிளஸ் 16 ஈக்குவல் டு 18 வரும். இந்த 18 தான் என்ன அப்படின்னா நீருடைய ஒப்பு மூலக்கூறு நிறை. புரியுதா? சோ ஒப்பு மூலக்கூறு நிறைய முன்னாடி இதுல பார்த்த இந்த ஸ்லைட்ல பார்த்த ஃபார்முலா வச்சு என்ன பண்ணலாம்? போடலாம். ஆனா அதுக்கு ஈஸியான மெத்தட் இருக்கும்போது நாம ஏன் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றாங்க. இந்த மெத்தட்ல என்ன அப்படின்னா, இதுல மொத்தம் 3 அணுக்கள் இருக்கு. இந்த மொத்தம் 3 அணுக்களுடைய ஒப்பு அணுநிறையை நான் கூட்டினேன் அப்படின்னா நீர் மூலக்கூறுடைய ஒப்பு மூலக்கூறு நிறை எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுதான் ஃபார்முலா. ஜஸ்ட் 2 இன்ட்டு இந்த ஹைட்ரஜனுடைய ஒப்பு அணுநிறை அப்படிங்கிறது 1, ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜன் இருக்கு, அதோடைய ஒப்பு அணுநிறை அப்படிங்கிறது 16, மொத்தம் 18. 2 கூட்டினோம் அப்படின்னா 2 பிளஸ் 16 which is equal to 18. இந்த 18 அப்படிங்கிறது நீர் மூலக்கூறுடைய ஒப்பு மூலக்கூறு நிறை. இப்ப இந்த ஒப்பு மூலக்கூறு நிறையை வச்சுட்டு நான் என்ன கண்டுபிடிக்க முடியும்னா, இந்த நீர் மூலக்கூறுல எத்தனை சதவீதம் ஹைட்ரஜன் இருக்கு, எத்தனை சதவீதம் ஆக்சிஜன் இருக்கு அப்படிங்கறத என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது?
ஹைட்ரஜன் மொத்தம் 2 இருக்கு. ஒரு ஹைட்ரஜனுடைய நிறை எண் அப்படிங்கிறது 1. அப்ப 2 × 1 அப்படிங்கிறது 2ன்னு வரும். சோ ஹைட்ரஜன் வந்து எத்தனை சதவீதம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதோட பெர்சன்டேஜ் நான் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? மேல 2 டிவைடட் பை மொத்தம் 18 × 100. இதை சால்வ் பண்ணனா இந்த நீர் மூலக்கூறுல ஹைட்ரஜன் எத்தனை சதவீதம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆக்சிஜனுடைய நிறை எண் அப்படிங்கிறது 16. ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு, அதனால டைரக்டா 16 எழுதுறேன். 16 டிவைடட் பை 18 × 100. இதை சால்வ் பண்ணனா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? ஆக்சிஜன் அப்படிங்கிறது இந்த நீர் மூலக்கூறுல எத்தனை சதவீதம் இருக்குன்னு தெரிஞ்சிடும். புரியுதா? சதவீத நிறை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு. சோ முதல்ல அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒப்பு மூலக்கூறு நிறையை வந்து கண்டுபிடிக்கணும். எதுக்கு எந்த மாலிக்யூல்ல இருக்க தனிமத்துக்கு பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போறோமோ அதுக்கு முதல்ல நான் என்ன பண்ணிடணும்? ஒப்பு மூலக்கூறு நிறையை கண்டுபிடிச்சிடணும். சோ நீருக்கு ஒப்பு மூலக்கூறு நிறை 18ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். இந்த 18 கிராம்ல நீர் அப்படிங்கிறது நீர்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எத்தனை சதவீதம் இருக்கு, ஆக்சிஜன் எத்தனை சதவீதம் இருக்கு அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கணும். சோ ஹைட்ரஜனுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்தம் அதுல எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு நான் பார்க்கணும். 2 ஹைட்ரஜன் இருக்கு. சோ 2 × ஹைட்ரஜனுடைய அணுநிறை வந்து 1, ஒப்பு அணுநிறை அப்படிங்கிறது 1. சோ 2 × 1 அப்படிங்கிறது 2. சோ 2 டிவைடட் பை மொத்தமா இருக்கக்கூடிய வேல்யூ 18, அது கீழே போட்டுக்கிறேன் டினாமினேட்டர்ல, இன்டூ பெர்சன்டேஜ்ல எனக்கு வேணும் அப்படிங்கறதால × 100. சோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஹைட்ரஜன் எத்தனை பெர்சன்டேஜ் நீர்ல இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு போடும்போது ஆக்சிஜனுடைய நிறை எண் அப்படிங்கிறது 16. சோ 16 டிவைடட் பை ஓவராலா நீர் மூலக்கூறுடைய ஒப்பு மூலக்கூறு நிறைங்கிறது 18 இன்டூ இதே பெர்சன்டேஜ்ல வேணுங்கிறதால × 100 சொல்லி போடுறோம். டிவைடட் பை 18 × 100 போடுறோம். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன தெரிஞ்சிடும்? நீர் மூலக்கூறுல ஆக்சிஜனோட பெர்சன்டேஜ் எத்தனை இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். புரியுதா? ஒப்பு மூலக்கூறு நிறை எப்படி கண்டுபிடிக்கிறோம், அதுல இருந்து அந்த மூலக்கூறுல இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டும் எத்தனை பெர்சன்டேஜ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். கிளியர்ல? மூலக்கூறுனா என்ன, ஒப்பு மூலக்கூறு நிறைனா என்னன்னு. ஓகே, அடுத்து இப்ப வரைக்கும் அணுனா என்னன்னு பார்த்துட்டோம், மூலக்கூறுனா என்னன்னு பார்த்துட்டோம். அப்ப அணுக்கும் மூலக்கூறுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னன்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது வந்து ஒரு தனிமத்துல இருக்கக்கூடிய மிகச்சிறிய துகள் தான் என்னன்னு சொல்லுவோம்னா அணுன்னு சொல்லுவோம். ஒரு தனிமத்துடைய மிகச்சிறிய துகள் தான் என்ன அப்படின்னா அணு அப்படிங்கிறது. மூலக்கூறு அப்படிங்கிறது என்னன்னா ஒரு தனிமத்துடைய மிகச்சிறிய துகளாகவும் இருக்கலாம், இல்ல ஒரு சேர்மத்துடைய மிகச்சிறிய துகளாகவும் இருக்கலாம். இந்த அணுவை படிக்கும் போது சேர்மம்ங்கிற கான்செப்ட் நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம். எதுலதான் படிச்சிருப்போம்? மூலக்கூறுல தான் படிச்சிருப்போம். சோ அதனால இந்த வார்த்தையை இதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு தனிமம் இல்ல ஒரு சேர்மம், இதுல இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறிய துகளை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா மூலக்கூறுன்னு சொல்லுவேன். ஆனா அந்த அணு அப்படிங்கிறது ஒரு தனிமத்துடைய மிகச்சிறிய துகளா மட்டும்தான் இருக்கும். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இது ஃப்ரீ ஸ்டேட்ல வந்து எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு சொல்றாங்க. அணுங்கிறது வந்து என்னன்னா ஃப்ரீ ஸ்டேட்ல கிடைக்காது. அது என்ன ஃப்ரீ ஸ்டேட்ல கிடைக்காது? தனித்த நிலையில் இருப்பதில்லை. அப்படின்னா என்ன? ஆக்சிஜன் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா எப்போதுமே அதை வந்து ஆக்சிஜன் நீங்க எழுதும் போது எப்படி உங்க மைண்டுக்கு ஞாபகம் வரும்? O2 தான் ஞாபகம் வரும். நைட்ரஜன் எழுதும் போது எப்படிதான் ஞாபகம் வரும்? N2 தான் ஞாபகம் வரும். ஹைட்ரஜன் எழுதும் போதும் H2 தான் என்ன பண்ணுவோம்? எழுதுவோம். ஏன் அப்படி எழுதுறோம்? அது நமக்கே வந்து என்ன ஆயிடுச்சு? டிஃபால்ட்டா பிக்ஸ்டே ஆயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான எலமெண்ட் அந்த தனிம அட்டவணையில இருக்க எந்த எலமெண்ட்டும் எப்படி இயங்காது அப்படின்னா தனித்த நிலையில இயங்காது. எப்படி தனித்த நிலைன்னா என்ன? இந்த ஆக்சிஜன் O2 அப்படின்றதுதான் இயற்கையில நமக்கு கிடைக்கும். வெறும் O அப்படிங்கிற ஸ்டேட்ல வந்து நமக்கு கிடைக்காது. இது என்ன சொல்லுவாங்கன்னா பிறவி நிலை அணுன்னு சொல்லுவாங்க. நேசன்ட் ஆக்சிஜன் பிறவி நிலை அணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு மூலக்கூறை ஃபார்ம் பண்ணாம தனித்த நிலையில இயங்கிட்டு இருக்கு, அதை பிறவி நிலைன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி எந்த எலமெண்ட்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பீரியாடிக் டேபிள்ல இப்படி தனித்த நிலையில இருக்காது. எதோடையாவது சேர்ந்து ஏதோ ஒரு வகையில ஒரு மூலக்கூறா தான் என்ன ஆகும்? அது தெரியும், எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அணு அப்படிங்கிறது என்னவா இருக்காது? தனித்த நிலையில இருக்காது. ஆனா மூலக்கூறுங்கிறது தனித்த நிலையில இருக்கும். எழுதுறோம் இல்லையா? H2, O2, N2 இதெல்லாம் எழுதுறோம். இதெல்லாம் என்ன? மூலக்கூறு தான். சோ மூலக்கூறு அப்படிங்கிறது தனித்த நிலையில இருக்கும். அடுத்து இது ஹைலி ரியாக்டிவ். அணுக்கள் அப்படிங்கிறது ஹைலி ரியாக்டிவ். ஆனா மூலக்கூறு அப்படிங்கிறது லெஸ் ரியாக்டிவ். இப்படி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது வந்து அணுங்கிறது வந்து இப்போ ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி தனியா இருக்கு. இந்த ஆக்சிஜனுக்கு வந்து கடைசி வேலன்சி செல்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 6 எலக்ட்ரான் இருக்கும். 1 2 3 4 5 6 இப்படி வந்து இப்படி இருக்கும். இன்னும் ஒரு 2 எலக்ட்ரான் வந்துட்டு என்ன ஆயிடும்? அது வந்து கம்ப்ளீட்லி ஃபில் ஆயிடும். ஸோ ஸ்டேபிள் ஆயிடும். ஸ்டேபிள் ஆகிறதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து தேடிக்கிட்டே இருக்கும். அது நம்ம யார் வர்றா பக்கத்துல அதோட சேர்ந்து நம்ம ரியாக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும்? தேடிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த மாதிரி மூலக்கூறுலாம் பாத்தீங்க அப்படின்னா அது ஏற்கனவே கமிட்டடா தான் இருக்கு. ஏதோ ஒரு எலமெண்டோட என்னவா இருக்கு? மத்த தனிமத்தோட அணுவோ இல்ல அதே தனிமத்துடைய அணுவோ இதோடய சேர்ந்து ஜோடியா தான் அது இருக்கு. ஜோடியா இருக்கும்போது ஸ்டேபிளா தான் இருக்கும். சோ அதனால அது என்ன பண்ணாது அப்படின்னா அதிகமா ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது. இன்னும் ஈஸியா சொல்லுன்னா சிங்கிளா இருந்தோம் அப்படின்னா எப்படி இருப்போம்? நம்மளுடைய வினைத்திறன் வந்து எப்படி இருக்கும்? ஜாஸ்தியா இருக்கும். எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை நமக்கு. எப்படி இருப்போம்? நம்மளோட வேலைகளை ரொம்ப மும்முரமா செஞ்சுட்டு இருப்போம். கரெக்டா டைமுக்கு சாப்பிட்றது, டைமுக்கு தூங்குறது, டைமுக்கு ஏஞ்சி நம்ம வேலையை பாக்குறது எல்லாமே எப்படி இருந்தாதான் இருக்கும்? சிங்கிளா இருக்கும் போது தான் இருக்கும். அதுவே கமிட்டட் ஆயிட்டா உங்க நிலைமையில என்ன ஆயிடும்? மோசமாயிடும் இல்லையா? கமிட்டடா இருந்தா என்ன பண்ண முடியாது? ரியாக்டிவா ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. சோ உங்களோட இதுல வந்து
தூங்குறதுக்கான டைம்ல தூங்க மாட்டாங்க, சாப்பிடறதுக்கான டைம்ல சாப்பிட மாட்டாங்க. வேலையில என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரியாக்ஷன்லயே ஒரு மந்தமான சூழல் இருக்கும் அவங்க கிட்ட. எப்போதும் ஏதாவது ஒண்ணு யோசிச்சபடி ஒரு ஒரு ஆக்டிவாவே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. சோ மூலக்கூறுங்கிறது எல்லாமே கமிட்டட் தான். சோ அதனால எப்படி இருக்கும்? ஏன் H2, N2, Cl2 அப்படிதான் இருக்கும். இதே அணு அப்படிங்கிறது சிங்கிள். பாருங்க O, N, ஹைட்ரஜன் அப்படின்னு இருக்கும். இப்படி சிங்கிளா இருக்கிறது எல்லாமே ரியாக்டிவா இருக்கும், ஆக்டிவா இருக்கும். இப்படி கமிட்டடா இருக்கிறது எல்லாமே எப்படி இருக்கும்? லெஸ் ரியாக்டிவா இருக்கும், கொஞ்சம் மந்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்காக சொல்றேன், வேற கற்பனைக்கு போயிடக்கூடாது. நோ கெமிக்கல். இந்த செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம்ல. செகண்ட் பாயிண்ட்ல என்ன பார்த்தோம்? ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்காதுன்னு பார்த்தோம். ஹைலி ரியாக்டிவா இருக்கும் அணு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து லெஸ் ரியாக்டிவ், ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்கும்னு பார்த்தோம்ல. இதுல வந்து அணுக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா மந்த வாயுக்கள். இந்த மந்த வாயுக்கள் யாரு? நோபல் கேஸ்ன்னு சொல்லுவோம். கடைசி தொகுதி 18வது தொகுதி தனிமங்கள். அதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மந்த வாயுக்கள்னு சொல்லுவோம். அதுல யார் யாரெல்லாம் இருப்பா? ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெரான்னு சொல்லி இந்த 18வது தொகுதின்னு சொல்லி கடைசி ஒரு தொகுதி இருக்கும். அந்த தொகுதியவே என்ன சொல்லுவாங்கன்னா மந்த வாயுக்கள்னே சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூலக்கூறா இருக்கவே இருக்காது. ஹீலியம்ங்கிறது He அப்படின்னு தான் இருக்கும், He2ன்னு இருக்காது. நியான் அப்படிங்கிறது Ne தான் இருக்கும், Ne2ன்னு சொல்லி எல்லாம் ஃபார்ம் ஆகாது. அது ஏன் அப்படியே ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னா அதோட அவுட்டர் செல் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அந்த எண்ம விதியை ஃபாலோ பண்ணி ரொம்ப ஸ்டேபிளா இருக்கக்கூடிய தொகுதி தான் அந்த 18வது தொகுதி. அதுக்கு எதுவுமே தேவையில்லை, எதையும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அது அப்படியே இருக்கும். அது வந்து பணக்கார வீட்டு கண்ணுக்குட்டின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன தேவை கிடையாது, இது சம்பாதிக்கணும் அது சம்பாதிக்கணும் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அதுகிட்ட எல்லாமே என்ன பண்ணும், கையில இருக்கு. அவ்வளவு ஸ்டேபிளான ஒரு தொகுதி தான் அந்த 18வது தொகுதி அப்படிங்கிறது. சோ அதனால அது என்ன பண்ணாது அப்படின்னா எதையோடையாவது சேர்ந்து ஒரு மூலக்கூறை உருவாக்கணும்னு நினைக்காது. அதனால அது மட்டும் எப்படி இருக்கும்? ஃப்ரீ ஸ்டேட்லயும் இருக்கும். சோ செகண்ட் பாயிண்ட்ல எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னா மந்த வாயுக்கள். மூணாவது பாயிண்ட்லயும் எக்ஸெப்ஷன் என்னன்னா மந்த வாயுக்கள். அதுதான் வந்து ஸ்டேபிளா இருக்கே. ஸ்டேபிளா இருக்கும்போது யாரு கூடயாவது போய் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுமா? ஆகாது. இப்போ ஹீலியம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1s2 முடிஞ்சிரும். ஒரே தொகுதி தான், அதுல 2 எலக்ட்ரான் தான். சோ அது ரெண்டும் ஃபுல்ஃபில்டா இருக்கு. சோ அதனால அதுவும் வராது. நியான் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு அட்டாமிக் நம்பர் என்ன 10. 10ன்னு இருக்கும்போது 1s2, 2s2, 2p6, 3s2 வரும். இது எல்லாமே பாருங்க. இந்த S அப்படிங்கிற அந்த ஆர்பிட்டல்லாம் பின்னாடி பார்க்கலாம். உங்களுக்கு நான் KLMN தானே வச்சு எடுத்திருக்கோம். சோ இதை வச்சே ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். சோ ஃபர்ஸ்ட் செல் தான் இருக்கு, அதுல 2 எலக்ட்ரான் தான் இருக்கும். நியானை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அட்டாமிக் நம்பர் 10. சோ 2,8ங்கிற ஸ்டேட்ல இருக்கும். அடுத்து அதே மாதிரி ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் இது எல்லாமே பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா கடைசி செல் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கும். ரொம்ப ஸ்டேபிளா இருக்கக்கூடிய தொகுதி தான் அது. சோ ஸ்டேபிளா இருக்கக்கூடிய தொகுதியில ரியாக்ஷனுக்கு என்ன இல்ல, வேலை இல்ல. சோ அதனால இந்த ரெண்டாவது பாயிண்ட்லயும் மூணாவது பாயிண்ட்லயும் எதை மட்டும் எக்ஸெப்ஷனா வச்சிருக்காங்க அப்படின்னா மந்த வாயுக்கள். கிளியர்? அணுக்களை பொறுத்த வரைக்கும். அடுத்து நோ கெமிக்கல் பாண்ட். அணுக்கள்ல கெமிக்கல் பாண்ட் இருக்குமா? அணுவே தனியா தான் இருக்குன்னு சொல்லிட்டேன், சிங்கிளா தான் இருக்கு. O, H, N இதெல்லாம் வந்து அணுக்கள் ஸ்டேட்ல இருக்கும்னு நான் சொல்லல, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓங்கிறது O2ன்னு எழுதாம நான் வெறும் ஓன்னு எழுதுனேன்னா அது வந்து ஆக்சிஜன் அணுவை குறிக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஹைட்ரஜன் அப்படிங்கிறது H2ன்னு எழுதாம வெறும் ஹைட்ரஜன் எழுதுனேன் அப்படின்னா அது ஹைட்ரஜன் அணுவை குறிக்குதுன்னு அர்த்தம். அதுல எல்லாம் என்ன இல்ல, கெமிக்கல் பாண்டே இல்ல, வேதி பிணைப்புகள் இல்ல. ஆனா இதை பாருங்க, இப்போ இதை எழுதும் போது நான் Cl2ன்னு எழுதுனேன் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? ஒரு Clக்கும் இன்னொரு Clக்கு இடையில ஏதோ ஒரு பிணைப்பு இருக்குன்னு சொல்லி அர்த்தம். Cl2ங்கிறது ஒரு மூலக்கூறு. இந்த மூலக்கூறுல நான் என்ன சொல்றேன், வேதி பிணைப்புகள் வந்து இருக்கும்னு சொல்றேன். மூலக்கூறுல வேதி பிணைப்புகள் இருக்கும்னு சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு Cl2ன்னு எழுதியிருக்கேன். இது எப்படி இருக்கும்? Cl அப்படின்னு சொல்லி இருக்கும். ஒரு Clக்கும் இன்னொரு Clக்கு இடையில என்ன இருக்கு? பிணைப்பு இருக்கு. சோ மூலக்கூறை பொறுத்த வரைக்கும் அணுக்களுக்கு இடையில என்ன இருக்கும்? பிணைப்புங்கிறது இருக்கும். ஆனா அணுக்களை பொறுத்த வரைக்கும் அதுல வேதி பிணைப்புகள் அப்படிங்கிறது கிடையாது. கிளியர்? அணுக்கும் மூலக்கூறுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இதுதான். ஓகே. 14th one. இப்போ மோல் கான்செப்ட் பாக்குறோம். மோல் கருத்து. இந்த மோல் கருத்து அப்படின்னு பார்க்கும்போது மோல்னா நிறைய படிச்சுட்டு வந்திருப்பீங்களா? என்ன என்ன தெரியும் மோல்னா என்ன? என்ன மோல்னா என்ன? அவகாட்ரோ எண். மோல்னா அவகாட்ரோ எண். எதுக்காக அந்த மோல்ங்கிற கான்செப்டை எதுக்காக கொண்டு வரணும்? எதுக்கு தேவையாது மோல் அப்படிங்கிறது? நமக்கு தேவைதான். என்ன காரணத்துக்காக தேவைன்றதால தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா ஒரு காரணம் இருக்கும்ல, இந்த காரணத்துக்காக மோல்ங்கிற கான்செப்ட் எனக்கு வேணும்பா அப்படின்னு. என்ன காரணம்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை பாருங்களேன் சார், அது இருக்கட்டும். ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி நான் எழுதுறேன். இப்போ இந்த ஆக்சிஜனை நான் நேரா பார்த்தேன் அப்படின்னா இது வந்து ஒரு ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு தனிமம். இந்த தனிமத்தை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட எத்தனை அணுக்கள் வந்து தேவைப்பட்டிருக்கும்? எக்கச்சக்கமான ஆக்சிஜன் அணுக்கள் சேர்ந்துதான் என்ன பண்ணிருக்கோம், இப்படி ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு தனிமத்தை உருவாக்கியிருக்கும். அடுத்து O2 அப்படின்னு எழுதுறேன். இது ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறு. இந்த ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறு உருவாக்குறதுக்கு எக்கச்சக்கமான ஆக்சிஜன் மூலக்கூறுகள் உதவி பண்ணிருக்கும்.
நைட்ரஜன் அப்படின்னு எழுதுறேன். இந்த ஒரு நைட்ரஜனை உருவாக்குறதுக்கு எக்கச்சக்கமான நைட்ரஜன் அணுக்கள் சேர்ந்துதான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த நைட்ரஜன் அப்படிங்கிற தனிமத்தை உருவாக்கி இருக்கோம். இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? ஒரு தனிமத்தை உருவாக்கணும் அப்படின்னா அந்த தனிமத்தை சேர்ந்த எக்கச்சக்கமான அணுக்கள் என்ன ஆகுது? ஒண்ணு சேர்ந்துதான் அந்த ஒரு பர்டிகுலர் தனிமத்தை என்ன பண்ணுது? எனக்கு உருவாக்கி கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்சிஜன் அப்படிங்கறத எக்ஸாம்பிளா எடுத்திருக்கேன். சோ இத வந்து உருவாக்குறதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 அணுக்கள், ஒரு 50 ஆக்சிஜன் அணுக்கள் சேர்ந்துதான் ஒரு ஆக்சிஜன் அப்படிங்கிற தனிமத்தை உருவாக்குதுன்னு வச்சுப்போம். அதே மாதிரி ஒரு 50 நைட்ரஜன் அணுக்கள் சேர்ந்துதான் என்னத்தை உருவாக்குது? எனக்கு ஒரு நைட்ரஜன் அப்படிங்கிற தனிமத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறோம். இப்போ நான் அந்த 50 இங்க ஒரு 50 இங்க ஒரு 50ன்னு சொல்லி இதை உருவாக்குறதுக்கு போட்டிருக்கேன் இல்லையா? அது எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. என்ன என்னோட கற்பனை, மேபி ஒரு 50 ஆக்சிஜன் அணுக்கள் சேர்ந்து ஒரு ஆக்சிஜன் தனிமத்தை உருவாக்கி இருக்கலாம்ப்பா, இல்ல ஒரு 50 நைட்ரஜன் அணுக்கள் சேர்ந்து ஒரு நைட்ரஜன்ங்கிற தனிமத்தை உருவாக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன்? நானும் அசியூம் பண்றேன். இந்த அசம்ஷன் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மோல்ங்கிற கான்செப்டை கொண்டு வர்றாங்க. அப்ப மோல்ங்கிற கான்செப்ட் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க எடுத்துக்கக்கூடிய தனிமமோ இல்ல எடுத்துக்கக்கூடிய மூலக்கூறோ எதுவா இருந்தாலும் அதை உருவாக்குறதுக்கு எத்தனை மூலக்கூறு இல்ல எத்தனை அணுக்கள் வந்து தேவைப்பட்டிருக்கும் அப்படிங்கறத சொல்றதுதான் மோல் கான்செப்ட். புரியுதா? மோல் கான்செப்ட்னா என்னன்றது புரியுதா? ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு தனிமம், நைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு தனிமம். அந்த தனிமத்தை எல்லாம் உருவாக்குறதுக்கு எக்கச்சக்கமான அணுக்கள் வந்து தேவைப்பட்டிருக்கும் இல்லையா? அதை நான் ஒரு தடவை கிளாஸ்ல நடத்தும் போது, இப்போ சோடியம் இருக்கு, சோடியம் வந்து ஒரு 50 அணுக்களால் ஆனது, குளோரின்ங்கிறது ஒரு 50 அணுக்களால் ஆனது. இந்த 50 சேர்ந்து ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது, எனக்கு சோடியம் குளோரைடு கொடுக்குது அப்படின்னு இந்த 50ன்னு எப்படி சொல்றேன்? சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா எனக்கு வந்த வேல்யூ சொல்றேன் இல்லையா? இந்த மோல் கருத்து என்ன சொல்லுது அப்படின்னா, அப்ராக்சிமேட்டாலாம் நீ சொல்லாத, எக்ஸாக்டா எத்தனை அணுக்கள் இருக்குங்கிறதே நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லுது. புரியுதா? மோல் கான்செப்ட்னா என்னன்னு? அப்படின்னா என்ன சொல்ல வருது? ஒரு ஆக்சிஜன் அணு, ஒரு ஆக்சிஜன் தனிமத்தை உருவாக்குறதுக்கு எத்தனை ஆக்சிஜன் அணுக்கள் தேவைப்பட்டிருக்குங்கிறத நான் சொல்றேன்னு சொல்லுது. ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறு உருவாக்குறதுக்கு எத்தனை ஆக்சிஜன் மூலக்கூறுகள் தேவைப்பட்டிருக்குங்கிறத நான் என்ன பண்றேன்? நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றதுதான் மோல் கான்செப்ட். புரியுதா? மோல்ங்கிறது என்னென்ன, எதுக்காக அது பயன்பாட்டுல வருதுன்னு புரியுதா? எண்ணிக்கைய கணக்கிடுறதுக்கு, ஒரு தனிமத்தை உருவாக்குறதுக்கு எக்கச்சக்கமான அணுக்கள் தேவைப்படுதுன்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, அந்த அணுக்களுடைய கவுண்ட் என்ன அப்படிங்கறத யார் சொல்றா? இந்த மோல்ங்கிறது சொல்லுது. அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள பாத்துக்கோங்க. இது ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னருக்குள்ள நான் என்ன பண்றேன்? எக்கச்சக்கமான பால்ஸ் வந்து போட்டிருக்கேன். இந்த பால்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கேன்? உள்ள போட்டிருக்கேன். இப்ப இந்த பாலுடைய நிறை அப்படிங்கிறது என்னன்னா, எனக்கு பால் வந்து உள்ள எத்தனை கிடக்கு இந்த கண்டெய்னருக்குள்ளன்றது தெரியாது. ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன், அதுக்குள்ள பாலை கொட்டி விட்டுருக்கேன், உள்ள எத்தனை பால் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. உள்ள பால் தான் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். இப்போ இதுல எத்தனை பால் இருக்கு அப்படிங்கறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் எடுத்துக்கிட்ட கண்டெய்னர் தானே, அப்ப அந்த கண்டெய்னரோட வெயிட் எனக்கு தெரியுமா? தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கண்டெய்னரோட வெயிட் நான் என்ன எடுக்கிறேன்? 1000 கிராம்னு சொல்லி எடுக்கிறேன். உள்ள கிடக்கிறது பால் எனக்கு தெரியும், ஆனா அது எத்தனை இருக்குன்னு தெரியாது. அதை தான் என்ன பண்ண போறேன்? தெரிஞ்சுக்க நான் நினைக்கிறேன். சோ உள்ள இருக்கிற பாலுடைய எண்ணிக்கை எனக்கு தெரியாது, ஆனா ஒரு பாலுடைய வெயிட் மட்டும் என்ன தெரியும்? எனக்கு என்னன்னு தெரியும். இப்போ இதுல இருக்கக்கூடிய ஒரு பாலுடைய வெயிட் நான் 100 கிராம்னு எடுக்கிறேன். இதை நான் கேன்சல் பண்ணி போட்டேன்னா எனக்கு என்ன வருது? 10. இந்த 10ங்கிறது என்னன்னா உள்ள இருக்கக்கூடிய பாலுடைய எண்ணிக்கை. புரியுதா? ஒரு கண்டெய்னர் இருக்கு, அந்த கண்டெய்னருக்கு ஒரு வெயிட் இருக்கு. அந்த எனக்கு அதாவது என்னன்னா அந்த கண்டெய்னருக்குள்ள நான் எக்கச்சக்கமா பாலை வந்து போட்டு வச்சிருக்கேன். உள்ள எத்தனை பால் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ண போறேன்? கவுண்ட் பண்ண நினைக்கிறேன். ஆனா உள்ள எத்தனை இருக்குங்கிறத உள்ள போட்டிருக்க கண்டெய்னர்ல இருந்து என்னால கால்குலேட் பண்ண முடியல. எப்படி கால்குலேட் பண்றது ஈஸியா அப்படின்னா, அந்த கண்டெய்னரோட வெயிட், அதுல இருந்து நான் என்ன பண்றேன்? அதை எதால டிவைட் பண்றேன்? உள்ள இருக்கக்கூடிய மொத்த பால்ல இருக்கக்கூடிய ஒரு பாலுடைய வெயிட்டால டிவைட் பண்றேன். நான் டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா, அந்த கண்டெய்னருக்குள்ள எத்தனை பால் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிரும். அதுதான் மோல் கான்செப்ட். புரியுதா? மோல் கான்செப்ட்னா என்னன்னு கிளியர்ல? சோ அது அப்படியே ஒரு அணுவுக்கு, ஒரு மூலக்கூறுக்கு, ஒரு வாயுக்கு என்ன பண்ண போறோம்னா அப்ளை பண்ணி பார்க்க போறோம். இத பாருங்க. 1 மோல் ஆக்சிஜன். ஆக்சிஜனுடைய நிறை எண் என்ன? ஆக்சிஜனுடைய நிறை எண் என்ன? அட்டாமிக் நம்பர் 8, நிறை எண் என்ன? 16. சோ அதுதான் இதுல நம்ம பார்த்த கண்டெய்னர் வெயிட். புரியுதா? இதுல போட்டோம்ல 1000 டிவைடட் பை 100ன்னு சொல்லி போட்டனா, இந்த 1000ங்கிறது என்ன? கண்டெய்னரோட வெயிட். 100ங்கிறது என்ன? உள்ள இருக்கிற ஒரு பாலோட வெயிட். புரியுதா? இந்த நான் இங்க அப்படியே அப்ளை பண்றத இந்த 1000 டிவைடட் பை 100ஓட என்ன பண்ணுங்க? கம்பேர் பண்ணி பாருங்க. 1000ங்கிறது இந்த கண்டெய்னர் வெயிட், இந்த 100ங்கிறது என்ன? உள்ள இருக்கிற ஒரு அணுவுடைய ஒரு பாலுடைய வெயிட் 100 அப்படிங்கிறது. இப்ப அதே மாதிரி ஆக்சிஜன் அணு எடுக்கிற, ஆக்சிஜன் அணுவோட நிறை அப்படிங்கிறது
16 அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். கீழே என்ன போடுறேன் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் அணு உருவாக்குறதுக்கு எத்தனையோ அணுக்கள் தேவைப்பட்டிருக்கும் இல்லையா, அதோட கவுண்டை தான் நான் கண்டுபிடிக்க போறேன். அந்த அணுக்களுடைய ஒரு அணுவுடைய நிறை என்னன்றதை இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் டிஃபால்ட்டான வேல்யூ. உங்களுக்கு ஸ்டாட்டிக் வேல்யூஸ் வேணும் அப்படின்னா எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக மட்டுமே இந்த வேல்யூ நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது தேவைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா என்ன பண்ணலாம், எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிக்கலாம். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது தேவை கிடையாது. என்ன வச்சு சோ இத பாருங்க, ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த ஆக்சிஜனுடைய நிறையன் அப்படிங்கிறது 16. அதுதான் இதோட கண்டெய்னர் வெயிட்னு வச்சுக்கோங்க. கீழே போட்டிருக்க 100ங்கிறது ஒரு பாலோட வெயிட். அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் அணு உருவாக்குறதுக்கு தேவைப்பட்ட அணுக்கள்ல ஒரு அணுவுடைய நிறை என்னன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் வேல்யூ சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சிருக்குது. அதை அப்படியே எடுத்து இங்க அப்ளை பண்ணி போறோம். அவ்வளவுதான். ஒரு ஆக்சிஜன் அணுவோட வேல்யூ என்ன? 2.656 into 10 to the power of minus 23. 2.656 into 10 to the power of minus 23. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து மூலக்கூறுக்கு வாங்க. ஒரு மூலக்கூறு ஆக்சிஜன் மூலக்கூறுடைய நிறை என்னவா இருக்கும்? ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறுடைய நிறை என்னவா இருக்கும்? ஒரு ஆக்சிஜன் அணுவோட நிறைங்கிறது 16ன்னு எனக்கு தெரியுதுன்னா மூலக்கூரோட நிறை என்னவா இருக்கணும்? 16 into 2 32. சோ 32. இந்த 32ங்கிறது என்ன? கண்டெய்னர் வெயிட். உள்ள இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் மூலக்கூறை உருவாக்குறதுக்கு எக்கச்சக்கமான ஆக்சிஜன் மூலக்கூறுகள் தேவைப்பட்டிருக்கும் இல்லையா, அதுல இருக்கிற ஒரு மூலக்கூரோட வெயிட் என்ன பண்றேன், அதுக்கு கீழே எழுதுறேன் 5.31. இது ஒண்ணும் இல்ல, ஒரு ஆக்சிஜன் அணுவோட நிறை எழுதியிருக்கேன் இல்லையா, 2.656 into 10 to the power minus 20. இதை into 2ன்னு போட்டீங்க அப்படின்னா இந்த வேல்யூ வந்துரும். புரியுதா? இந்த வேல்யூ வந்துரும். எப்படி இதோட நிறையன்ல வந்து ஆக்சிஜனோட நிறையன் 16 into 2ன்னு போட்டு ஆக்சிஜன் மூலக்கூரோட நிறையன் வந்து 32ன்னு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் அணுவுடைய நிறை அப்படிங்கிறது 2.656 into 10 to the power of minus 23. இதை நான் 2ஆல பெருக்கணும் அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறுடைய ஒரு இண்டிவிஜுவல் ஆக்சிஜன் மூலக்கூறு, ஒரு தனித்த ஆக்சிஜன் மூலக்கூறுடைய நிறையன்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். அதுக்கும் வேல்யூ இருக்கு 5.312 into 10 to the power of minus 23. இதை சால்வ் பண்ணா என்ன வரும்? இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் சால்வ் பண்ணோம்னா என்ன வரும்? நீங்க போய் வீட்ல சால்வ் பண்ணி பாருங்க. வேல்யூ ஒன்னே ஒண்ணுதான் வரும். என்ன? 6.02 into 10 to the power of 23ன்னு வரும். புரியுதா? இதை என்ன சொல்லுவாங்க? அவகாட்ரோ நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவகாட்ரோ நம்பர் இல்லாட்டா மேஜிக் நம்பர்னு கூட சொல்லுவாங்க. அவகாட்ரோ எண், மேஜிக் எண் சொல்லுவாங்க. அது ஏன் மேஜிக் எண்ணுன்னு சொல்றாங்கன்னா, இது என்ன சொல்லுது? ஆக்சிஜன்ங்கிற அணுவை பத்தியும் பேசுது, ஆக்சிஜன்ங்கிற மூலக்கூறை பத்தியும் பேசுது. பின்னாடி வாயுவை வச்சு என்ன பண்ணணும்னா பேசும். இது சொல்லக்கூடிய கான்செப்ட் என்னன்னா சிம்பிள். இந்த அவகாட்ரோ நம்பர், இந்த மோல் கான்செப்ட்ல இருந்து நம்ம டிரைவ் பண்ணிருக்கக்கூடிய இந்த அவகாட்ரோ நம்பர் சொல்லக்கூடிய கான்செப்ட்ங்கிறது ரொம்ப ஈஸியான கான்செப்ட். என்ன சொல்லுதுன்னா, ஒரு மோல் ஆக்சிஜன் அணு வந்து நீ எடுத்தனா, ஒரு மோல் ஆக்சிஜன் அணுவை நீ எடுத்த அப்படின்னா அதுல எத்தனை ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கும்? 6.02 into 10 to the power of 23 அணுக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. கீழே என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மோல் ஆக்சிஜன் மூலக்கூறு, இந்த மோல்ங்கிறது வந்து குவான்டிட்டி, 10 கிலோ ஜீனி, 20 கிலோ ஜீனி, 1 கிலோ அரிசி இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த கிலோ நம்ம சொல்லி யூனிட் மென்ஷன் பண்றோம்ல, அந்த மாதிரிதான் மோல் அப்படிங்கிறதும். ஒரு மோல் ஆக்சிஜனை நான் எடுத்தேன் அப்படின்னா உள்ளுக்குள்ள 6.023 into 10 to the power of 23 அணுக்கள், ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இந்த கான்செப்ட்ல என்ன சொல்லுது? நீ ஒரு மோல் ஆக்சிஜன் மூலக்கூறு எடுத்தினாலும் அதுல எத்தனை ஆக்சிஜன் மூலக்கூறுகள் இருக்கும்? 6.023 into 10 to the power of 23 மூலக்கூறுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? ஆக்சிஜனுக்கும் அதான் இருக்குன்னு சொல்லுது, மூலக்கூறுக்கும் இதான் இருக்குன்னு சொல்லுது. குழப்பமா இருக்கா இல்ல ரொம்ப தெளிவா இருக்கீங்களா? குழப்பமா இருக்கா தெளிவா இருக்கீங்களா? நான் இன்னொன்னு சொல்றேன், உங்களுக்கு அந்த குழப்பம் போயிடும். ஒரு டசன் என்ன சொல்லுவீங்க? 12. இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த பையில ஒரு டசன் ஆப்பிள் இருக்குன்னு சொல்றேன், இந்த பையில ஒரு டசன் பலாப்பழம் இருக்குன்னு சொல்றேன். புரியுதா? ஒரு டசன் ஆப்பிள் இருக்கு, ஒரு டசன் பலாப்பழம் இருக்கு. ஒரு ஆப்பிளோட வெயிட்டும் ஒரு பலாப்பழத்தோட வெயிட்டும் ஒண்ணா? இல்ல. என்ன இருக்கும்? இது வந்து கிராம் கணக்குல நீங்க அந்த ஆப்பிள் வந்து சொல்லும் போது கிலோ கணக்குல, இப்ப வந்து ஒரு ஆப்பிளோட வெயிட் வந்து எவ்வளவு சொல்லலாம்? அப்ராக்சிமேட்லி எவ்வளவு இருக்கும் ஒரு ஆப்பிளோட வெயிட்ங்கிறது? 200 கிராம் இருக்கும். ஒரு பலாப்பழத்தோட வெயிட் அப்ராக்சிமேட்லி எவ்வளவு இருக்கும்? 2 கிலோ இருக்கும். சரி வச்சுக்கோங்க, நம்ம என்ன சும்மா இதா பண்ண போறோம், உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றதுதான். அப்போ இதோட ஆப்பிளோட வெயிட்டும் பலாப்பழத்தோட வெயிட்டும் எனக்கு என்ன கிடையாது? ஒண்ணு கிடையாது. ஆனா இந்த ஆப்பிளே நான் ஒரு டசன் எடுத்திருக்கேன், இந்த பலாப்பழத்தையும் என்ன பண்ணிருக்கேன்? ஒரு டசன் எடுத்திருக்கேன். அப்போ என்கிட்ட வந்து இந்த பையில எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? 12 ஆப்பிள் இருக்கு, ஒரு டசன் ஆப்பிள் இருக்கு, 12 இருக்குன்னு சொல்லுவேன். இந்த பையில என்கிட்ட எத்தனை பலாப்பழம் இருக்குன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஒரு டசன் பலாப்பழம், 12 பலாப்பழம் இருக்கு. அதேதான் இது. அணுவோட வெயிட் வேற, மூலக்கூறோட வெயிட் வேறதான். ஆனா நான் வந்து ஒரு மோல் அப்படிங்கிற ஒரு பையில எடுக்கும் போது என்னவாதான் இருக்கும்? இதுலயும் 6.023 10 to the power of 23 அணுக்கள் தான் இருக்கும்.
இந்த மூலக்கூறு பையிலையும் 6.023 × 10⁻23 மூலக்கூறுகள் தான் இருக்கும். ரெண்டையும் ரிலேட் பண்ணிக்க முடியுதா? இந்த டசனை எதோட ரிலேட் பண்ணுங்க? மோலோட ரிலேட் பண்ணுங்க. டசன் அப்படிங்கிறது 12 தான். அப்போ மோல் அப்படிங்கிறது என்னதான்? 6.023 × 10⁻23 தான். நான் ஒரு மோல் ஆக்சிஜன் எடுத்திருந்தாலும் ஒரு மோல் ஆக்சிஜன் மூலக்கூறு எடுத்திருந்தாலும் எண்ணிக்கை எனக்கு என்னவா தான் இருக்கும்? 6.002 × 10⁻23ங்கிறது தான் எனக்கு பேசிக் வேல்யூ. டசனுக்கு எப்படி 12ஓ அதே மாதிரி மோலுக்கான வேல்யூ என்ன? 6.023 × 10⁻23ங்கிறது தான் வேல்யூ. உள்ள இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல தனித்தனியா எடை என்ன ஆகலாம்? ஆப்பிளுக்கு வேற வெயிட், பலாப்பழத்துக்கு வேற வெயிட் இருக்க மாதிரி மாறி இருக்கலாம். ஆனா டசன் வரும்போது ஒரு டசன் ஆப்பிள் எடுத்தனா அதுல 12 ஆப்பிள் இருக்குன்னு அர்த்தம். ஒரு டசன் பலாப்பழம் மூட்டை எடுத்தனா அதுல என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஒரு 12 பலாப்பழம் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். புரியுதா? ரிலேட் பண்ணிக்க முடியுது இல்ல? கிளியர்ல? ஓகே. சோ இங்க மேல ஒரு பாயிண்ட் எழுதியிருக்கேன். ஒரு மோல் அப்படிங்கிறது 12 கிராம் ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஆட்டம்னு எழுதியிருக்கேன். ஒண்ணும் இல்ல, அந்த வேல்யூ தான் 6.02 × 10⁻23. இதெல்லாம் போட்டோம்ல, அதே மாதிரி இப்ப இந்த ஆக்சிஜனுக்கு போட்டோம், ஆக்சிஜன் மூலக்கூறுக்கு போட்டோம், அதே மாதிரி கார்பனுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க, போட்டு பாருங்க. கார்பனுடைய தனித்த கார்பனோட நிறை வந்து நான் கொடுத்துட்டேன். 1.994 × 10⁻23 போட்டேன். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? கார்பனோட நிறை என்னன்னு உங்களுக்கு தெரியும். 12 டிவைடட் பை இந்த வேல்யூ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த 6.02 × 10⁻23 தான் வரும். ஏன் கார்பனை மட்டும் ஸ்பெசிபிக்கா 1 மோலுக்கு கீழே போட்டுருக்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் எதுல தான் கணக்கிட்டு வரோம்? கார்பன் ஸ்கேல்ல தான் கணக்கிட்டு வரோம். அதனால கார்பனை போட்டுருக்க. நீங்க எப்படி போட்டாலும் ஒரு மோலோட வேல்யூ என்ன அப்படின்னா 6.02 × 10⁻23. சோ இப்ப இதை வச்சு நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த பையில எத்தனை இருக்குன்ற கவுண்டை மட்டும் தான் என்னால கணக்கிட முடியுமா? உள்ள இருக்கக்கூடிய தனிமத்துக்கு நிறைய என்னால கணக்கிட முடியாதா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த கான்செப்ட் வச்சு நான் என்ன பண்ண முடியும்? நிறையெண்ணையும் என்னால கால்குலேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பனோட நிறையன் அப்படிங்கிறது 12ன்னு எனக்கு தெரியும். இந்த 12 எப்படி வந்திருக்கும்னா மொத்தமா இந்த ஒரு கார்பன் அப்படிங்கிற தனிமத்தை உருவாக்குறதுக்கு எனக்கு எத்தனை அணுக்கள் தேவைப்பட்டிருக்கும்? 6.02 × 10⁻23 அணுக்கள் வந்து என்ன பண்ணிருக்கும்? தேவைப்பட்டிருக்கும். 6.02 × 10⁻23 அணுக்கள் வந்து எனக்கு என்ன தேவைப்பட்டிருக்கும்? ஒரு கார்பன் தனிமத்தை உருவாக்குறதுக்கு எனக்கு தேவைப்பட்டிருக்கும். அப்போ ஒரு கார்பன், ஒரு தனித்த கார்பன் அணுவுடைய நிறையன் என்ன? 1.994 × 10⁻23. இது ரெண்டையும் என்ன பண்றேன் அப்படின்னா பெருக்கிறேன். ரெண்டையும் பெருக்கிறேன். இந்த -23 +23ங்கிறது கேன்சல் ஆயிடும். இங்க என்ன இருக்கு? 6.02ன்னு இருக்கு. இந்த புள்ளிக்கு அந்தாண்ட இருக்கிறது வந்து 5க்கு மேல போயிட்டுனா தான் நான் என்ன பண்ணுவேன்? முன்னாடி ஒரு நம்பர் சேர்த்து 7ன்னு எழுதுவேன். இங்க 0 தான் இருக்கு. சோ அதை நம்ம வெறும் 6ன்னு சொல்லி அப்ராக்சிமேட்டா எழுதிக்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் வேல்யூல அப்ராக்சிமேட்லி 6 இன்டு நடுவுல இருக்கிறது இந்த சிம்பிள் அப்படியே போட்டிருக்கேன். 1.994ன்னு சொல்லி இருக்கு. இந்த பாயிண்ட்டுக்கு அந்த 9ன்னு இருக்கு. 5க்கு மேல இருக்கா? சோ நான் என்ன பண்ணலாம்? ஒரு வேல்யூவை முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன வரும்? அப்ராக்சிமேட்லி 2. இதை பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 12ன்னு வரும். கார்பனோட நிறையன் வந்துருச்சா? புரியுதா? என்ன சொல்றேன்றது புரியுதா? இதுக்கும் கூட நீங்க என்ன பண்ணலாம்? போடலாம். ஒரு மோல் ஆக்சிஜன் அப்படின்னா இதுக்கு என்ன வேல்யூ? 6.02 அப்படின்னு சொல்லி இருக்கும். இங்க என்ன இருக்கு? 6.02 × 10⁻23ன்னு சொல்லி இருக்கும். இப்ப நான் இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த வேல்யூவை டைரக்டா இங்க கொண்டு போனேன் அப்படின்னா என்ன கிடைச்சிரும்? எனக்கு இந்த வேல்யூ இது இல்லன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஒரு மோல் ஆக்சிஜன் ஈக்குவல் டு 16 டிவைடட் பை சொல்லி நான் எழுதியிருக்கல. இந்த 16ங்கிறத நான் எழுதல. எனக்கு இந்த வேல்யூ வந்து அவகாட்ரோ நம்பர்னு தெரிஞ்சு போச்சு. இந்த கான்செப்ட் படிச்சதுல ஒரு மோல் அப்படிங்கிறதுக்கான வேல்யூ எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? அவகாட்ரோ நம்பர்னு தெரிஞ்சிருச்சு. சோ இது டிஃபால்ட் 6.02 × 10⁻23ங்கிறத நான் அப்படியே வச்சிருக்கேன். இந்த ஆக்சிஜனோட நிறை என்ன தான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் கண்டுபிடிக்க போறேன். இந்த ஆக்சிஜனோட நிறை என்ன தான் என்ன பண்ண போறேன்னா கண்டுபிடிக்க போறேன். இதை நான் எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். என்ன பண்றேன்? எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஒரு தனித்த ஆக்சிஜன் அணுவோட நிறை வந்து அதை பார்த்து என்ன பண்ணிட்டேன்? நான் எழுதிட்டேன். 2.656 × 10⁻23ன்னு எழுதிட்டேன். இது அவகாட்ரோ நம்பர். இது ஒரு தனித்த அணுவோட நிறை. இந்த தனித்த அணுவோட நிறைய இந்த அவகாட்ரோ நம்பரோட பெருக்குனா எனக்கு என்ன கிடைச்சிரும்னா ஒரு ஆக்சிஜன் தனிமத்தின் நிறையன்னு கிடைச்சிரும். புரியுதா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். x is equal to என்ன வந்துரும்? 6.02 × 10⁻23 into 2.656 × 10⁻23 வரும். ரெண்டையும் நான் பெருக்குனேன்னா எனக்கு ஆக்சிஜனுடைய நிறையன் கிடைச்சிரும்னு சொல்றேன். அதே மாதிரி ஆக்சிஜன் மூலக்கூறுக்கு இருக்கு, கார்பனுக்கு இருக்கு. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா வீட்ல போய் போட்டு பாருங்க. இந்த 3 வேல்யூவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியர்? மோல் கான்செப்ட் என்னன்னு புரியுதா? உங்க புக்ல ரொம்ப குழப்பி நிறைய கொடுத்திருப்பாங்க. இது ஒரு டசன் கான்செப்ட் தான். இந்த டசனை ஞாபகத்துல வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கரெக்டா. என்ன பண்றாங்க? ஒரு மூட்டை இருக்கு. அந்த மூட்டை வந்து ஒரு டசன் ஒரு டசன் மூட்டை, ஒரு டசன் ஆப்பிள் இருக்கக்கூடிய ஒரு மூட்டை இருக்கு, ஒரு டசன் பலாப்பழம் இருக்கக்கூடிய மூட்டை இருக்கு. இது ரெண்டுலயும் உள்ள இருக்கிற ஆப்பிளுக்கும் இந்த பலாப்பழத்துக்கு வெயிட் வேற வேற தான். ஆனா இது ஒரு டசன் அது ஒரு டசன் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு வேல்யூ என்னதான்? 12 தான். புரியுதா?
ஒரு டசன் அப்படின்னா 12ன்னு எனக்கு தெரியும். ஒரு டசன் ஆப்பிள் எடுத்திருக்கேன், ஒரு டசன் பலாப்பழத்தை எடுத்திருக்கேன். அந்த பலாப்பழ மூட்டையில எத்தனை ஆப்பிள் பலாப்பழம் இருக்குன்னு கேட்டா 12 பலாப்பழம் இருக்கு. இந்த ஒரு டசன் ஆப்பிள் மூட்டையில எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு கேட்டா 12 ஆப்பிள் இருக்கு. அப்ப நான் ஒரு மோல் ஆக்ஸிஜன் அணு எடுத்துக்கிட்டேன்னா அதுல எத்தனை ஆக்ஸிஜன் அணுக்கள் இருக்கு? 6.02 × 10⁻23 10⁻23 அணுக்கள் ஆக்ஸிஜன் அணுக்கள் இருக்கு. இப்போ ஒரு மோல் ஆக்ஸிஜன் மூலக்கூறு நான் எடுத்துக்கிட்டேன்னா அதுல எத்தனை ஆக்ஸிஜன் மூலக்கூறுகள் இருக்கு? 6.02 × 10⁻23 மூலக்கூறுகள் இருக்கு. புரியுதா? குழப்பம் இல்ல? இந்த டசனும் மோலும் ஒண்ணு. ஒரு மோலோட வேல்யூ அவகாட்ரோ நம்பர். ஓகே, இப்ப அதே இது இப்போ இது வந்து என்ன இப்போ பார்த்த அவகாட்ரோ நம்பர்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஒரு மோல் அப்படிங்கிறது 6.02 × 10⁻23. இந்த ஒரு மோல்ங்கிறது நான் ஒரு மோலுக்கு பக்கத்துல அணுன்னு எழுதுனேன்னா இத்தனை அணுக்கள் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஒரு மோலுக்கு பக்கத்துல மூலக்கூறுன்னு எழுதுனேன்னா இத்தனை மூலக்கூறுகள் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். புரியுதா? நான் அது வந்து ஜெனரலா எழுதிக்கிறதால ஒரு மோல் இஸ் ஈக்குவல் டு இப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இந்த கேஸஸுக்கு வாயுவை பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றாரு அவர். எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த கான்செப்ட் வந்து சொல்றாங்க. வாயுக்களுக்கு இந்த கான்செப்ட் இந்த மோல் கான்செப்டையே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அப்படின்னா சிம்பிள். ஒரு மோல் வாயுவை நான் எடுத்துக்கிறேன். ஒரு வாயு இருக்கு இல்லையா, வாயுக்களுக்கு மட்டும் பொருந்துறது இது. ஒரு மோல் வாயுவை நான் எடுக்கிறேன். அந்த வாயு வந்து டெம்பரேச்சர் பிரஷர் இது ரெண்டுமே மாறாம ஒரே டெம்பரேச்சர் ஒரே பிரஷர்ல எந்த விதமான சேஞ்சும் இல்லாம ஒரே டெம்பரேச்சர் ஒரே பிரஷர்ல ஒரு மோல் வாயு எடுத்துக்கிறேன். குவான்டிட்டி மோல்ங்கிறது வந்து குவான்டிட்டி, டசனு 12 அப்படிங்கிற மாதிரி மோல் அப்படிங்கிறது குவான்டிட்டி. ஒரு மோல் என்ன பண்றேன், ஒரு வாயுவை நான் என்ன பண்றேன் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த ஒரு மோல் வாயு டெம்பரேச்சரும் பிரஷரும் மாறாம இருக்கக்கூடிய சமயத்துல எந்த அளவுக்கு இடத்த ஆக்குபை பண்ணிருக்கும் அப்படின்னா 22.4 லிட்டர் இடத்த வந்து என்ன பண்ணிருக்குன்னா ஆக்குபை பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. புரியுதா? இடத்த எந்த அளவுக்கு அது அடைச்சிருக்கும் 22.4 லிட்டர். எந்த கண்டிஷன்ல நான் ஒரு மோல் குவான்டிட்டியில எடுத்துக்கிட்டு டெம்பரேச்சரையும் பிரஷரையும் மாறாம அப்படியே வச்சிருந்தேன் அப்படின்னா அது என்ன பண்ணும் 22.4 லிட்டர் அப்படிங்கிற அந்த அளவை வந்து அந்த பருமன் வந்து என்ன பண்ணிருக்கும்னா அது அடைச்சிருக்கும் அந்த வாயு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு? இது வாயுக்களுக்கு மட்டுமே உள்ள கான்செப்ட். சோ வாயுக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ ஒரு மோல் வாயு எடுத்துக்க, அந்த வாயு எதுவா வேணாலும் இருக்கலாம், நைட்ரஜனா இருக்கலாம், ஆக்சிஜனா இருக்கலாம், எந்த வாயுக்களா வேணாலும் என்ன பண்ணுங்க எடுத்துக்கோங்க. ஆனா அந்த வாயுக்களுடைய குவான்டிட்டி நீ ஒரு மோல் அப்படிங்கிற குவான்டிட்டி அளவுல நீ எடுத்துக்கிட்டு டெம்பரேச்சரையும் பிரஷரையும் மாறாம வச்சிருந்த அப்படின்னா அது அடைச்சிக்கக்கூடிய அந்த அளவு வந்து பார்த்தோம்னா பருமன் அது எந்த அளவுக்கு பருமன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அடைச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா 22.4 லிட்டர். அப்படி இல்லாட்டா 22,400 மில்லி லிட்டர். சும்மா லிட்டர் மில்லி லிட்டரா மாத்தி எழுதியிருக்கேன் அவ்வளவுதான். சில நேரம் ஆப்ஷன்ல வந்து 22.4 லிட்டர்னு கொடுப்பாங்க, சில நேரம் ஆப்ஷன்ல 22,400 மில்லி லிட்டர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. லிட்டர் மில்லி லிட்டரா மாத்திருக்காங்க அவ்வளவுதான். வேல்யூ என்னமோ ஒண்ணுதான். இது யார் சொல்லுது, எது சொல்லுது அப்படின்னா மோல் கான்செப்ட் வந்து சொல்லுது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்க எழுதியிருக்கேன். இங்க பாருங்க, பருமன் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? மோலார் மாஸ் டிவைடட் பை டென்சிட்டி. மாஸ் அப்படி அதாவது நிறை டிவைடட் பை அடர்த்தி. பருமன் அப்படின்னா என்னன்னா நிறை டிவைடட் பை அடர்த்தி. இது வந்து ஸ்டாட்டிக்கான ஃபார்முலா, எல்லாருக்கும் தெரியும். அதை என்ன பண்றேன் அப்படின்னா இதுல அப்ளை பண்றேன். டெம்பரேச்சரையும் பிரஷரையும் ஒரே மாதிரி வச்சுட்டு எந்த கேஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா நைட்ரஜன் கேஸை எடுத்திருக்கேன். ஸோ நைட்ரஜன் கேஸுக்கு இந்த ஃபார்முலாவை நான் என்ன பண்றேன் அப்ளை பண்றேன். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நிறை டிவைடட் பை அடர்த்தி. நைட்ரஜனோட அணுநிறை என்ன? நைட்ரஜன் கேஸ் இருக்கு, இங்க N2 இருக்கு, அதோட நிறை என்னவா இருக்கும்? ஒரு நைட்ரஜன் அப்படின்னா 7 14ன்னு இருக்கும், N2ன்னு இருக்கு, அப்ப என்னவா இருக்கும்? மேல 28, 14 × 2 28. சோ இந்த ஃபார்முலால தான் அப்ளை பண்றேன். இது வந்து ஜெனரல் ஃபார்முலா, நிறை டிவைடட் பை அடர்த்திங்கிறது. அப்படியே அந்த ஃபார்முலால இதோட வேல்யூவை நான் அப்ளை பண்றேன். நைட்ரஜன் கேஸ் நான் எக்ஸாம்பிளா எடுத்திருக்கேன். சோ நைட்ரஜனுக்கு நிறை மோலார் மாஸ் அப்படிங்கிறது 28 டிவைடட் பை நைட்ரஜனோட டென்சிட்டி. இதுவும் ஸ்டாட்டிக் வேல்யூ தான். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எழுதணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேல்யூவை நான் நோட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். இதெல்லாம் உங்க புக்ல இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் வேல்யூ தான். என்ன வேல்யூனா 1.250. என்ன பண்றீங்க, வீட்டுல போய் இதை வந்து டிவைட் பண்ணி பாருங்க. டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 22.4ன்ற வேல்யூ கிடைக்கும், இல்ல 22,400 கிடைக்கும். இந்த வேல்யூவை அப்புறமா என்ன பண்ணி பாருங்க, வகுத்து பாருங்க. என்ன வேல்யூ கிடைக்கும்னா டிஃபால்ட்டா 22.4ன்னு கிடைக்கும். அதை தானே அவங்க சொல்றாங்க மோல் கான்செப்ட் கீழே. எக்ஸாம்பிளுக்கு நான் நைட்ரஜன் வச்சு சொல்லிருக்கேன். மோல் கான்செப்ட் என்ன சொல்லுது? ஒரு மோல் இருக்கக்கூடிய ஒரு வாயுவை எடு. அந்த வாயுவை டெம்பரேச்சர் பிரஷர் இது ரெண்டுமே மாறாம என்ன பண்ண அந்த வாயுவுக்கு டெம்பரேச்சர் பிரஷர் இது ரெண்டுமே மாறாம அந்த வாயு எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னா அந்த வாயு என்ன பண்ணும்? கரெக்டா 22.4 லிட்டர் அப்படிங்கிற அந்த அளவு மட்டும்தான் அந்த வாயு என்ன பண்ணும்னா அடைச்சு வச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி மோல் கான்செப்ட் சொல்லுது.
அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிளுக்கு நைட்ரஜன் கேஸ் கொடுத்துருக்கேன். நைட்ரஜன் கேஸ் உடைய நமக்கு நிறைய என்னன்னு தெரியும் 28, அதோட அடர்த்தி என்னன்றதை நான் கொடுத்துருக்கேன் இங்க 1.250. அவங்க சொன்னது உண்மைதானா அப்படிங்கறத நீங்க வீட்டுல போய் என்ன பண்ணுங்க, செக் பண்ணி பாருங்க. 22.4ங்கிற வேல்யூ வருதான்னு உங்களுக்கு தெரியும். புரியுதா? சோ அவ்வளவுதான். அந்த கான்செப்ட்ல எதுவும் குழப்பம் இல்லையே. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டெம்பரேச்சரும் பிரஷரும் மாறாம இருக்கணும். மாறாத டெம்பரேச்சர் மாறாத பிரஷர்ல தான் என்ன பண்ண முடியும். ஒரு மோல் வாயுவை நீங்க எடுத்தீங்கன்னா அது எடுத்துக்கக்கூடிய அடைச்சிக்கக்கூடிய அளவு வந்து 22.4 லிட்டர் அப்படின்னு சொல்லி உங்களால கால்குலேட் பண்ண முடியும். கிளியர்? சோ மோல் கான்செப்ட் அவ்வளவுதான். மோல் கான்செப்ட் தெளிவா புரிஞ்சுதா? குழப்பம் இல்ல? தெளிவா இருக்கீங்கல்ல? ஓகே. அதுல வந்து நம்ம ஒரு நம்பரை கண்டுபிடிச்சோம் இல்லையா, எதுக்கு எடுத்தாலும் இந்த மேஜிக் நம்பர்ங்கிற அவகாட்ரோ நம்பர் பார்த்தோம் இல்லையா, 6.02 × 10⁻23. ஒரு மோல் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாலும் அதுல என்ன இருக்கும், 6.02 × 10⁻23 ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கும். ஒரு மோல் ஆக்சிஜன் மூலக்கூறு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுல எத்தனை ஆக்சிஜன் மூலக்கூறுகள் இருக்கும், 6.02 × 10⁻23 ஆக்சிஜன் மூலக்கூறுகள் இருக்கும்னு பார்த்தோம். இது எல்லாத்துலயும் நம்ம என்ன பார்த்திருக்கோம், அந்த 6.02 × 10⁻23 சொல்லி ஒரு வேல்யூ பாக்குறோம்ல, அந்த வேல்யூ தான் எல்லாத்துக்கும் வந்து மென்ஷன் பண்ற மாதிரி பார்த்திருக்கோம். ஒரு மோலோட வேல்யூங்கிறது 6.02 × 10⁻23 சொல்லி குறிச்சிருக்கோம். அந்த 6.02 × 10⁻23 அப்படிங்கிற அந்த நம்பரை யாரு டிரைவ் பண்ணி கொடுத்தாருன்னா மிஸ்டர் அவகாட்ரோ, அமிடோ அவகாட்ரோ அப்படிங்கிறவர் தான் அவருடைய தீசிஸ்ல கொண்டு வந்து என்ன பண்ணிருப்பாரு, இந்த வேல்யூவை கொடுத்திருப்பாரு. இந்த மேஜிக் நம்பரை நமக்கு டிரைவ் பண்ணி கொடுத்தது அவகாட்ரோ தான். அதனாலதான் அதோட பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா அவகாட்ரோ நம்பர்னே சொல்லி அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இவரே ஒரு தீசிஸ் பண்றாரு. இந்த தீசிஸ்க்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டோரி. பார்க்ல போய் உட்கார்ந்துருக்காரு அவகாட்ரோ. உட்கார்ந்துருக்கும் போது அங்க வந்து ஒரு பலூன் வியாபாரி என்ன பண்றாருன்னா பலூனை வந்து ஊதி மேல பறக்க விட்டுட்டு இருக்காரு. வியாபாரத்துக்கு வர்றவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி தானே செய்வாங்க. ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டே இருந்தாதான் என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து வியாபாரத்துக்கு வருவாங்க இல்லையா. சோ ஒரு பலூன் வியாபாரி என்ன பண்றாரு அப்படின்னா பலூனை பறக்க விட்டுட்டு இருக்காரு. இவர் என்ன பண்றாரு அவகாட்ரோ, இவர் சயின்டிஸ்ட் ஆச்சே, உட்கார்ந்து இருக்கவரு சும்மா சாதாரணமா நம்மள மாதிரி ஒரு பொருளை பார்க்க மாட்டாரு, ஒரு விஷயத்தை கவனிக்க மாட்டாரு. எப்படி கவனிக்கிறாரு அப்படின்னா ஒரு பலூன் பறக்குது, பச்சை கலர்ல ஒரு பலூன் பறக்குது, சிகப்பு கலர்ல என்ன பண்ணுதுன்னா ஒரு பலூன் பறக்குது. சிகப்பு கலர்ல பறக்கிற பலூன், பச்சை கலர்ல பறக்கிற பலூன் ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா மேல பறந்துகிட்டு தான் இருக்கு. இவர் என்ன பண்றாரோ அதோட சைஸை கவனிக்கிறாரு. கவனிக்கும் போது அவருக்கு என்ன தெரியுதுன்னா இந்த சிகப்பு பலூன் பெருசா தெரியுது, இந்த பச்சை பலூன் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப சின்னதா தெரியுது. அவருக்கு வந்து ஒரு டவுட் வருது, ரெண்டுமே என்ன ஆகுது அப்படின்னா காத்துலதான் பறக்குது. ரெண்டுமே காத்துல பறந்தாலும் சிகப்பு மட்டும் ஏன் பெருசா இருக்கு, பச்சை மட்டும் ஏன் சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வி என்ன பண்றாரு அப்படின்னா அப்படியே அந்த பலூன் வியாபாரிட்ட போய் கேட்கிறாரு, நீங்க ரெண்டையுமே காத்துலதான் பறக்க விடுறீங்க, சிகப்பு பலூன் பச்சை பலூன் ரெண்டுமே காத்துல பறக்குது, ஆனா அந்த சிகப்பு பலூன் மட்டும் பெருசா இருக்கு, பச்சை பலூன் சின்னதா இருக்கு, ஏன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த வியாபாரி சொல்ற பதில் என்ன அப்படின்னா இந்த சிகப்பு பலூனுக்குள்ள நான் எக்கச்சக்கமான காத்து அடைச்சிருக்கேன், அதனால அது சைஸ் பெருசா தெரியுது. இந்த பச்சை பலூனுக்குள்ள காத்து நான் கம்மியா வச்சிருக்கேன், அதனால அதோட சைஸ் என்னவா இருக்கு, எனக்கு சின்னதா இருக்குன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதை சொன்ன உடனே இவருக்கு என்ன தோணுது அப்படின்னா அப்போ அந்த பலூனோட சைஸ் எதனால மாறுது, உள்ள அடைப்பட்டிருக்க அந்த மூலக்கூறுகள் அதோட எண்ணிக்கையை பொறுத்துதான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த சைஸ் வந்து மாறுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாரு. ஒரு பலூனுக்குள்ள எக்கச்சக்கமான மூலக்கூறுகள் இருந்துச்சுன்னா அதோட சைஸ் எப்படி இருக்கு, பெருசா இருக்கு. அதுவே ஒரு பலூனுக்குள்ள கம்மியான வாயு மூலக்கூறுகள் இருந்துச்சு அப்படின்னா அதோட சைஸ் எப்படி இருக்கு, சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லி டிரைவ் பண்றாரு. அது அப்படியே ஒரு சட்டமா லாவா என்ன பண்றாரு அப்படின்னா டிரைவ் பண்ணி கொடுக்குறாரு 1811. இப்போ ஒரு பொருளுடைய பருமன் அப்படிங்கிறது அதுக்குள்ள அடைப்பட்டிருக்கக்கூடிய மூலக்கூறுகளை பொறுத்துதான் அமையும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது வந்து அவர் எதுல இருந்து கண்டுபிடிச்சாரு, இந்த பலூன் கான்செப்ட் வச்சு அந்த பலூன் வியாபாரிட்ட கத்துக்கிட்டதை வச்சு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இப்படி ஒரு தியரியே வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா அவர் கொடுத்தது ஒரே தியரி தான், இதுல ரொம்ப எல்லாம் கிடையாது, ஒன்னே ஒண்ணுதான். ஒரு பொருளுடைய பருமன் அப்படிங்கிறது அதுக்குள்ள இருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை பொறுத்துதான் அமையும் அட் எஸ்டிபி. எஸ்டிபினா என்ன, எஸ்டிபி ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் அப்படின்னு சொல்லுவோமா. எஸ்டிபி எல்லா இடத்துலயும் போடுவாங்க, எஸ்டிபி ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர். ஸ்டாண்டர்டான டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன டெம்பரேச்சர் சொல்லுவீங்க, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் என்ன, எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நடத்தும் போது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ஸ்டாண்டர்ட் பிரஷர் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா என்ன ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர்ங்கிறது என்ன, 273 கெல்வின். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் பிரஷர் அப்படிங்கிறது என்ன, 1 அட்மாஸ்பியரிக் பிரஷர். சோ இந்த கண்டிஷன்ல நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா இந்த கண்டிஷனை வச்சு இந்த கண்டிஷனுக்கு அப்ளை ஆகக்கூடிய பலூனை வச்சு என்ன பண்றாரு அப்படின்னா பேசுறாரு. இந்த பலூனை வந்து இப்போ பறக்க விட்டு அந்த சைஸ் வச்சு கண்டுபிடிக்கிறாங்கல்ல. இப்போ நான் இங்க இப்ப இந்த அகாடமி இருக்குல்ல, இந்த இடத்துக்கிட்ட ஒரு பலூனை பறக்க விடுறேன். அதே மாதிரி ஜிஹெச் இருக்கு இல்லையா பக்கத்துல, அங்க போய் என்ன பண்றேன் இன்னொரு பலூனை பறக்க விடுறேன். இப்ப இந்த 2 பலூனையும் வச்சு இந்த அவகாட்ரோ கான்செப்ட பேச முடியுமானா பேச முடியாது. காரணம் என்ன, இங்க இருக்கக்கூடிய இந்த அகாடமி இருக்கக்கூடிய இடத்துல டெம்பரேச்சர்ங்கிறது வேற, ஜிஹெச் இருக்கக்கூடிய இடத்துல என்னவா இருக்கும் டெம்பரேச்சர் வேறையா இருக்கும்.
அப்படி இருக்கும் போது இங்க பறக்கிற ஒரு பலூனையும் அங்க பறக்கிற ஒரு பலூனையும் இந்த கான்செப்ட் கீழே என்னால என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டெம்பரேச்சர் பிரஷர் இது ரெண்டுமே எப்படி இருக்கணும், சேமா இருக்கணும். ஒரே டெம்பரேச்சர் ஒரே பிரஷர் அப்படி நீ வச்சுக்கிட்டு ஒரு பொருளுடைய பருமனை பத்தி நீ பேசுன அப்படின்னா அதுக்கு என்னோட இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாரு. இவருடைய கான்செப்ட் என்ன, ஒரு பொருளுடைய பருமன் அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை பொறுத்தது. அவருக்கு அதுக்கு வச்சிருக்கக்கூடிய கண்டிஷன் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 273 கெல்வின், ஸ்டாண்டர்ட் பிரஷர் அப்படிங்கிறது 1 அட்மாஸ்பியரிக் பிரஷர். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிள்னு சொல்ல முடியாது, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இந்த இவர் இப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு இல்லையா, ஒரு பொருளுடைய பருமன் அப்படிங்கிறது அது அடைப்பட்டிருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை பொறுத்ததுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. இதை டே டு டே லைஃப்ல நம்ம எதுல அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வருது. சும்மா கண்டுபிடிச்சிட்டா போதுமா, ஏதாவது ஒரு வகையில பயன்பாடு இருக்கணும்ல. இப்போ அதோடைய பயன்பாடு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நான் லெபார்டரியில லேப்ல நான் என்ன பண்ணணும், 2 மூலக்கூறு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஹைட்ரஜன் குளோரைடை வந்து நான் என்ன பண்ணணும், உற்பத்தி பண்ணணும். 2 மூலக்கூறு ஹைட்ரஜன் குளோரைடை என்ன பண்ண போனோம், லேப்ல உற்பத்தி பண்ணணும். அப்ப அது உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா முதல்ல எனக்கு என்ன தெரியணும், ஹைட்ரஜன் குளோரைடு அப்படிங்கிற அந்த HCl என்னென்ன எலமெண்ட் இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஒன்னு ஹைட்ரஜன், இன்னொன்னு குளோரின். இது ரெண்டையும் உருவாக்குறதுக்கு நான் என்ன பண்ணணும், இது 2 பொருளையும் ஒரு கண்டெய்னருக்குள்ள போடணும். ஆனா போடக்கூடிய அந்த இதுல வந்து கண்டெய்னர்ல டெம்பரேச்சர் பிரஷர் இது ரெண்டும் எப்படி இருக்கணும், அவகாட்ரோ பிரின்சிபல் படி ஒரே மாதிரி இருக்கணும். இது ஒரு கண்டெய்னர். எனக்கு HCl மாலிக்யூல் வந்து தேவைப்படுது. எத்தனை மாலிக்யூல் தான் தேவைப்படுது, 2 மூலக்கூறு HCl தான் வந்து என்ன பண்ணுது, தேவைப்படுது. HCl உருவாக்குறதுக்கு எனக்கு என்னென்னலாம் அந்த கண்டெய்னருக்குள்ள போடணும், ஹைட்ரஜனை போடணும், அதே மாதிரி குளோரினை வந்து என்ன பண்ணணும், உள்ள போடணும். இது ரெண்டையும் போட்டாதான் எனக்கு HClங்கிறது ஃபார்ம் ஆகும். என்னுடைய அளவு வந்து என்ன அப்படின்னா 2 மாலிக்யூல் தான், எனக்கு 2 மாலிக்யூல் தான் என்ன பண்ணும் அப்படின்னா தேவைப்படுது. அப்ப அதுக்கு நான் ஹைட்ரஜனையும் குளோரினையும் இந்த கண்டெய்னருக்குள்ள போடுறேன். இந்த கண்டெய்னரோட டெம்பரேச்சர் பிரஷர், இந்த டெம்பரேச்சரை 273 கெல்வின் அப்படிலையும் பிரஷரை 1 அட்மாஸ்பியரிக் பிரஷர்னு சொல்லி என்ன பண்றேன், பிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ இந்த கண்டெய்னர்ல ஹைட்ரஜன் இருக்கு, குளோரின் இருக்கு. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து எனக்கு என்ன பண்ண போகுது, ஹைட்ரஜன் குளோரைடு வந்து உருவாக்க போகுது. இது வரைக்கும் ஓகே. எனக்கு இந்த 2 மாலிக்யூல் தான் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கு இல்லையா, சோ 2 மாலிக்யூல் தான் கண்டிஷன் அப்படிங்கும் போது நான் எத்தனை ஹைட்ரஜன் எத்தனை குளோரினை உள்ள போட்டேன்னா எனக்கு வந்து இந்த 2 மாலிக்யூல் ஹைட்ரஜன் குளோரைடு அப்படிங்கிறது உருவாகும் அப்படிங்கிறது இவரோட பிரின்சிபலுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. ஆனா இவரோட பிரின்சிபல் வந்ததுக்கு அப்புறமேல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அத எவ்வளவு குவான்டிட்டி நீ உள்ள போட்டு எவ்வளவு குவான்டிட்டில நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வெளில ரிசீவ் பண்ண முடியும் அப்படிங்கறத இவருடைய கோட்பாடு சொல்லுதுன்னு சொல்றாங்க. இவரோட கோட்பாடு படி டெம்பரேச்சர் பிரஷர் ரெண்டையும் நீ ஸ்டாண்டர்டா வச்சுட்டு அப்படின்னா நீ எத்தனை உள்ள போடுறியோ அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு என்ன கிடைக்கும், ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கறத இவருடைய கான்செப்ட். இப்போ N மூலக்கூறு ஹைட்ரஜனையும் N மூலக்கூறு குளோரினையும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், N மூலக்கூறு ஹைட்ரஜன் குளோரைடு அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ எனக்கு தேவை 2 மூலக்கூறு. அப்போ 2 மூலக்கூறு ஹைட்ரஜன் குளோரைடு எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜனையும் ஒரு மூலக்கூறு குளோரினையும் உள்ள போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 1 + 1 இங்க 2 ஹைட்ரஜன் குளோரைடு அப்படிங்கிற இந்த மூலக்கூறு எனக்கு கிடைச்சிரும். இதை எக்ஸ்பிளைன் பண்றது என்ன அப்படின்னா அவகாட்ரோ தீசிஸ். இதுல இருந்து அவர் என்ன சொல்றாரு, ஒண்ணும் இல்ல, நம்ம லெபார்டரியில ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பொருட்கள் எவ்வளவு குவான்டிட்டியில வேணுமோ அவ்வளவு குவான்டிட்டியில மட்டுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு தேவையான செட்டப்பை இவருடைய இந்த தீசிஸை வச்சு என்னால என்ன பண்ண முடியும், அரேஞ்ச் பண்ண முடியும். ஒண்ணுமே இல்லை, எனக்கு எவ்வளவு தேவையோ அதை நான் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுல என்ன விதமான தனிமங்களை சேர்த்தன்னா என்னோட ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்னு, நான் பிக்ஸ் பண்ணிருக்கக்கூடிய எதுல வந்து ரியாக்ஷன்ஸ் நடத்த போறனோ அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் பிரஷர் இது ரெண்டையும் என்ன பண்ணணும், 273 கெல்வின் 1 அட்மாஸ்பியரிக் பிரஷர்னு சொல்லி டெம்பரேச்சரையும் பிரஷரையும் என்ன பண்றேன், பிக்ஸ் பண்றேன். நான் தயாரிக்க போற அந்த காம்பவுண்டுடைய எலமெண்ட்ஸ் என்னென்னன்றதை பாக்குறேன். அதை தூக்கி உள்ள போடும்போது இவரோட கான்செப்ட் படி எனக்கு 2 வேணும் அப்படின்னா இதுல ஒண்ணுன்னு சொல்லி என்ன பண்றேன், உள்ள போடுறேன். எனக்கு 2 மாலிக்யூல் என்ன கிடைச்சிருது, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படிங்கிறது கிடைச்சிருது. டெம்பரேச்சரும் பிரஷரும் ஒரே மாதிரி மாறாம மெயின்டைன் ஆயிட்டே இருக்கிற பட்சத்துல இப்ப எனக்கு ஒரு மூலக்கூறு HCl தான் தேவை அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஹைட்ரஜன்ல அரை மூலக்கூறும் குளோரின்ல அரை மூலக்கூறும் போட்டேன் அப்படின்னா இந்த அரையும் சேர்ந்து என்ன ஆயிடும், ஒன்னா மாதிரி ஒரு ஹைட்ரஜன் குளோரைடு அப்படிங்கிறது கிடைச்சிரும். சோ நான் எனக்கு எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற குவான்டிட்டியை கரெக்டான அளவுல வேஸ்ட் ஆகாம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு யார் உதவி பண்றா அப்படின்னா இந்த அவகாட்ரோ தீசிஸ் வந்து உதவி பண்ணுதுன்னு சொல்றாங்க. கிளியர்? அவகாட்ரோ தீசிஸ் என்னன்னு புரியுதா? மாறாத டெம்பரேச்சர் மாறாத பிரஷர் அட் STP ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ஸ்டாண்டர்ட் பிரஷர்ல ஒரு பொருளுடைய பருமன் அப்படிங்கிறது எதை பொறுத்து மாறுபடும், அது அடைப்பட்டிருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை பொறுத்து மாறுபடும் அப்படிங்கிறது தான் இந்த அவகாட்ரோ தீசிஸ். இது எந்த வருஷத்துல சொல்லியிருக்காரு, 1811. பலூனை போட்டு வச்சுக்கோங்க, பார்த்தோன்னே உங்களுக்கு டக்கு ஞாபகம் வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், அவருடைய தீசிஸ்ல என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஃபர்ஸ்ட்
அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா அவருடைய தீசிஸை பயன்பாடா எதிரெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கே லூசக் லா. வாட் இஸ் கே லூசக் லா? உங்க புக்ல கே லூசக் லா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கே லூசக் லானா என்ன தெரியுமா யாருக்காதும்? கே லூசக் லானா என்னன்னு தெரியுமா? கே லூசக் லானா என்னன்னு தெரியாது. இவரும் ஒரு சயின்டிஸ்ட் தான். இவர் என்ன கண்டுபிடிச்சிருவார் அப்படின்னா டெம்பரேச்சருக்கும் பிரஷருக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். வெப்பநிலைக்கும் அந்த அதை தாங்கக்கூடிய பொருளும் என்ன மாதிரியான பிரஷர் வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கறத பத்தி தான் கே லூசக் லா பேசியிருப்பாரு. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா வீட்டுல பிரஷர் குக்கர் இருக்கு இல்லையா, உள்ள பருப்பு போட்டு என்ன பண்றீங்க, வேக வைக்கிறாங்க. மூடி போட்டு விசில் போட்டு தான் என்ன பண்ணுவாங்க, பருப்பு வந்து வேக வைப்பாங்க குக்கர்ல வச்சு. இப்போ டெம்பரேச்சர் நான் வந்து கீழே அந்த இதை வந்து சிம்ல வைக்கிறேன், இல்லை ஏதோ ஒரு டெம்பரேச்சர்ல வைக்கிறேன், கிராஜுவலா வைக்கிறேன். அந்த டெம்பரேச்சர் வந்து ஒரு 10% வெப்பத்தை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பிரஷர் குக்கருக்கு வந்து ஒரு 10% வெப்பத்தை கொடுக்குது அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய பருப்பு எவ்வளவு பிரஷரை ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா 10% பிரஷரை தான் ஹேண்டில் பண்ணும். ஏன்னா அதுக்கு டெம்பரேச்சர் எவ்வளவு கிடைக்குது, 10% டெம்பரேச்சர் தான் கிடைக்குது. அப்போ உள்ள இருக்கிற பருப்பு எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து பிரஷரை ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா 10% பிரஷரை தான் ஹேண்டில் பண்ணும். அந்த 10% பிரஷரை தாண்டும் போது டக்குன்னு என்ன பண்ணும், விசில் சத்தம் கேட்குது இல்ல, விசில் சத்தம் கேட்டு உள்ள என்ன ஆகுது, உள்ள இருக்கக்கூடிய பிரஷரை வந்து என்ன பண்ணுது, ரிலீஸ் பண்ணிக்குது. எதுக்காக ரிலீஸ் பண்ணுது, இந்த டெம்பரேச்சர் எந்த அளவோ அதே அளவு பிரஷரை தான் நான் உள்ள வந்து ஹேண்டில் பண்ண முடியும். நான் அந்த டெம்பரேச்சரை கரெக்டா கிராஜுவலா ஒரே அளவுல இருக்கு, 10%ங்கிற அதே அளவுல வந்து டெம்பரேச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா உள்ள எனக்கு பிரஷர் கூடிக்கிட்டே போகுது அப்படின்னா டக்குன்னு அந்த பருப்பு என்ன பண்ணும், மேல இருக்கிற அந்த மூடிய விசில ஓபன் பண்ணி விட்டு உள்ள அந்த சவுண்ட் சொயின்னு சொல்லி ஒரு சவுண்ட் கொடுக்கும், மேல புகை போகும் இல்லையா, அது இந்த கான்செப்ட் தான். சோ டெம்பரேச்சர் எவ்வளவோ அதே அளவு தான் உள்ள இருக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன பண்ணும், பிரஷராவும் மெயின்டைன் பண்ணும். இந்த டெம்பரேச்சர்ல வந்து 10% கொடுக்குது அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அந்த 10% பிரஷரை தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஹேண்டில் பண்ணும். டெம்பரேச்சர் 10%னா நான் ஹேண்டில் பண்ணக்கூடிய பிரஷர் எவ்வளவுதான் வச்சுப்பேன், 10% தான் வச்சிருப்பேன். அதை தாண்டி வச்சிருந்தேன்னா என்ன பண்ணிடுவேன், மேல அந்த விசில்ல சத்தம் வந்து வெளியே போயிடும். சில நேரம் பருப்பு வந்து உள்ள அடைச்சுக்கும், அந்த நாப்ல வந்து அந்த குக்கர் நாப்ல வந்து என்ன பண்ணும், பருப்பு வந்து அடைச்சுக்கும். அப்ப என்ன பண்ணாது அப்படின்னா காத்து வெளில போறதுக்கு சான்ஸ் கிடையாது. அப்ப என்ன ஆயிடும், குக்கர் பிளாஸ்ட் அவுட் ஆயிடும். குக்கர் வெடிச்சு பாத்திருக்கீங்கல்ல, ஏன் வெடிக்குது, கே லூசக் லா. டெம்பரேச்சர் 10%ங்கிறது அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. இந்த உள்ள இருக்கக்கூடிய பருப்பும் 10% பிரஷர் வந்து டெம்பரேச்சர் 10%யும் அந்த 10% டெம்பரேச்சருக்கு ஏத்த மாதிரி 10% பிரஷரையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு பாயிண்ட தாண்டும் போது என்ன ஆகுது அப்படின்னா மேல அந்த பருப்பு போய் அந்த நாப அடைச்சுக்கிறதால இதால பிரஷரை வந்து வெளில தள்ள முடியல. உள்ள அந்த டெம்பரேச்சர் கிராஜுவலா இருந்தாலும் பிரஷர் கூடும்போது அந்த பிரஷரை வெளில தள்ளுறதுக்கு அந்த பருப்பு என்ன செய்யறதுன்னு சொல்லி அதுக்கு தெரியாது. அதனாலதான் என்ன பண்ணுது, குக்கர் பிளாஸ்ட் அவுட் ஆயிடுது. அதெல்லாம் என்னதான், கே லூசக் லா. சோ டெம்பரேச்சரும் பிரஷரும் ஒரே மாதிரி மாறாம இருக்கணும் அப்படிங்கறத யார் பேசினா இதுக்கு முன்னாடி, அவகாட்ரோ பேசினாரு. சோ அவகாட்ரோ பிரின்சிபிள எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி என்ன இருக்கு அப்படின்னா கே லூசக் லா அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா, கே லூசக் லானா என்னன்னு புரியுதா? பிரஷர் குக்கர் தான் எக்ஸாம்பிள். டெம்பரேச்சர் நான் கொடுக்குறேன், அந்த டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி உள்ள இருக்கிற பருப்பு வந்து என்ன பண்ணும், பிரஷரை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த டெம்பரேச்சர் கிராஜுவலா இருந்தும் உள்ள இருக்கிற பிரஷர் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு சர்டைன் பாயிண்ட்ல என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிரஷரை வந்து அந்த பருப்பு ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த ரிலீஸ் பண்ண முடியாம அந்த பருப்பு போய் மேல நாப்ல அடைச்சு ரிலீஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன் வரும்போது என்ன ஆகுது, இந்த குக்கரே பிளாஸ்ட் ஆகுது. இதெல்லாம் வந்து யார் கான்செப்ட் அப்படின்னா கே லூசக் லா கான்செப்ட். இது எதோடைய பயன்பாடுகள்ல வருது அப்படின்னா அவகாட்ரோ பிரின்சிபிளோட பயன்பாடுகள்ல வருது. அட்டாமிசிட்டி, அணுக்கட்டு எண். அணுக்கட்டு எண் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, ஒரு மூலக்கூறுல இருக்கக்கூடிய அணுக்களோட எண்ணிக்கை, அதுல வந்து எத்தனை அணுக்கள் போடணும், அது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கறதே அவகாட்ரோ தானே பேசியிருக்காரு. சோ அவருடைய பயன்பாட்டு கீழே தான் அட்டாமிசிட்டி வருது. அகைன் மாலிகுலர் ஃபார்முலா, மூலக்கூறு வாய்ப்பாடு. ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடு எழுதுறது அவகாட்ரோங்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி, n மூலக்கூறு ஹைட்ரஜனும் n மூலக்கூறு குளோரினும் சேர்ந்ததுன்னா எனக்கு n மூலக்கூறு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோமா. 2 மூலக்கூறு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வேணும் அப்படின்னா இது எனக்கு ஒரு மூலக்கூறு எடுக்கணும், இது ஒரு மூலக்கூறு எடுக்கணும்னு சொல்லி அந்த பேலன்ஸ்டா ஈக்குவேஷன் யார் கொடுக்குறான், அவகாட்ரோ கொடுக்குறாரு. சோ மூலக்கூறு வாய்ப்பாடு அப்படிங்கிற விஷயத்த கணக்கிடுறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, அவகாட்ரோ பிரின்சிபிள் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்து கிராம் மோலார் வால்யூம், கிராம் மோலார் பருமனை கணக்கிடுதல் பார்த்தோம்ல. அவகாட்ரோ இதுல வந்து மோல் கான்செப்ட்ல பார்த்தோம்ல, அதுவும் அவகாட்ரோ சொன்னதுதான். என்ன சொல்லியிருக்காரு, மாறாத டெம்பரேச்சர் மாறாத பிரஷர் இருந்துச்சு அப்படின்னா நான் 1 மோல் வாயுவை எடுத்துக்கும் போது அதை அடைக்கக்கூடிய பருமன் எவ்வளவா இருக்கும், 22.4 லிட்டரா இருக்கும். இந்த பாயிண்ட் யார் சொன்னா, அவகாட்ரோ தான் மோல் கான்செப்ட் கீழே என்ன பண்ணிருப்பாரு சொல்லியிருப்பாரு. சோ அந்த மோல் கான்செப்ட் வந்து எனக்கு என்னத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா ஒரு வாயு அடைச்சிக்கக்கூடிய பருமனுடைய அளவு எவ்வளவு இருக்கும், ஒரு மோல் வாயுவை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு இடத்தை அடைச்சுக்கும் அப்படிங்கிறதையும் எனக்கு யார் சொல்றா, அவகாட்ரோ தான் சொல்றாரு. சோ அவகாட்ரோ பிரின்சிபிள் சொல்லுதுன்னு சொல்றாங்க. இது 4th பாயிண்ட். இது 4 ஜெனரல் பாயிண்ட். இந்த 5th ஒன் இருக்கு பாத்தீங்களா, ரிலேஷன் பிட்வீன் வேப்பர் டென்சிட்டி அண்ட் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ், ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பு. இந்த தொடர்பை பத்தி யார் எக்ஸ்பிளைன் பண்றா அப்படின்னா அவகாட்ரோ தான் எக்ஸ்பிளைன் பண்றான்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு பெரிய டெரிவேஷன்.
நமக்கு அந்த டெரிவேஷன் என்ன அப்படின்னா தேவையில்ல. இந்த பப்ளிக் எக்ஸாம்க்குலாம் படிக்கிறாங்களா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 10th 12th அவங்களுக்கு தான் அந்த டெரிவேஷன்லாம் ரொம்ப முக்கியம். நமக்கு அவ்வளோ தேவையில்ல, காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு தான் படிக்கிறோம். ஸோ அந்த ஆவி அடர்த்திக்கும் ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். என்ன ரிலேஷன் அப்படின்னா ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் ஒப்பு மூலக்கூறு நிறை இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆவி அடர்த்தி. ஆவி அடர்த்தி ஒப்பு மூலக்கூறு நிறை. ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை யார் எக்ஸ்பிளைன் பண்றான்னு கேட்டா அவகாட்ரோ தான் எக்ஸ்பிளைன் பண்றாரு அவருடைய தீசிஸ்ல. எப்படி அந்த டெரிவேஷன் தேவை கிடையாது. அந்த டெரிவேஷனுடைய ஈக்குவேஷன் ஃபைனல் ஈக்குவேஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். ஒப்பு மூலக்கூறு நிறை அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த ஆவி அடர்த்தியுடைய 2 மடங்குக்கு என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. சோ ஒப்பு மூலக்கூறு நிறைனா என்னன்றத முன்னாடியே நிறைய பார்த்துட்டோம். நம்ம டெரிவேஷன் போக வேண்டாம், ஆனா அதுல யூஸ் பண்ணிருக்க டேர்ம் என்னன்றது நமக்கு தெரியணும். 2ங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஒப்பு மூலக்கூறு நிறை அப்படிங்கறத முன்னாடி இருக்கிற கான்செப்ட்ல தான் மூலக்கூறுக்கு அடுத்து வந்து ஒரு மூலக்கூரோட நிறை எப்படி கணக்கிடுறதுன்னு பார்க்கும்போது ஒப்பு மூலக்கூறு நிறைனா என்னன்றத பார்த்துட்டோம். ஆவி அடர்த்தி அப்படின்னா என்னன்றதையும் பார்த்துக்கோங்க. மாஸ் ஆஃப் a vapor or gas divided by same mass of a hydrogen. இந்த ஆவி அடர்த்தி அப்படிங்கிறது எதுக்காக பேசுவாங்க அப்படின்னா ஒரு ஆவின்னா மேல வருது இல்ல குக்கர்ல இதுல வரும்ல அந்த ஆவி. ஆவி அப்புறம் அல்லது வாயு. இது நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஆவியை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஒரு வாயு வந்து எடுக்கிறேன். குவான்டிட்டி சரியான குவான்டிட்டியில வந்து என்ன பண்றேன் எடுக்கிறேன். இப்போ இது ஒரு 15 அப்படிங்கிற குவான்டிட்டியில ஒரு வாயுவை வந்து நான் எடுக்கிறேன். இந்த 15ங்கிற குவான்டிட்டியில இருக்கக்கூடிய வாயுவுக்கு நிறையன் என்னங்கிறத நான் மேலே எழுதுறேன். அதே மாதிரி அதுக்கு கீழே டினாமினேட்டர்ல என்ன எழுதுறேன் அப்படின்னா அதே 15 குவான்டிட்டி இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுடைய நிறை என்ன எழுதுறேன். இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ரேஷியோ தான் என்ன அப்படின்னா ஆவி அடர்த்தி. புரியுதா? ஆவி அடர்த்தின்னு என்னன்னு புரியுதா? ஒரு வாயு இல்லாத்தையும் ஒரு ஆவி அதை என்ன பண்றேன் 15ங்கிற குவான்டிட்டியில எடுக்கிறேன். அந்த குவான்டிட்டியில நான் எடுத்த அந்த வாயுடைய நிறையன் என்ன பண்றேன் மேலே எழுதுறேன். டிவைடட் பை டினாமினேட்டர்ல என்ன எழுதுறேன் அப்படின்னா அதே 15ங்கிற குவான்டிட்டியில நான் எடுத்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா அதோடைய நிறை என்ன எழுதுறேன். அப்போ அந்த ஹைட்ரஜனுடைய நிறையனுக்கும் இதுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் தான் என்ன சொல்லுது அப்படின்னா ஆவி அடர்த்தி அப்படிங்கிற கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது ரொம்ப முக்கியம். அளவு மாறக்கூடாது. மேல எந்த அளவுக்கு வாயு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹைட்ரஜனை எடுக்கணும். அதோடைய நிறையன் இதோட நிறையன் இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ரேஷியோ இது இருக்கு இல்லையா கம்பாரிசன் இருக்குல்ல ரேஷியோ அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேப்பர் டென்சிட்டிங்கிற ஆவி அடர்த்தின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பாயிண்ட் இதுல ரொம்ப முக்கியமா நீங்க நோட் பண்ணிக்க வேண்டியது இது எல்லாமே என்ன இதுல பாத்திருப்பாங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா ஆவி அடர்த்திக்கும் ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல இதை வந்து ஹைட்ரஜன் ஸ்கேல் ஹைட்ரஜன் அளவீடுல தான் கம்ப்ளீட்டா செஞ்சிருப்பாங்க. ஒப்பு மூலக்கூறு நிறைங்கிறத வந்து நீங்க மூலக்கூறு கான்செப்டுக்கு கீழே பார்க்கும்போது இதுல எதுல பண்ணிருப்போம் அப்படின்னா கார்பன் ஸ்கேல்ல பண்ணிருப்போம். கார்பன் ஸ்கேல்னா என்ன பார்த்தோம்? ஒப்பு அணுநிறை சராசரி அணுநிறை ஒப்பு மூலக்கூறு நிறை இதுல எல்லாம் என்ன பார்த்தோம்? டினாமினேட்டர்ல ஒரே வேல்யூ தான் பார்த்தோம். 1 AMU அட் கார்பன் ஸ்கேல்னு சொல்லி பார்த்தோம். கார்பன் ஸ்கேல்னு சொல்லி பார்த்தோம். எதுல ஒப்பு அணுநிறை ஒப்பு மூலக்கூறு நிறை சராசரி அணுநிறைன்னு சொல்லி நம்ம பார்த்த எல்லா கான்செப்ட்லயும் டினாமினேட்டர்ல 1ங்கிற வேல்யூ வந்து காமனா இருக்கிறது தான். ஆனா அது எந்த ஸ்கேல்ல பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம். கார்பன் ஸ்கேல்ல பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம். பழைய டெக்னிக்ல தான் ஹைட்ரஜன் அப்புறம் ஆக்சிஜன் அப்படிலாம் பார்த்தோம். 1861 அந்த டைம்ல எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கார்பனுக்கு வந்து நம்ம மாறிட்டோம் இனிமே என்ன பண்ண போறோம் கம்ப்ளீட்டா கார்பனை வச்சுதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி எல்லா நிறைகளுமே வந்து ஒப்பு மூலக்கூறு நிறையாகட்டும் அந்த ஒப்பு அணு நிறையாகட்டும் சராசரி அணு நிறையாகட்டும் எல்லாத்துக்குமே எதை தான் யூஸ் பண்ணுவோம் கார்பனை தான் யூஸ் பண்ணும். ஆனா இந்த டெரிவேஷன் இருக்கு இல்லையா அதுக்கு மட்டும் என்னத்தை பயன்படுத்திருப்பாங்கன்னா ஹைட்ரஜனை டைரக்டா பயன்படுத்திருப்பாங்க. புரியுதா? இந்த ரிலேஷன்ஷிப்பை எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னு கேட்டா ஹைட்ரஜன் அளவீடு. ஹைட்ரஜன் அளவீடுனா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். ஒண்ணுமே இல்ல அந்த ஒப்பு அணுநிறைங்கிறத படிக்கும் போதே பார்த்தோம். முதல்ல ஹைட்ரஜனை பயன்படுத்தினாங்க அப்புறம் ஆக்சிஜனை பயன்படுத்தினாங்க அப்புறம் கார்பனை பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தோம். கார்பனை பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேல்யூ எல்லாம் கொஞ்சம் அக்யூரேட்டா வரதால கம்ப்ளீட்டா இனிமே நிறையன் கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா ப்ராசஸ்லயும் எதை தான் பயன்படுத்த போறோம்னு பார்த்தோம் கார்பனை தான் பயன்படுத்த போறோம்னு பார்த்தோம். ஆனா இந்த ஒரு கால்குலேஷன்ல மட்டும் எதை பயன்படுத்திருப்பாங்க அப்படின்னா ஹைட்ரஜனை பயன்படுத்தி தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ இது எல்லாமே ஹைட்ரஜன் அளவீடு அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஹைட்ரஜன் அளவீடு அண்ட் இந்த ஃபார்முலா ஒப்பு மூலக்கூறு நிறை ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆவி அடர்த்தி. கிளியர்? சோ இன்னைக்கு கிளாஸ்ல கம்ப்ளீட்டா நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம்? ஏகப்பட்ட அணு கோட்பாடுகள் பார்த்திருந்தோம். அந்த அணு கோட்பாடுகள்ல எல்லாத்தையும் சுருக்கி நவீன அணு கொள்கை அப்படின்னு சொல்லி மாடர்ன் அட்டாமிக் தியரி அப்படிங்கிறது கீழே ஒரு 7 பாயிண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க சயின்டிஸ்ட் எல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக
தொகுத்து கொடுத்துருக்காங்க அந்த 7 பாயிண்ட். அந்த 7 பாயிண்ட்ல இருந்தா இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு. சோ அணுனா என்னன்னு பார்த்தோம். அணுவுடைய நிறையன் அப்படிங்கிறது புரோட்டான் நியூட்ரானுடைய கால்குலேஷன், நம்பர் ஆஃப் புரோட்டான் நம்பர் ஆஃப் நியூட்ரான், இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி ரெண்டையும் சேர்க்கும் போது எனக்கு அணுநிறை அப்படிங்கிறது கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அந்த அணுநிறைய அந்த காலத்துல எப்படி எல்லாம் கால்குலேட் பண்ணாங்க, டால்டன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஒத்த அணுநிறை அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த ஒத்த அணுநிறையில சில லிமிடேஷன்ஸ் வரும்போது சராசரி அணுநிறை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எப்படி அப்ளை பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி மூலக்கூறுன்னு வரும்போது மூலக்கூறுனா எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுல என்னென்ன வந்து டைப்ஸ் இருக்கு, அப்புறம் எல்லா விதமான சேர்மங்களுமே மூலக்கூறு தான், ஆனா எல்லா மூலக்கூறுமே சேர்மம் இல்ல அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு ஒப்பு மூலக்கூறு நிறை அப்படின்னா என்னன்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் அணுக்கும் மூலக்கூறுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் என்னன்னு பார்த்தோம். கடைசியா அதுக்கப்புறம் பார்த்தது வந்து மோல் கான்செப்ட். மோல் கான்செப்ட்ல நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு மோல் இஸ் ஈக்குவல் டு 6.02 into 10⁻23. அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற டெரிவேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து போட்டு காமிச்சேன். அந்த கண்டெய்னர், அந்த பால், அந்த கண்டெய்னர் வெயிட் அதெல்லாம் ஞாபகம் வச்சு அதோட அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அண்ட் ஒரு மோல் அப்படின்னா ஒரு டசன் வேல்யூ ஈக்குவேட் பண்றதுக்காக சொல்ல, உங்களுக்கு கான்செப்ட் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு மோல் அப்படின்னா ஒரு டசன். என்ன பொருளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஒரு டசன் சொல்லிட்டா 12 தான். அதே மாதிரி நான் எடுத்துக்கிறது அணுவா இருந்தாலும் சரி மூலக்கூறா இருந்தாலும் சரி, ஒரு மோல் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அது என்னதான் 6.02 into 10⁻23 தான். அந்த நம்பர் என்னன்னு பார்த்தோம், அவகாட்ரோ நம்பர்னு பார்த்தோம். சோ அவகாட்ரோ பத்தி பார்த்ததுக்கு அப்புறம் அதிலே வந்து வாயுக்களுக்கு அவர் இன்னொரு கான்செப்ட சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம். என்ன கான்செப்ட், நான் ஒரு மோல் வாயுவை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதோடைய மாறாத வெப்பநிலை, மாறாத பிரஷர்ல அந்த ஒரு மோல் வாயு வந்து எந்த அளவுக்கு இடத்தை அடைச்சுக்கும், 22.4 லிட்டர் அப்படிங்கிற இடத்த வந்து என்ன பண்ணுன்னா அடைச்சுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அதை நீங்க வீட்டுல போய் டிரைவ் பண்ணி பாருங்கன்னு சொல்லி நைட்ரஜன் வச்சு அதோட அடர்த்தி ஸ்டாட்டிக் வேல்யூ கொடுத்து அதை நீங்க வந்து வீட்டுல அந்த கால்குலேஷனை போட்டு பாருங்க, அந்த வேல்யூ வந்து கரெக்டா வருதான்னு பார்த்தோம். அடுத்து அவகாட்ரோ தீசிஸ் என்னன்னு பார்த்தோம். V is directly proportional to N. அதாவது ஒரு பொருளுடைய பருமன் அப்படிங்கிறது அந்த பொருளை அடைச்சிருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை பொறுத்தது அப்படின்னு சொல்லி அவகாட்ரோட தீசிஸ்ல என்ன அவர் சொன்னாருன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுல சில அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். முதல்ல பார்த்தது கே-லூசக்லா, பிரஷர் குக்கர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். டெம்பரேச்சர் பிரஷர் இது ரெண்டும் எப்படி மெயின்டைன் ஆகணும், ஈக்குவலா மெயின்டைன் ஆகணும். எவ்வளவு டெம்பரேச்சர் கொடுக்குறோமோ அதே அளவு பிரஷர் தான் உள்ள இருக்கிற பொருள் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா டெம்பரேச்சர் ஈக்குவலா இருக்கும் போதே உள்ள இருக்கிற பொருள்ல பிரஷர் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குன்னா அந்த பொருள் என்ன பண்ணும், அந்த பிரஷரை எப்படியாவது வெளில தள்ளணும் தான் பார்க்கும். அது தள்ள முடியாத பட்சத்துல தான் அந்த குக்கர் எல்லாம் பிளாஸ்ட் ஆகுறது, வெடிக்கிறது, அதெல்லாம் பண்றதுன்னு சொல்லி கே-லூசக்லா பார்த்தோம். அப்புறம் அட்டாமிசிட்டியை வந்து இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு பார்த்தோம். அணுக்கட்டி என்ன, இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு பார்த்தோம். மூலக்கூறு வாய்ப்பாடை டிரைவ் பண்றதுல அவகாட்ரோ எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அடுத்து மோலார் வால்யூம், அதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அந்த கான்செப்ட். அந்த ஒரு மோல் அப்படிங்கிறது மாறாத வெப்பநிலை, மாறாத பிரஷர்ல வந்து அந்த 22.4 லிட்டர் அப்படிங்கக்கூடிய அந்த கொள்ளளவு வந்து பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பாயிண்ட் பார்த்தோம். கடைசியா அப்ளிகேஷன்ல நம்ம பார்த்த பாயிண்ட் ஆவி அடர்த்திக்கும் ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பை அவகாட்ரோ தீசிஸ் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டெரிவேஷன் தேவையில்ல, டெரிவேஷனுக்கு பதிலாக ஸ்ட்ரைட் ஈக்குவேஷன் ஒப்பு மூலக்கூறு நிறை இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆவி அடர்த்தி அப்படிங்கறத வந்து பார்த்தோம். இது உங்களுக்கு ஃபார்முலா எல்லாம் கேட்டாங்கன்னா வந்து உங்களுக்கு போட்டுக்கு தெரியணும், அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணி சால்வ் பண்ண தெரியணும். ஒரு எலமெண்ட்டை கொடுத்து அந்த எலமெண்ட்டுடைய தனிமத்தை கொடுத்து அந்த தனிமத்துடைய ஆவி அடர்த்தியை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த தனிமத்துடைய ஒப்பு மூலக்கூறு நிறை கேட்கும்போது நீங்க என்ன பண்ணணும், ஒப்பு மூலக்கூறு நிறை இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இப்போ அந்த தனிமத்துடைய ஆவி அடர்த்தி வந்து 12 இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுங்க. 12 இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு தனிமம் எக்ஸ்னு ஒரு தனிமம் இருக்கு, அந்த தனிமத்துக்கு ஆவி அடர்த்தி 12ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த தனிமத்துடைய ஒப்பு மூலக்கூறு நிறை என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, 2 இன்ட்டு 12 ஈக்குவல் டு 24. புரியுதா எப்படி போட்டேன் அப்படின்னு. இப்போ ஒருவேளை அந்த தனிமத்துக்கு ஆவி அடர்த்தி தான் 12 அப்படின்னு கொடுத்துட்டு ஒப்பு மூலக்கூறு நிறை என்னன்னு கேக்குறாங்க அப்படின்னா RMM இதான் என்கிட்ட வந்து கேக்குறாங்க. சாரி, ஒப்பு மூலக்கூறு நிறை தான் வந்து 12ன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க கொடுத்துட்டாங்க. 2 இன்ட்டு ஆவி அடர்த்தி தான் என்கிட்ட கேக்குறாங்க அப்படின்னா அப்போ இது ஈக்குவல் டு எப்படி வந்துடும், 12 டிவைடட் பை 2ன்னு வந்துடும், விச் இஸ் ஈக்குவல் டு 6. ஒப்பு மூலக்கூறு நிறை கேட்டாலும் உங்களுக்கு போட தெரியணும், ஆவி அடர்த்தி கேட்டாலும் போட தெரியணும். ஸோ அது ஒரு சின்ன ஃபார்முலா தான், கால்குலேஷன் தான். மோஸ்ட்லி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல அப்படியே கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷனை பார்த்துட்டோம். எல்லா விதமான கான்செப்ட்ஸ்லயும் வந்து கார்பன் ஸ்கேல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பேசியிருப்போம். எல்லாத்துலயுமே டினாமினேஷன்ல இந்த 1 AMU அப்படிங்கிறது எதுல இருந்து டிரைவ் பண்ணி வந்ததா இருக்கும், 1/12 கிராம் ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஆட்டம் அப்படின்னு சொல்லி அதை டிரைவ் பண்ண 1 AMU தான் இருக்கும். ஆனா இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எதுல இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஹைட்ரஜனை வச்சு பேசியிருப்பாங்க. முதல்ல ஒரு அளவீடு எடுத்தாங்க இல்லையா, ஒப்பு அணு நிறையில முதல்ல ஒரு அளவீடு வச்சிருந்தாங்க இல்லையா டினாமினேட்டர்ல, ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேலு. அந்த ஸ்கேலை வச்சுதான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை டிரைவ் பண்ணிருப்பாங்க. சோ இதோட அணு மற்றும் மூலக்கூறு அப்படிங்கிற கான்செப்ட் இந்த சாப்டர் வந்து முடியுது. இதுக்கப்புறம் வந்து தனிம வரிசை அட்டவணை, அதுல இருக்கக்கூடிய தனிமங்களுடைய உலோக பண்பு எப்படி இருக்கு, அது வந்து எப்படி வகைப்படுத்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி இந்த வரலாறு என்ன, யார் யாரு எந்தெந்த மாதிரி எல்லாம் வந்து வகைப்படுத்தலாம்னு சொன்னாங்க. கடைசியா இப்போ ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த தனிம வரிசை அட்டவணைங்கிறது யாரு கொண்டு வந்தா, அது எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். ஸோ கிளியர். ஸோ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். தேங்க்யூ.